ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாங்களா ஃப்ரெண்ட்ஸ்? டாப் பிஜிஎம், தேங்க்யூ சார், தேங்க்யூ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு அக்கவுண்டிங் அண்ட் ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் ஃபார் பேங்கர்ஸ் அதில் மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் இன்னைக்கு பார்க்கலாம் நம்ம. ஓகேங்களா? ஓகே. ஃபர்ஸ்ட், a cash flow statement is primarily concerned with ஓகேங்களா? அது எதோட கன்சர்ன் ஆயிருக்குதுன்னு சொன்னா சேஞ்சஸ் இன் ஒர்க்கிங் கேபிட்டல், the movement of cash and equivalents during an accounting period, profitability of the business, okay friends, a cash flow statement is primarily concerned with changes in working capitalல changes நடக்குது, அது கன்சர்ன் பண்ணியிருக்குதா, இல்லைனா மூவ்மெண்ட் ஆஃப் கேஷ் அண்ட் கேஷ் ஈக்குவலன்ஸ் டியூரிங் த அக்கௌண்டிங் பீரியட், கேஷ் அந்த கேஷ் ஈக்குவலன்ஸ் மூவ்மெண்ட்ஸை பற்றி இது பண்ணுதுங்களா, இல்லைன்னு சொன்னால் ப்ராஃபிட்டபிலிட்டி ஆஃப் த பிஸ்னஸ் அதை பற்றி பேசுதுங்களா, இல்லைனா த டோட்டல் அசெட்ஸ் ஓன் பை த பிஸ்னஸ் இதை பற்றி பேசுதுங்களா அப்படின்னு சொன்னால், கேஷ் ஃப்ளோ பொறுத்த வரைக்கும் எதை பற்றி பேசுதுன்னு சொன்னால், டோட்டலாக ஒரு அக்கௌண்டிங் பீரியடில் டோட்டலாக கேஷ் இன்ஃப்ளோ எப்படி இருக்குது, கேஷ் அவுட்ஃப்ளோ எப்படி இருக்குது, இந்த மாதிரி விஷயத்தை பற்றி பேசுறதா கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட். ஓகேங்களா? இப்போ நமக்கு வந்து ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா சொன்னா நமக்கு வந்து ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் நமக்கு இருக்குது. என்னெல்லாம் இருக்குது? பேலன்ஸ் ஷீட் இருக்குது, ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட் இருக்குது. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கிறப்போ எதுக்காக தேவையில்லாமல் ஒரு கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்டையும் நமக்கு உள்ள கொண்டு போய் வைக்கணும்? அவசியம் இல்லையா? பார்த்தீங்களா? ஏன் இருக்கிறதே போதுமே, பேலன்ஸ் ஷீட் இருக்குது, ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட் இருக்குது, அதை பார்த்தாலே நமக்கு ப்ராஃபிட் தெரிய போகுது, நமக்கு தெரிஞ்சதெல்லாம் ப்ராஃபிட் தானே, அது போதுமே அப்படின்னு நினைச்சோன்னு சொன்னா இது ஏன் கொண்டு வராங்கன்னு சொன்னா, இப்போ நம்ம பாத்தீங்கன்னா நம்ம பிசினஸ்ல டெப்ரிசியேஷன் சொல்லி ஒரு அமௌண்ட் தூக்கி வைப்போம். ஓகேங்களா? டெப்ரிசியேஷன் சொல்லி ஒரு அமௌண்ட் வைப்போம். இது எதுக்காக வைக்கிறோம்? நம்ம வருஷம் நம்ம வந்து ஒரு வருஷம் நம்மள்ட்ட இருக்கிற ஃபிக்ஸட் அசெட்ஸ், அதாவது மெஷினரி இருக்குது பாத்தீங்களா, அதுல வந்து வருஷம் நம்ம வந்து ஒரு பார்ட்டோட அமௌண்ட் அதுல இருந்து குறைச்சிட்டே வரும். அதை வந்து நம்ம டெப்ரிசியேஷன் சொல்றோம் இல்லையா? இதுல பாத்தீங்கன்னா ஆக்சுவலா பாத்தீங்கன்னு சொன்னா இதுல எந்த விதமான கேஷ் இன்ஃப்ளோவோ இல்லைன்னா கேஷ் அவுட்ஃப்ளோவோ நடந்திருக்காது. ஓகேங்களா? கேஷ் அவுட்ஃப்ளோவோ நடந்திருக்காது. நம்ம இது வந்து ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டா ஒரு வருஷமும் இந்த டெப்ரிசியேஷன் சொல்லி கேஷ் இல்லாமலே நம்ம ஒரு எக்ஸ்பென்ஸ் வந்து போட்டுட்டே வருவோம். இதே மாதிரி நம்ம பிசினஸ்ல பாத்தீங்கன்னு சொன்னா நம்ம வந்து சேல்ஸ் பண்ணிருப்போம். சேல்ஸ் வந்து என்ன பண்ணுவோம்? சேல்ஸ் வந்து கிரெடிட்ல நிறைய பேருக்கு சேல்ஸ் பண்ணிருப்போம். கிரெடிட்டுக்கு நிறைய பேருக்கு சேல்ஸ் பண்ணிருவோம். இப்போ இதுல கிரெடிட்டுக்கு நிறைய பேருக்கு சேல்ஸ் பண்ணாலும் நமக்கு வந்து மேட்சிங் கான்செப்ட்னு சொல்லி இருக்கு பாத்தீங்களா? அக்கௌண்டிங்ல வந்து மேட்சிங் கான்செப்ட்லாம் சொல்லியிருக்காங்க பாத்தீங்களா? அப்போ மேட்சிங் கான்செப்ட், ரெவன்யூ ரியலைசேஷன் கான்செப்ட்லாம் இருக்கிறதுனால என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னா, இந்த கிரெடிட்ல வந்து சேல்ஸ் நடந்துச்சு அப்படின்னு சொன்னா கூட, கிரெடிட்ல சேல்ஸ் நடந்துச்சுன்னு சொன்னா கூட, இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா மார்ச்ல வந்து ஒரு 2ஆம் தேதி வாக்குல இந்த கிரெடிட் சேல்ஸ் நடந்துருச்சு. மார்ச் 2ஆம் தேதி போல இந்த கிரெடிட் சேல்ஸ் நடந்துருச்சு அப்படின்னு சொன்னா, அவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த மார்ச் 2ஆம் தேதி இந்த சேல்ஸ் நடந்த மாதிரியும் பணம் வந்தது மாதிரியும் அவங்க என்ட்ரி போட்டுப்பாங்க. ஓகேங்களா? அப்படிதான் நம்ம பண்றோம் இல்லைங்களா? ஸோ சேல்ஸ் நடந்துருச்சு, நமக்கு பணம் வந்துருச்சுன்ற மாதிரி பண்ணிக்குவோம். ஆனா உண்மையா பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த கிரெடிட்ல சேல்ஸ் பண்ணியிருக்கிறப்போ நமக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா கேஷ் இன்ஃப்ளோவும் நடந்திருக்காது, கேஷ் அவுட்ஃப்ளோவும் நடந்திருக்காது. ஓகேங்களா? அப்ப நம்ம என்ன நினைச்சுப்போம்? நம்ம வந்து நினைச்சுப்போம் பணம் வந்து உள்ள வந்திருக்கு, நிறைய போகுது, நம்ம கிட்ட இவ்வளவு பணம் இருக்குதுன்னு நினைச்சுப்போம். ஆனா உண்மையா பாத்தீங்கன்னு சொன்னா நம்மள்ட்ட வந்து அவ்வளவு பணம் உள்ளுக்குள்ள ஆக்சுவலா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா நம்ம கிரெடிட்ல சேல் பண்ணி வச்சிருவோம். கிரெடிட்ல சேல் பண்ணியிருப்போம். இருந்தாலும் நமக்கு வந்து ரெவன்யூ ரியலைசேஷன் கான்செப்ட் படி பாத்தீங்கன்னு சொன்னா அந்த மாசம் எந்த மாசம் சேல் நடந்திருக்கோ அந்த மாசத்துல பணம் வந்தாலும் சரி வரலைன்னாலும் சரி அதுக்குள்ள என்ட்ரியை வந்து நம்ம போட்டுட்டு நம்ம எழுதிடுறோம். அப்போ
நமக்கு வந்து உண்மையான கேஷ் நம்ம கையில எவ்வளோ இருக்குது அப்படின்ற விஷயம் வந்து நமக்கு சரியா தெரியாது. அப்போ அந்த பிரச்சனையை சால்வ் பண்றதுக்கு தான் நமக்கு யார் இருக்காங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா, இந்த கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த நம்ம என்ன நினைச்சிட்டு இருப்போம், நம்ம நல்ல ப்ராஃபிட்டபிளா இருக்கோம். நம்ம கையில நெறைய பணம் இருக்குன்னு நினைச்சிட்டு இருப்போம். ஆனா அந்த கிரெடிட்ல வந்து சேல்ஸ்ல வாங்குனவங்க யாருமே பணத்த கட்டலன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம வந்து மொத்தமா அடி வாங்குறதுக்கு மாரி ஒரு நிலைமை வந்துரும். அதனால இந்த கேஷ் ஃப்ளோ ஃபண்ட் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் இருக்கிறனால நம்மள்ட்ட வந்து இப்ப உண்மையிலேயே கேஷ் எவ்வளோ இருக்குது, கேஷ் எவ்வளோ வெளிய போகுது அப்படின்ற விஷயத்த வந்து நம்மளால கரெக்ட்டா ஐடென்டிஃபை பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, தி மூவ்மெண்ட் ஆஃப் தி கேஷ் அண்ட் கேஷ் ஈக்வலன்ட்ஸ் டியூரிங் அன் அக்கவுண்டிங் பீரியட். ஓகேங்களா? நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் இந்த கேஷ் ஸ்டேட்மெண்ட்லேயே பார்த்தீங்கன்னு சொன்னா, ஒரு 3 ஆக்டிவிட்டீஸா பிரிச்சிருக்காங்க. அத மட்டும் லைட்டா பார்த்துட்டு போயிருவோம். நம்ம ஒண்ணும் பெருசா நீங்க இவ்வளவு பார்க்கணும்னு பயப்பட்றாதீங்க. கடைசி நேரத்தில போட்டு. ஆப்பரேட்டிங் ஆக்டிவிட்டீஸ் அப்படின்னு சொல்றாங்கன்னா, என்னன்னா பிரைமரி ரெவென்யூ ஜெனரேட்டிங் ஆப்பரேஷன்ஸ் ஆஃப் அ கம்பெனி. ஓகேங்களா? பிரைமரியா நமக்கு வந்து பணம் எங்கிருந்து வரப்போகுது, நம்ம வந்து பொருள தயாரிச்சு சேல் பண்ணியிருக்கோம். அதுல சேல் பண்ணப்போ ஒரு ரெவென்யூ வரும். அந்த ரெவென்யூல இருந்து அந்த பொருள தயாரிக்கிறதுக்குள்ள விலைய கழிச்சிட்டோம்னு சொன்னா நமக்கு ப்ராஃபிட் கிடைச்சிரும். அவ்வளவுதான். ஸோ அப்ப அந்த மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னா, அந்த ஆப்பரேஷன்ஸ் ரெவென்யூ ஜெனரேட்டிங் ஆப்பரேஷன் இருக்கு பார்த்தீங்களா? அது சம்மந்தப்பட்டது தான் அந்த ஆப்பரேட்டிங் ஆக்டிவிட்டீஸ்ல பேசுறாங்க. அதுல என்னலாம் சொல்றாங்க? கேஷ் இன்ஃப்ளோ எதுல இருந்தெல்லாம் வருமா? சேல்ஸ் ஆஃப் கூட்ஸ் அண்ட் சர்வீஸ்ல இருந்து வருமா? கேஷ் ரிசீவ்டு ஃப்ரம் இன்ட்ரெஸ்ட் அண்ட் டிவிடெண்ட்ஸ் வாங்குறோம் இல்லையா? அதிலிருந்து நமக்கு கேஷ் இன்ஃப்ளோ வருமா? கேஷ் ரிசீவ்ட் ஃப்ரம் கலெக்ஷன் ஆஃப் அக்கவுண்ட்ஸ் ரிசீவபிள்ஸ் நம்ம நம்ம வந்து யாருக்காவது கிரெடிட் சேல்ஸ் கொடுத்துருந்தோம்னா அவங்கள்ட்ட இருந்து பணம் திரும்ப வேணும் இல்லையா? ஸோ அந்த ரிசீவபிள்ஸ் அதனால நமக்கு கேஷ் இன்ஃப்ளோ வருமா? ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து கேஷ் அவுட்ஃப்ளோன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா, கேஷ் பெய்ட் டு த சப்ளையர்ஸ் ஃபார் இன்வென்டரி. நம்ம வந்து ரா மெட்டீரியல்ஸ் வாங்குறது அந்த மாதிரி விஷயங்களுக்காண்டி வந்து நம்ம சப்ளையருக்கு வந்து நம்ம பணம் கொடுத்துருப்போம். அதுல கேஷ் வெளிய போகும். கேஷ் பெய்டு ஃபார் ஆப்பரேட்டிங் எக்ஸ்பென்சஸ் நம்ம சேலரி, ரெண்ட், யூட்டிலிட்டிஸ் இந்த மாதிரி விஷயத்துக்காக நம்ம பணம் கொடுத்துருப்போம். அதுல கேஷ் வெளிய போகும். நம்ம இந்த மாதிரி விஷயங்கள் செஞ்சிருக்கப்போ லோன்ஸ்லாம் எடுத்திருப்போம். இந்த ஆப்பரேட்டிங்க்கு சொல்லி லோன்ஸ் எடுத்திருப்போம். அந்த லோனுக்கு இன்ட்ரெஸ்ட் கட்டியிருப்போம். அதனால கேஷ் வெளிய போகும். இன்கம் டேக்ஸ்னால கேஷ் வெளிய போகும். இது வந்து என்ன பார்த்தீங்கன்னா, கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்லயே ஆப்பரேட்டிங் ஆக்டிவிட்டீஸ். ஓகேங்களா? ஒருவேளை ஆப்பரேட்டிங் ஆக்டிவிட்டீஸ்ல இருந்து கேட்டாலும் நீங்க எழுதிரணும். கொஸ்டின் அட்டெண்ட் பண்ணிரணும். அதுக்காக தான் சொல்றேன். ஓகேங்களா ஃபிரெண்ட்ஸ்? நெக்ஸ்ட் வந்து இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டீஸ். கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்ல இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டீஸ்னு சொல்றாங்க. இந்த இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டீஸ் அப்படின்றது என்னன்னு சொன்னா, தீஸ் ஆக்டிவிட்டீஸ் இன்வால்வ்ஸ் த பர்ச்சேஸ் அண்ட் சேல் ஆஃப் லாங் டெர்ம் அசெட்ஸ். ஓகேங்களா? லாங் டெர்ம் அசெட்ஸ்னாலே நமக்கு மைண்ட்ல எது வந்துரணும்? பிளான்ட் அண்ட் மிஷினரி, ஃபிக்ஸட் அசெட்ஸ். ஓகேங்களா? பிளான்ட் அண்ட் மிஷினரி இந்த மாதிரி விஷயங்கள். இல்லன்னா லாங் டெர்ம் வேற எதுல இன்வெஸ்ட் பண்றாங்கன்னு சொன்னா, இந்த பாண்ட், ஸ்டாக் இந்த கம்பெனியும் இன்வெஸ்ட் பண்ணுவாங்கல்ல, அவங்கள்ட்ட இருந்து வர்ற சர்ப்ளஸ் பணத்த சும்மா கையில வச்சுட்டு இருக்க மாட்டாங்க இல்லையா? வேற ஏதாவது ஒண்ணுல இன்வெஸ்ட் பண்ணா பணம் கிடைக்கும் இல்லையா? ஸோ அப்ப பாண்ட்ஸ், இந்த ஷேர்ஸ் இந்த மாதிரி விஷயத்துல இன்வெஸ்ட் பண்ணுவாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி விஷயத்த தான் அவங்க இதுல சொல்றாங்க இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டீஸ்ல. ஓகேங்களா? இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டீஸ பொறுத்தவரைக்கும் கேஷ் அவுட்ஃப்ளோ எதுல இருந்து நடக்கும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ப்ராப்பர்ட்டி, பிளான்ட், எக்யூப்மென்ட்ஸ் இந்த மாதிரி வாங்குறதுல அவுட்ஃப்ளோ நடக்கும்னு சொல்றாங்க. அதுக்கப்புறமா பர்ச்சேஸ் ஆஃப் இந்த ஸ்டாக், பாண்ட் எல்லாம் வாங்குறாங்க பார்த்தீங்களா? அதுல வந்து அவுட்ஃப்ளோ நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறமா பெய்டு ஃபார் லோன்ஸ் மேட் டு அதர் என்டிட்டிஸ். ஓகேங்களா? ஏதாவது என்டிட்டிக்காண்டி அதாவது இந்த நம்ம நம்ம கம்பெனியே வேற ஏதாவது என்டிட்டிஸ்க்கு கடன் கொடுப்பாங்க. அந்த மாதிரி கொடுக்குறப்போ கேஷ் வந்து வெளியே போகும் அப்படின்னு சொல்றாங்க. கேஷ் இன்ஃப்ளோ எப்போ நடக்கும் அப்படின்னா, ப்ராப்பர்ட்டியை விற்கிறப்போ நமக்கு ஒரு பணம் கிடைக்கும் இல்லைங்களா? அதுல வந்து ஒரு கேஷ் இன்ஃப்ளோ வரும். அதே மாதிரி கேஷ் ரிசீவ் இந்த இந்த இன்வெஸ்ட்மெண்ட் பாண்டு ஸ்டாக் எல்லாம் வாங்கி வச்சிருந்தோம் பார்த்தீங்களா? அதை விற்கிறப்போ நமக்கு பணம் கிடைக்கும். அதே மாதிரி இந்த லோன்ஸ் நம்ம கொடுத்து வச்சிருக்கோம் இல்லைங்களா? இந்த லோன்ஸ் கொடுத்திருந்தது அவங்க ரீபேமெண்ட் பண்ணுவாங்க இல்லையா? அப்பவும் நமக்கு வந்து பணம் வந்து உள்ளுக்குள்ள வரும். கேஷ் இன்ஃப்ளோ வரும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, ஃபினான்சிங் ஆக்டிவிட்டீஸ்ல என்ன பண்றாங்கன்னு சொன்னா, ஃபினான்சிங் ஆக்டிவிட்டீஸ் எத பத்தி பேசுதுன்னு சொன்னா, நம்மளோட கம்பெனிக்கு ஃபண்ட் எப்படி இருந்து வருது? கேஷ் எங்க இருந்து வருது? அப்படின்றத பத்தி பேசுது. ஸோ எப்படி கேஷ் இன்ஃப்ளோ நமக்கு எப்படி வரும்? நம்ம ஷேர்ஸ் வந்து மக்கள்ட்ட குடுத்து, அதுலேருந்து நம்ம பணம் வாங்கிப்போம். அப்படி இல்லன்னா என்ன பண்ணுவோம்? பாண்ட் இஷ்யூ பண்ணுவோம். அப்படி இல்லன்னா லோன்ஸ் பேங்க் கிட்ட இருந்து லோன்ஸ் வாங்கி, அப்படி நம்ம வாங்கிக்குவோம். ஒண்ணு கடனா வாங்கிக்குவோம். இல்லன்னா ஈக்விட்டி கேபிட்டலா நம்ம வாங்கிக்குவோம். ஸோ இந்த 2 விதத்துல கேஷ் இன்ஃப்ளோ நடக்கும். கேஷ் அவுட்ஃப்ளோ எப்படி நடக்கும்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா, அந்த குடுத்த ஷேர்ஸ வந்து நம்ம ரீபர்ச்சேஸ் பண்றோம். இல்லன்னா ஷேர்ஸ்க்கு வந்து டிவிடெண்ட் குடுக்க வேண்டியிருக்கும். ஷேர் ஹோல்டர்ஸ் டிவிடெண்ட் கேட்பாங்க இல்லையா? அப்ப அவங்களுக்கு டிவிடெண்ட் குடுக்க வேண்டியிருக்கும். அந்த மாரி விஷயத்துல. அப்புறம் கேஷ் பெய்ட் டு ரீபே த பிரின்சிபல் அமௌண்ட் ஆஃப் டெப்ட்ஸ். நம்ம லோன் வாங்கியிருக்கோம். அந்த லோன்ல பிரின்சிபல் திரும்ப கட்ட வேண்டியிருக்கும் இல்லைங்களா? ஸோ இதுலலாம் கேஷ் அவுட்ஃப்ளோ நடக்கும். ஸோ கேஷ் ஃப்ளோல 3 பார்த்துருக்கோம். ஆப்பரேட்டிங் ஆக்டிவிட்டீஸ், இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டீஸ், ஃபினான்சிங் ஆக்டிவிட்டீஸ். ஓகேங்களா? ஞாபகம் வச்சுக்கோங்க ஃபிரெண்ட்ஸ். ஓகேங்களா? அடுத்து பர்ச்சேஸ் ஆஃப் மிஷினரி பை இஷ்யூயிங் ஷேர்ஸ். ஓகேங்களா? பர்ச்சேஸ் பண்றாங்களாம். மிஷினரி வந்து பர்ச்சேஸ் பண்றாங்களாம். எப்படி பர்ச்சேஸ் பண்றாங்க? ஷேர்ஸ் வந்து இஷ்யூ பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கிறாங்களாம். அந்த கம்பெனிக்கு வந்து காசு குடுக்கல. ஷேர்ஸ் குடுத்து வாங்கிக்கிறாங்களாம். அப்ப இத வந்து எப்படி கிளாசிஃபை பண்ணுவீங்க? கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்ல எப்படி கிளாசிஃபை பண்ணுவீங்க அப்படின்னு சொன்னா, இத வந்து ஒரு ஆப்பரேட்டிங் ஆக்டிவிட்டியா பண்ணுவீங்களா? ஒரு இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டியா பண்ணுவீங்களா? ஃபினான்சிங் ஆக்டிவிட்டியா பண்ணுவீங்களா? இல்ல நான் கேஷ் டிரான்சாக்ஷன் டு பி டிஸ்க்ளோஸ்டு செப்பரேட்லி இந்த மாரி போடுவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இது என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, இது வந்து ஒரு நான் கேஷ் டிரான்சாக்ஷன் டு பி டிஸ்க்ளோஸ்டு செப்பரேட்லி. ஓகேங்களா? ஏன் அப்படின்னா, நீங்க ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணி தான் அந்த பர்ச்சேஸ் பண்ணிருக்கீங்க. கேஷ் வந்து இன்வால்வ் ஆகல. கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்ஸ பொறுத்தவரைக்கும் எல்லா கேஷ் ரிலேட்டடான ஸ்டேட்மெண்ட்ஸ் மட்டும் தான், எல்லா கேஷ் ரிலேட்டடான டிரான்சாக்ஷன்ஸ் மட்டும் தான் நம்ம ரெக்கார்ட் பண்ணுவோம். அப்போ இந்த இந்த டிரான்சாக்ஷன் வந்து கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்ஸ்ல வராது அப்படின்றாங்க. ஓகேங்களா?
நெக்ஸ்ட் எ ஃபண்ட் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் பிரைமரிலி அனலைசஸ். ஓகேங்களா, இப்போ நம்ம கேஷ் ஃப்ளோ பார்த்துட்டோம். அடுத்து வந்து ஃபண்ட் ஃப்ளோ. இந்த கேஷ் ஃப்ளோ இருக்கு பார்த்தீங்களா, இந்த கேஷ் ஃப்ளோ வந்து மேண்டேட்டரியா போடணும்னு சொல்றாங்க. எல்லா இடத்துலையுமே வந்து கேஷ் ஃப்ளோ போடுங்கன்னு சொல்றாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபண்ட் ஃப்ளோ பொறுத்த வரைக்கும் மேண்டேட்டரி கிடையாதுன்னு சொல்றாங்க. மேண்டேட்டரியா நீங்க பண்ணணுன்ற அவசியம் இல்லைன்னு சொல்றாங்க. ஓகேங்களா, இந்த ஃபண்ட் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் வந்து பிரைமரி எதை அனலைஸ் பண்ணுது அப்படின்னு கேட்குறாங்க. எதை பண்ணுது? கேஷ் பேலன்ஸ் மட்டும் பண்ணுதா, நெட்வொர்க்கிங் கேபிட்டல பண்ணுதா, இல்லைனா லாங் டேர்ம் அசட்ஸை பண்ணுதா, இல்லைனா ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல பண்ணுதா அப்படின்னு சொல்றாங்க. இதுல எதை பத்தி பண்ணுதுன்னு சொன்னா நெட் ஒர்க்கிங் கேபிட்டல். ஓகேங்களா, நெட் ஒர்க்கிங் கேபிட்டல் அதாவது கரண்ட் அசட்ஸ் மைனஸ் கரண்ட் லயபிலிட்டிஸ். நம்மளோட ஒர்க்கிங் கேபிட்டல் வந்து எப்படி இருக்குது, ஒர்க்கிங் கேபிட்டல் எப்படி இருக்குது, ரெண்டு ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ். அதாவது இப்போ 2024ன்னு எடுத்துக்கலாம், 2024 எடுத்துக்கலாம் ஒரு ஸ்டேட்மெண்ட், 2025 ஒரு ஸ்டேட்மெண்ட் எடுத்துக்கலாம். இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டுக்கும் நடுவில் ஒர்க்கிங் கேபிட்டல் வந்து கூடி இருக்குதா குறைஞ்சிருக்குதா? ஓகேங்களா, கூடி இருக்குதா இல்லை குறைஞ்சிருக்குதா? அப்படி கூடிச்சுன்னா ஏன் கூடிச்சு, இல்லை குறைஞ்சிச்சுன்னு சொன்னால் ஏன் குறைஞ்சிச்சு, அது எதனால, அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே அனலைஸ் பண்ணுறது தான் நம்ம வந்து ஃபண்ட் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் மூலியமாக பண்ணுறோம். ஓகேங்களா, இது எல்லாமே பார்த்தீங்கன்னு சொன்னால் எது ரெலவெண்ட்டான்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாமே நெட் ஒர்க்கிங் கேபிட்டலுக்கு ரெலவெண்ட்டாக தான் நம்ம பண்ணுறோம். ஓகேங்களா, ஸோ ஃபண்ட் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்றது ஸ்டேட்மெண்ட் ஆஃப் சேஞ்சஸ் இன் ஃபினான்ஷியல் பொசிஷன். ஃபினான்ஷியல் பொசிஷனில் சேஞ்சஸ் இருக்கும். ரெண்டு பேலன்ஸ் ஷீட் டேட்ஸுக்கு நடுவில் இருக்கிற சேஞ்சஸை சொல்கிறாங்க. இதில் வந்து ஃபண்ட்ஸ் வந்து எப்படி எங்கேருந்துலாம் ஃபண்ட்ஸ் வருதுன்னு சொன்னால் புதுசாக நம்ம வந்து ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணுறதுல ஃபண்ட்ஸ் வரும். சேல் ஆஃப் ஓல்டு மிஷினரி இல்லை ஃபண்ட்ஸ் வரும். ஓகேங்களா, நம்ம நெட் ப்ராஃபிட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஃபண்டை கன்சிடர் பண்ணிக்கிறாங்க. அடுத்து எப்படிலாம் யூஸ் பண்ணுறாங்கன்னு சொன்னால் புதுசாக வந்து புது எக்யூப்மெண்ட் நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறப்போ, இல்லைனா ரெடம்ஷன் ஆஃப் டிபெஞ்சர்ஸ் நம்ம இஷ்யூ பண்ணியிருக்கிறது திரும்ப வாங்குறப்போ, பேமெண்ட் ஆஃப் டிவிடெண்ட்ஸ். ஓகேங்களா, ஸோ இதெல்லாத்தையும் வச்சுக்கிட்டு அந்த போன வருஷத்தோட ஒர்க்கிங் கேபிட்டல் எப்படி, இந்த வருஷத்தோட ஒர்க்கிங் கேபிட்டல் எப்படி, இன்க்ரீஸ் ஆயிருக்குதா டிக்ரீஸ் ஆயிருக்குதா, ஏன் இன்க்ரீஸ் ஆகுது ஏன் டிக்ரீஸ் ஆகுது. ஓகேங்களா, இதுதான் ஃபண்ட்ஸ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்டோட நீங்கள் லைட்டாக தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் பேமெண்ட் ஆஃப் இன்கம் டேக்ஸ் would be classified under which activity of cash flow statements. கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்டில் நீங்கள் வந்து இன்கம் டேக்ஸ் கட்டுறீங்கன்னு சொன்னால் அதை எந்த ஆக்டிவிட்டியில் நீங்கள் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அது ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டியா, இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டியா, ஃபினான்சிங் ஆக்டிவிட்டியா, எக்ஸ்ட்ராடினரி ஆக்டிவிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதில் நமக்கு தெரியும் ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டியில் தான் நம்ம என்ன பண்ணுறோம், டேரெக்டாக அந்த பொருளை மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு, அதுக்கப்புறமா அந்த மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்குள்ள செலவு, அதுக்கப்புறம் விற்றதுக்கு போகிற பிறகு வர்ற பணம், அதுதான் நம்ம கேஷ் இன்ஃப்ளோ. அப்போது இதில் நம்ம எதை பற்றி பேசுவோம், இன்கம் டேக்ஸ் அப்படின்றதும் அந்த ஆப்ரேட்டிங்குள்ளே தான் கொண்டு வராங்க. ஏன்னா அதுலேருந்து தான் நமக்கு ரெவன்யூ ஜென்ரேட் ஆகுது. அந்த ரெவன்யூ ஜென்ரேட் ஆகிறதுக்கு தான் நம்ம வந்து டேக்ஸ் கட்டுறோம். ஸோ ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டிக்குள்ளே தான் அந்த இன்கம் டேக்ஸ் பெய்டை வந்து ஒரு ஒரு கேஷ் அவுட்ஃப்ளோவாக நம்ம கன்சிடர் பண்ணிக்கணும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் which of the following is considered a source of funds in funds flow statement? எது வந்து source of funds fund flow statementலன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. purchase of fixed asset, payments of dividends, issue of debentures for cash, increase in inventory அப்படின்னு சொன்னா இதில் வந்து எதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் இஷ்யூ ஆஃப் டிபெஞ்சர்ஸ் மூலியமாக நமக்கு வந்து கேஷ் வர்றது மட்டும்தான் ஃபண்ட்ஸ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்டில் எடுத்துப்பாங்க. ஃபிக்ஸட் அசெட்ஸ் பேமெண்ட்ஸ் ஆஃப் டிவிடெண்ட்ஸ் வந்து எடுத்துக்கிறது இல்லை. ஓகேங்களா, சோர்ஸ் ஆஃப் ஃபண்ட்ஸில். ஓகேங்களா, நெக்ஸ்ட் contingent liabilities for banking company disclosed as notes to accounts would typically include. ஓகேங்களா, contingent liabilities for banking company disclosed as contingentனா எதிர்பார்க்காத மாதிரி அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னு சொன்னா அந்த மாதிரி liability பத்தி பேசுறாங்க. இதை வந்து நோட்ஸ்ல வந்து டிஸ்க்ளோஸ் பண்ணணும்னு சொல்றாங்க. நம்ம வந்து அக்கௌண்டிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் நம்ம ரெடி பண்றோம் இல்லையா, பேலன்ஸ் ஷீட் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்லாம் நம்ம ரெடி பண்றோம் பாத்தீங்களா, அப்போ வந்து இதுல இந்த ஃபார்மேட்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா நம்ம கவர்மெண்ட்ல தெளிவாக கொடுத்துருவாங்க. ஸோ அந்த ஃபார்மேட்டை தான் நம்ம கரெக்டாக ஃபில் பண்ண வேண்டி இருக்கும். அப்போ அவங்க நோட் செக்ஷனும் கரெக்டாக கொடுத்துட்றாங்க. அப்போ நம்ம வந்து தப்பிக்க முடியாது, எதுவும் சொல்லாமல் விட முடியாது. அதில் எதெல்லாம் கேட்குறாங்கன்னா எதுவாக இருக்குன்னு சொன்னால் ஃபிக்ஸட் டெபாசிட்ஸா, இல்லைனா சேவிங்ஸ் பேங்க் டெபாசிட்டா, இல்லைனா கேரண்டிஸ் கிவன் ஆன் பிஹாஃப் ஆஃப் கான்ஸ்டிடியூன்ஸா, இல்லைனா கேஷ் இன் ஹேண்ட் அப்படின்னு கேட்குறாங்க. ஆன்சர் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் கேரண்டிஸ் கிவன் ஆன் பிஹாஃப் ஆஃப் கான்ஸ்டிடியூன்ஸ். ஓகேங்களா, நம்ம வந்து கேரண்டிஸ் கொடுத்துருப்போம் இல்லையா, யாருக்காவது கேரண்டி கொடுத்துருக்கோம்னு சொன்னால் அதை தான் வந்து கன்சிடர் பண்ணுவோம் கண்டிஜென்ட் லைபிலிட்டியில். ஏன்னா இது எப்போ இது வந்து அக்கர் ஆகும்னு சொல்ல முடியாது. ஓகேங்களா, அக்கர் ஆகும், திடீர்னு அக்கர் வந்து ஆகாமலே போகலாம். ஆனால் அக்கர் ஆயிடுச்சுன்னு சொன்னால் இது வந்து ஒரு பெரிய இஷ்யூ ஆயிரும். ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கிறனால இதை வந்து கண்டிஞ்சன்ட் லயபிலிட்டி எப்போவாவது நடக்கலாம் அப்படின்ட்டு நம்ம வந்து டிஸ்க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, டிஸ்க்ளோஸ் பண்ணிடணும்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, அடுத்து அண்டர் பேசல் 3 நார்ம்ஸ் பேங்க்ஸ் ஆர் ரிக்வயர்ட் டு மெயின்டைன் எ மினிமம் கேபிட்டல் டு ரிஸ்க் வெயிட்டட் அசெட்ஸ் ரேஷியோ. ஓகேங்களா, ரிஸ்க் வெயிட்டட் அசெட் ரேஷியோ இது எதுக்காக பண்ண சொல்றாங்க, இந்த கேபிட்டல் டு ரிஸ்க் வெயிட்டட் அசெட் ரேஷியோ வந்து எதுக்காக பண்ண சொல்றாங்களா, இன்க்ரீஸ் ஆஃப் ப்ராஃபிட்டபிலிட்டிக்காக பண்ண சொல்றாங்களா, என்ஷூர் தே ஹேவ் இனஃப் கேபிட்டல் டு அப்சர்வ் அன்எக்ஸ்பெக்டட் லாசஸ் அப்சர்வ் பண்றதுக்காக பண்ண சொல்றாங்களா, ரெடியூஸ் ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ்க்காக பண்ண சொல்றாங்களா, ஃபினான்ஸ் எக்ஸ்பான்ஷன் இன்டு நியூ மார்க்கெட்ஸ் புது மார்க்கெட்டுக்கு போறதுக்காண்டி
அதுக்காக எக்ஸ்பேன்ஷனுக்காக பண்ண சொல்றாங்களா அப்படின்னு சொன்னா ஆன்சர் என்னன்னு சொன்னா நமக்கு வந்து இனஃபா கேபிட்டல் இருக்கு. நமக்கு வந்து அன்எக்ஸ்பெக்டடா எதுவும் லாசஸ் வந்துச்சுன்னு சொன்னா கூட அதை மெயின்டைன் பண்ற அளவுக்கு, அதை மேனேஜ் பண்ற அளவுக்கு நம்மளுக்கு இனஃபா கேபிட்டல் இருக்கு அப்படின்னு சொல்லி காட்டுறதுக்காக தான் இந்த கேபிட்டல் டு ரிஸ்க் வெயிட்டட் அசெட் ரேஷியோ சிஆர்ஏஆர் வந்து பேசல் 3ல வந்து நமக்கு மெயின்டைன் பண்ண சொல்றாங்க. ஓகேங்களா. அடுத்து ஃபார் பேங்கிங் கம்பெனிஸ் லிஸ்டட் ஆன் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அடிஷனல் டிஸ்க்ளோஷர் ரெக்குயர்மெண்ட்ஸ் மே பி ஸ்டிப்புலேட்டட். ஓகேங்களா. ஒரு பேங்கிங் கம்பெனி வந்து ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் வந்து லிஸ்ட் ஆச்சு அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு வந்து அடிஷனல் ரெக்குயர்மெண்ட்ஸ் வந்து டிஸ்க்ளோஷர் கொடுத்துருப்பாங்க. அப்படி அதை வந்து யாரு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவா, செக்யூரிட்டிஸ் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியாவா, மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸா, இல்லைன்னு சொன்னால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸ் ஆஃப் இந்தியாவா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதில் பொறுத்த வரைக்கும் இந்த டிஸ்க்ளோஷர் ரெக்குயர்மெண்ட்ஸ் எதுக்கு வருது? நம்ம வந்து ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுக்கு போக போகிறோம்ட்டு. அப்போ ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுன்னு சொன்னாலே யார் ரிலேட்டடாக இருப்பாங்க? செபி தான் ரிலேட்டடாக இருப்பாங்க. ஓகேங்களா. ஸோ ஆன்சர் என்னது? செக்யூரிட்டிஸ் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து இந்த ஆடிட் ட்ரையல் இன் கம்ப்யூட்டரைஸ்ட் அக்கௌண்டிங் சிஸ்டம் இஸ் க்ரூஷியல் ஃபார். ஓகேங்களா. இந்த ஆடிட் ட்ரையல் அப்படின்னு சொல்லி ஒரு கான்செப்ட் இருக்கு பார்த்தீங்களா. இது வந்து கம்ப்யூட்டரைஸ்ட் அக்கௌண்டிங்ல என்ன விஷயத்துக்கு ரொம்ப முக்கியமா இருக்குன்னு கேட்குறாங்க. ஸ்பீடிங் அப் டேட்டா என்ட்ரியை ஸ்பீட் பண்ணுறதுக்கா, இல்லை ஆட்டோமேட்டிக்லி கரெக்டிங் எரர்ஸ், ஆட்டோமேட்டிக்காக எரர்ஸ் வந்து கரெக்ட் பண்ணிக்கிறதுக்கா, இல்லைன்னா ட்ரேசிங் டிரான்சாக்ஷன்ஸ் ஃப்ரம் தேர் சோர்ஸ் டு ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் அண்ட் வைஸ் வர்ஸ். ஓகேங்களா. ஒரு 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 சோர்ஸ் வந்து ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸில் ஒரு சோர்ஸ் வந்து எங்கேருந்து வருது, எங்கே போகுது அப்படின்ற விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காகவா அப்படின்னு கேட்குறாங்க. நெக்ஸ்ட் வந்து ரெடியூசிங் த ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் ரெக்யர்மெண்ட்ஸ் அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கு ஆன்சர் என்ன சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் ட்ரேசிங் த டிரான்சாக்ஷன் ஃப்ரம் தேர் சோர்ஸ் டு ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் அண்ட் வைஸ் வர்ஸா. ஓகேங்களா. எங்கேருந்து இந்த பணம் வந்து ஆரிஜினேட் ஆகுது, எங்கெல்லாம் போயிட்டு வருது, இதெல்லாம் வந்து ஆடிட் ட்ரையல் மூலியமா தெரியும் சொல்லுவாங்க. அந்த ஆடிட் ட்ரையல் அப்படின்றது வந்து என்னன்னு சொன்னா, இப்போ நம்ம வந்து இப்போ நம்ம லாகின் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன். நம்ம சிஸ்டம்ல வந்து நம்ம லாகின் பண்றோம். ஏதாவது ஒரு நம்பர் 764 அந்த மாதிரி ஏதாவது ஒரு நம்பர்ல நம்ம லாகின் பண்றோம்னா, நமக்கு பேர் போயிடும். கரெக்டா இந்த 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 நம்பர்ல லாகின் பண்ணிருக்காங்கன்னு சொல்லி வந்துடும். இந்த நம்பர் இந்த டைமுக்கு லாகின் பண்ணிருக்காங்கன்னு வந்துடும். அதுக்கப்புறம் இந்த லாகின் பண்ணி என்னெல்லாம் டெபிட் பண்ணாங்க, என்னெல்லாம் கிரெடிட் பண்ணாங்க, எதெல்லாம் மாத்தினாங்கன்ற எல்லா டீடைல்ஸுமே இந்த ஆடிட் ட்ரையல்ல வந்து தெளிவா வந்துடும். ஸோ தட் நம்ம இங்க இருக்கிற டிரான்சாக்ஷன்ஸ் பார்க்குறப்போ ஏதாவது தப்பு இருந்தது, இல்லை யாரும் தப்பு பண்ணியிருக்காங்கன்னு சொன்னால் நம்மளால வந்து ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். அதே மாதிரி சோர்சஸ் ஆஃப் ஃபண்ட்ஸும் எங்கேருந்து வருது, போகுது, இந்த மாதிரி விஷயங்களை வந்து இந்த ஆடிட் ட்ரையல் மூலியமாக ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு which RBI committee extensively dealt with computerization in banks in 1980s. ஓகேங்களா. ஆர்பிஐ கமிட்டி ஒன்று வந்து பேங்க்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னு சொன்னால் 1980s கம்ப்யூட்டரைசேஷனுக்கு ரெடி ஆகணும்னு சொல்லியிருக்காங்க. அந்த கமிட்டி வந்து யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நரசிம்மம் கமிட்டியா, ரங்கராஜன் கமிட்டியா, கோஷ் கமிட்டியா, இல்லைன்னு சொன்னால் தாமோதரன் கமிட்டியா அப்படின்னு கேட்குறாங்க. ஆன்சர் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் ரங்கராஜன் கமிட்டி. ஓகேங்களா. இவங்க தான் 1980s 1984 1989 வந்து கமிட்டி ஆன் கம்ப்யூட்டரைசேஷன் இன் பேங்க்ஸ்னு சொல்லி போட்டு இந்த நம்ம இப்போ கம்ப்யூட்டரைஸ்ட் ஆகிட்டோம் இல்லையா, அதுக்கு வந்து பேசிக்காக ஒரு கமிட்டி கொண்டு வந்திருக்காங்க. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் ஒன் ஆஃப் த பிரைமரி செக்யூரிட்டி மெஷர்ஸ் ஃபார் இன்டர்நெட் பேங்கிங் இன்க்ளூட்ஸ். செக்யூரிட்டி மெஷர்ஸ் இன்டர்நெட் பேங்கிங்கில் வந்து நமக்கு வந்து இப்போ மெயினான செக்யூரிட்டி ஃபேக்டர் எதுனா யூசிங் சிம்பிள் ஈஸி டு ரிமெம்பர் பாஸ்வேர்ட்ஸா, சிம்பிளாக ஈஸியாக ரிமெம்பர் பண்ணுற பாஸ்வேர்ட்ஸா, இல்லைனா 2-factor ஆத்தென்டிகேஷனா, ஷேரிங் லாஜிக்கல் கிரெடென்ஷியல்ஸ் வித் பேங்க் ஸ்டாஃபா, டிசேபிளிங் ஃபயர்வால் ப்ரொடெக்ஷன் ஃபார் ஃபாஸ்ட் ஆக்சஸா. ஓகேங்களா. இப்போ நமக்கு தெரியும் இல்லையா 2-factor ஆத்தென்டிகேஷன் கொண்டு வந்துட்டாங்க இல்லையா. முதல்ல வந்து நம்ம வந்து பாஸ்வேர்டை வச்சு உள்ள லாகின் பண்ணுவோம். பாஸ்வேர்டு வச்சு லாகின் பண்ணதுக்கப்புறம் அங்கேருந்து ஒரு ஓடிபி வந்து நம்ம மொபைலுக்கு வரும். ஸோ அந்த மொபைலில் அந்த ஓடிபி வந்ததுக்கப்புறம் தான் நம்மளால் வந்து உள்ள லாகின் பண்ண முடியும். அதான் 2-factor ஆத்தென்டிகேஷன் சொல்கிறாங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு வாட் டஸ் ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் ஆர்ஓஐ பிரைமர்லி மெஷர். ஓகேங்களா. இந்த ஆர்ஓஐ அப்படின்றது வந்து ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றது வந்து ஒரு ப்ராஃபிட்டபிலிட்டி ரேஷியோ. ஓகேங்களா. இது வந்து ஒரு ப்ராஃபிட்டபிலிட்டி ரேஷியோ. இது வந்து எதை மெஷர் பண்ணுது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இந்த கம்பெனிஸ் எபிலிட்டி டு பே ஷார்ட் டேர்ம் டெப்ஸ். ஓகேங்களா. கம்பெனியால் ஷார்ட் டேர்ம் டெப்ஸ் வந்து பே பண்ண முடியும் அப்படின்றதுக்காக இருக்குதா. the efficiency with which a company uses its total capital. ஓகேங்களா. டோட்டல் கேபிட்டல், அதாவது டோட்டல் கேபிட்டல்னா என்னெல்லாம் இருக்கும், டெப்டும் ஈக்விட்டியும். ஓகேங்களா. efficiency with which the company uses its total capital to generate profits before interest and tax. ஓகேங்களா. the market price of the கம்பெனி ஷேரை மெஷர் பண்ணுறதுக்கா, இல்லைனா ஸ்பீட் அட் விச் த கம்பெனி செல்ஸ் இட்ஸ் இன்வென்ட்ரி அப்படின்னு சொன்னால் இதுக்கு ஆன்சர் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா எஃபிஷியன்ட்டாக ஒரு கம்பெனி வந்து எப்படி அதோட கேபிட்டலை வந்து இந்த ப்ராஃபிட் வந்து ஜென்ரேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எஃபிஷியண்டாக எப்படி அந்த கேபிட்டலை வந்து இந்த ப்ராஃபிட் ஜென்ரேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ இந்த உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இதோட ஃபார்முலா என்னன்னு சொன்னீங்கன்னா நெட் ப்ராஃபிட். ஓகேங்களா. சும்மா பேருக்கு இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ப்ராஃபிட் பிஃபோர் இன்ட்ரெஸ்ட் அண்ட் டேக்ஸும் கழிச்சதுக்கு அப்புறமா வர ப்ராஃபிட்டை சொல்கிறாங்க.
டிவைடட் பை டோட்டலா கேபிட்டல் எவ்வளோ எம்ப்ளாய் பண்ணியிருக்கோம் அப்படின்றது. ஓகேங்களா? இன்டூ 100. ஓகேங்களா? இப்போ இது ஒரு ரூ. 100 நான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். என்னோட கேபிட்டல் ஒரு ரூ. 100 நான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறதுக்கும் எனக்கு எத்தனை பெர்சன்டேஜ் கிடைக்குது? ஒரு ரூ. 100 நான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறதுக்கும் எனக்கு எத்தனை பெர்சன்டேஜ் கிடைக்குது? ரூ. 25 கிடைக்குது. 25% கிடைக்குது அப்படின்னு சொன்னா ஒரு ரூ. 100 நான் இன்வெஸ்ட் பண்ணதுக்கு எனக்கு ரூ. 25 ரிட்டர்ன் கிடைச்சிருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட், a floating interest rate on a home loan in India is mostly linked to. இப்போ இந்த floating interest rate நம்ம வச்சிருக்கோம் இல்லைங்களா ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து சாரி இது வந்து எந்த எந்த ரேட்டோட லிங்க் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ அந்த ரேட் மாறும்போது இந்த ரேட்டும் மாறுது இல்லையா, அது எந்த ரேட்டுன்னு கேட்குறாங்க. கோல்டு ரேட்டோட ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்களா, அண்ட் எக்ஸ்டர்னல் பெஞ்ச் மார்க் லைக் ஆர்பிஐஸ் ரெப்போ ரேட், ஒரு ஆர்பிஐயோட ரெப்போ ரேட் இல்லைனா ட்ரெஷரி பில் ஈல்டு, இது கூட லிங்க் பண்ணியிருக்காங்களா, இன்ஃப்ளேஷன் ரேட்டு கூட லிங்க் பண்ணியிருக்காங்களா, ஏ ஃபிக்ஸட் ரேட் டிட்டர்மைன் அட் த ஸ்டார்ட் ஆஃப் த லோன், ஸ்டார்டிங் த லோன்லேருந்து டிட்டர்மைன் பண்ண ஒரு ரேட்டை ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு கேட்குறாங்க. ஆன்சர் என்னன்னா, அண்ட் எக்ஸ்டர்னல் பெஞ்ச் மார்க் லைக் ஆர்பிஐஸ் ரெப்போ ரேட்டு, அப்புறமா ட்ரெஷரி பில் ஈல்டு இருக்குது பார்த்தீங்களா, இது கூட தான் லிங்க் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ரெப்போ ரேட்டு கூடயும் ட்ரெஷரி பில் ஈல்டு கூடயும் லிங்க் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. இது ஏன் இப்படி கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்கன்னு சொன்னால், நம்ம மானிட்டரி பாலிசி இருக்குது பார்த்தீங்களா, நம்ம வந்து இன்ஃப்ளேஷனை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக நம்ம அந்த மானிட்டரி பாலிசி வச்சிருக்கோம் பார்த்தீங்களா, இது மூலியமாக என்ன பண்ணுவோம், இன்ஃப்ளேஷன் ரேட்டை கூட்டுறதுக்கோ குறைக்கிறதுக்கோ நம்ம வந்து பணத்தை வந்து கேஷ் வந்து எக்கானமிக்குள்ள இருக்குது, ஜாஸ்தி உள்ள போகுதா இல்லை எக்கானமிக்குள்ள இருந்து வெளியே எடுக்க போகிறோமா அப்படின்றது தான் மானிட்டரி பாலிசி மூலியமாக பண்ணுவாங்க. அதை எப்படி பண்ணுறாங்க, இந்த ரெப்போ ரேட் எல்லாம் பயன்படுத்தி தானே பண்ணுறாங்க. ஆனா ஆனா இந்த ரெப்போ ரேட் வந்து டைரக்டா நம்ம வாங்கியிருக்க லோன் கூட லிங்க் ஆகலைன்னு சொன்னா, ரெப்போ ரேட் எல்லாம் நம்ம டைரக்டா வாங்கியிருக்க லோன் கூட லிங்க் ஆகலைன்னு சொன்னா, இதை மாத்துறப்ப எதுவும் பெரிய லெவலில் அஃபெக்ட் ஆகாது. அதனால இந்த ரெப்போ ரேட் எல்லாம் மாத்துறப்போ இந்த லோன் அஃபெக்ட் ஆகணும் அப்படின்னா டைரக்டா இந்த ரெப்போ ரேட், இந்த ட்ரெஷரி பில் ஈல்டு, இந்த மாதிரி விஷயங்களை வந்து ஃப்ளோட்டிங் ரேட் இன்ட்ரெஸ்ட் ரேட்டோட நீங்க லிங்க் பண்ணி விடுங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்படி லிங்க் பண்ணி விட்டீங்கன்னு சொன்னா நம்ம மானிட்டரி மெஷர்ஸ்க்காக பண்ற விஷயங்கள் வந்து டைரக்டா வந்து அஃபெக்ட் பண்ணும், ஒரு சேஞ்சஸை உண்டாக்கும்னு சொல்றாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட், விச் ஆஃப் த ஃபாலோயிங் பெஸ்ட் டிஃபைன்ஸ் அண்ட் ஆன்விட்டி, ஒரு ஆன்விட்டியை வந்து எது வந்து டிஃபைன் பண்ணுது அப்படின்னு சொல்றாங்க. a single lump sum payment received at ரிட்டையர்மெண்ட்ல ரிசீவ் பண்ற ஒரு சிங்கிள் லம்சம் பேமெண்ட்டா, a series of equal payments or receipts made at a regular interval. ஓகேங்களா? made at regular intervals over a specific period of time. இதுவா நிறைய பேமெண்ட், ஈக்குவல் பேமெண்ட்ஸ் இல்லைனா ரெசிப்ட்ஸ் வந்து ரெகுலர் இன்டர்வல்ல வர்றது, அதுதான் ஆன்விட்டியான்னு கேட்குறாங்க. த இன்ட்ரெஸ்ட் ஏர்ன்ட் ஆன ஃபிக்ஸட் டெபாசிட், ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட்ல வர இன்ட்ரெஸ்டா இல்லைனா டைப் ஆஃப் லைஃப் இன்சூரன்ஸ் பாலிசியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆன்சர் என்னன்னு சொன்னா, எ சீரீஸ் ஆஃப் ஈக்குவல் பேமெண்ட்ஸ் ஆர் ரெசிப்ட்ஸ். ஓகேங்களா? ஈக்குவல் அதாவது ஆன்விட்டி அப்படின்னு சொல்லி என்ன சொன்னாலே என்னன்னு சொன்னா, இப்போ நம்ம ரெண்ட் பே பண்றோம்னு வச்சுக்கோங்களேன், மாச கடைசியில் கொடுத்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னா, அந்த வருஷம் ஒரு ஒரு மாசமும் நம்ம அந்த கடைசியில் கொடுத்துட்டு இருக்கோம் இல்லையா, ஸோ இதை வந்து ஆன்விட்டின்னு சொல்லுவாங்க. இது வந்து ரெண்ட்டை வந்து நம்ம ரிசீவ் பண்ணுறோம். ரெண்ட் வந்து நம்ம என்ன பண்ணுவோம், ஒன்று ரிசீவ் பண்ணலாம் இல்லைனா பே பண்ணலாம், இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்று நடக்கலாம். இதில் ரெண்டுமே எது நடந்துச்சுன்னு சொன்னாலும் அது வந்து ஆன்விட்டின்னு தான் சொல்கிறாங்க. நீங்கள் ரெண்டை ரிசீவ் பண்ணீங்கன்னு சொல்லி ரெண்டை பே பண்ணீங்கன்னு சொன்னாலும் சரி, ரெண்டுமே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆன்விட்டி தான். இது எப்படி மாதம் நடந்துட்டு இருக்குது, இல்லை வருஷம் ஏதாவது ஒன்று நடந்துட்டு இருக்குது. வருஷம் நீங்கள் ஏதோ ஒரு பணம் ரிசீவ் பண்ணுறீங்க இல்லைனா கொடுக்குறீங்க, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆன்விட்டி. நீங்கள் மாதம் கார் லோனுக்கு நம்ம பே பண்ணுறது, இல்லைன்னு சொன்னால் நம்ம ஆர்டி கட்டுறது, இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுறோம் இல்லையா, ஆர்டி கட்டுறப்ப தொடக்கத்துலேருந்தே நம்ம கட்டுவோம். ஸோ இந்த மாதிரி விஷயம் எல்லாத்தையுமே என்னன்னு சொல்கிறாங்கன்னு சொன்னால் ஆன்விட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஓகே. அண்ட் ஆன்விட்டி டியூ, ஓகேங்களா, அண்ட் ஆன்விட்டி டியூ டிஃபர்ஸ் ஃப்ரம் அன் ஆர்டினரி ஆன்விட்டி. ஓகேங்களா? அண்ட் ஆன்விட்டி டியூ டிஃபர்ஸ் ஃப்ரம் அன் ஆர்டினரி ஆன்விட்டி இன் தட் பேமெண்ட்ஸ் ஆர் ரெசிப்ட்ஸ் இன் அன் ஆன்விட்டி டியூ அக்கர். ஓகேங்களா? ஒரு ஆன்விட்டி டியூ, ஆர்டினரி ஆன்விட்டி டியூ இருக்குது பார்த்தீங்களா, அது கூட எப்படி டிஃபர் ஆகுது அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேங்களா? எப்படி டிஃபர் ஆகுதுன்னா, அட் த எண்ட் ஆஃப் ஈச் பீரியடா, அட் த பிகினிங் ஆஃப் ஈச் பீரியடா, ஒன்லி ஒன்ஸ் எ இயரா, irregular as decided by the payer அப்படின்னா இது வந்து ஆன்சர் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அட் த பிகினிங் ஆஃப் ஈச் பீரியட். ஓகேங்களா? இந்த ஆன்விட்டி நம்ம பார்த்தோம் பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், அதில் வந்து நமக்கு என்ன தெரியும், மாதம் பணம் வரும். மாத கடைசியிலையோ இல்லை மாத தொடக்கத்திலையோ பணம் வர்றது தான் நம்ம வந்து என்ன சொல்கிறோம், பணம் வர்றதையோ இல்லைன்னா பணம் போகிறதையோ தான் நம்ம என்ன சொல்கிறோம், ஆன்விட்டின்னு சொல்கிறோம். அந்த ஆன்விட்டியை பார்த்தீங்கன்னு சொன்னால் ரெண்டாக பிரிச்சுறாங்க. ஒன்று வந்து என்னன்னு சொன்னால் ஆர்டினரி ஆன்விட்டின்னு சொல்லி போட்டு, இப்போ வந்து இப்போ ஜீரோன்னு சொல்லி வச்சுக்கோ, 0 1 1 2 3 இந்த மாதிரி இருக்குதுன்னு சொன்னா, இப்போ நாங்க என்ன பண்றோம், ஒரு மாசமும் முடியிறப்ப கார் லோன் இஎம்ஐ கட்டுறேன்னு வச்சுக்கோங்க. ஒரு மாசம் முடிய நான் இஎம்ஐ கட்டுறேன். அப்போ 1வது மாசம் இஎம்ஐ கட்டுறேன், 2வது மாசம் இஎம்ஐ கட்டுறேன், 3வது மாசம் முடியிறப்போ, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நான் முடியிறப்ப இஎம்ஐ கட்டுறேன். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? முடியிறப்ப இஎம்ஐ கட்டுறேன். அப்படின்னா இது வந்து என்னது, ஆர்டினரி ஆன்விட்டி. ஓகேங்களா? இதுவே ஆன்விட்டி டியூ அப்படின்னா இது ஒரு பெரிய டிஃபரன்ஸே இல்லை.
பெரிய டிஃபரன்ஸே கிடையாது. என்னன்னா 0, 1, 2, 3, 4ன்னு வருது பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இதில் வந்து என்னன்னா ஆன்னுட்டி டியூவை பொறுத்த வரைக்கும் நான் அந்த 0ன்னு டைம்லேருந்து மாதத்துலேருந்து பிகினிங்லேருந்தே பே பண்ணிடுவேன். இது வந்து என்ன பார்த்தோம், கடைசி மாச கடைசியோ இல்ல வருஷ கடைசியிலோ பே பண்ணுவோம். இது பார்த்தீங்கன்னு சொன்னா, வருஷத்தோட தொடக்கத்துலேருந்தே ஆர்டி போடுறப்பலாம் பார்த்தீங்கன்னா, அந்த தொடக்கத்துலேருந்தே நம்ம பே பண்ணிருவோம் இல்லையா? ஸோ 1, 2ன்னு சொல்லி வரிசையா பே பண்ணுவோம் இல்லையா? ஆர்டி பேமெண்ட் அந்த மாரிலாம் பண்றப்போ, ஸோ அத தான் சொல்றாங்க. ஆன்னுட்டி டியூனா முதல்ல இருந்தே நடந்துரும். பிகினிங்ல இருந்தே நடந்துரும். இதுவே ஆர்டினரி ஆன்னுட்டியா இருந்துச்சுன்னு சொன்னா, ஒரு ஒரு வருஷமும் முடியிறப்ப நடக்கும். ஆர்டினரி டியூனா தொடக்கத்திலேயே நடந்துரும். தொடக்கத்துல இருந்தே ஆரம்பிச்சுரும். ஓகேங்களா ஃபிரெண்ட்ஸ்? நெக்ஸ்ட். Compared to the future value of an ordinary annuity, compared to the future value of an ordinary annuity, the future value of an annuity due, ஓகேங்களா? ஃபியூச்சர் வேல்யூ ஒரு ஃபியூச்சர் வேல்யூ ஆஃப் ஆர்டினரி ஆன்விட்டியும் ஒரு ஃபியூச்சர் வேல்யூ ஆஃப் ஆன்விட்டி டியூவையும் ஆர்டினரி ஆன்விட்டியையும் ஒரு ஆன்விட்டி டியூவையும் ரெண்டையும் எடுத்துக்கிறோம். இது ரெண்டோட ஃபியூச்சர் வேல்யூ எடுத்தோம் அப்படின்னு சொன்னா வித் த சேம் பேமெண்ட் அமௌண்ட், ஒரே பேமெண்ட் ரேட் அமௌண்ட் தான், ஒரே ரேட்டு தான், நம்பர் ஆஃப் பீரியட் எல்லாமே ஒன்று தான். அப்படி நம்ம எடுக்கிறோம் அப்படின்றப்போ இதில் என்னெல்லாம் நடக்கும்னு சொல்கிறாங்க. லோயராக இருக்குமா, இது ரெண்டும் வந்து லோயராக இருக்குமா, சேமாக இருக்குமா, ஹையராக இருக்குமா, நெகட்டிவாக இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஹையராக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா நம்ம அந்த ஆன்விட்டி டியூ பார்த்தோம் இல்லைங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஆன்விட்டி டியூவை பொறுத்த வரைக்கும் மாசமே நம்ம ஸ்டார்டிங்லேயே வந்து பணத்தை கட்டிடுறோம். இங்கேயே நம்ம பணத்தை கட்டிடுறோம். அப்போ இந்த பணம் இங்கிருந்து 1வது வருஷம் வரும்போது இதுக்கு வந்து ஒரு வட்டி போட்டுருவோம் நம்ம. ஓகேங்களா? இந்த பணம் இங்கிருந்து 1வது வருஷம் வரும்போது இதுக்கு ஒரு வட்டி கிடைச்சிரும். ஆனா இதுவே நீங்க ஆர்டினரி ஆன்விட்டி நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா நம்ம பணம் எப்போ போடுவோம்? ஒரு வருஷம் முடியிறப்ப போடுவோம். ஓகேங்களா? ஒரு வருஷம் முடியிறப்ப போடுவோம். ஸோ பணம் எப்போ வரும்? இங்கே தான் வருது. இங்கே தான் பணம் வருது. அடுத்து இந்த 2வது வருஷத்துல இந்த பணத்துக்கு இன்னொரு வட்டி போடுவாங்க. ஆனா இந்த வருஷத்துல பாத்தீங்கன்னு சொன்னா இதுக்கு நோ இன்ட்ரெஸ்ட். ஓகேங்களா? வருஷத்துல நோ இன்ட்ரெஸ்ட். ஆனா ஆன்விட்டி டியூவை பொறுத்த வரைக்கும் வருஷத்துல இருந்தே அதுக்கு இன்ட்ரெஸ்ட் கிடைச்சிரும். ஆர்டினரி ஆன்விட்டியில பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு இன்ட்ரெஸ்ட் கிடைக்காது. அதனால ஆன்விட்டி டியூல பார்த்தீங்கன்னு சொன்னா அந்த அமௌண்ட் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? அந்த ரேட் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்குது. ஓகேங்களா? நெக்ஸ்ட். earnings per share is calculated by dividing the net profit after tax by earnings per share அப்படின்றது வந்து நம்ம டிவைட் பண்றோம். எதை நெட் ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸை வந்து நம்ம டிவைட் பண்றோம். எதை வச்சு டிவைட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. டோட்டல் அசெட்ஸ் ஆஃப் த கம்பெனி வச்சு நீங்க டிவைட் பண்ணுவீங்களா? டோட்டல் சேல்ஸ் ஆஃப் த கம்பெனி வச்சு டிவைட் பண்ணுவீங்களா? மார்க்கெட் பிரைஸ் பெர் ஷேர் அதை வச்சு நீங்க டிவைட் பண்ணுவீங்களா? இல்லைனா வெயிட்டட் ஆவரேஜ் நம்பர் ஆஃப் அவுட்ஸ்டாண்டிங் ஈக்விட்டி ஷேர்ஸ் அதை வச்சு நீங்க டிவைட் பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எதை வச்சு டிவைட் பண்ணுவோம்னு சொன்னா the weighted average number of outstanding equity shares இருக்கு பாத்தீங்களா? அவுட்ஸ்டாண்டிங் ஈக்விட்டி ஷேர்ஸ் இருக்கு பாத்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இதை வச்சு தான் நம்ம பண்றோம். இதுவும் பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு ப்ராஃபிட்டபிலிட்டி ரேஷியோ. ஓகேங்களா? இதுவும் ஒரு ப்ராஃபிட்டபிலிட்டி ரேஷியோ. இதோட ஃபார்முலா என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா நெட் ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் டிவைடட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் அவுட்ஸ்டாண்டிங் ஈக்விட்டி ஷேர்ஸ். ஓகேங்களா? இதுல ப்ராஃபிட்னு வச்சுக்கோங்க. ப்ராஃபிட் டிவைடட் பை அவுட்ஸ்டாண்டிங் ஈக்விட்டி ஷேர்ஸ். இப்போ இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா ஒரு ஷேருக்கும் இப்போ ப்ராஃபிட் வந்திருக்கு. மொத்த ப்ராஃபிட் எங்கே போட்டுட்டாங்க, கீழே வந்து ஈக்விட்டி ஷேர்ஸ் எத்தனை இருக்குன்னு போட்டிருக்காங்க. அப்போ என்ன சொல்றாங்கன்னு சொன்னா நம்ம கம்பெனியோட ஷேரு ஒரு ஷேருக்கும் நம்மளோட கம்பெனியோட ஷேர் இருக்கு பாத்தீங்களா, அதுல ஒரு ஷேருக்கும் எவ்வளவு ப்ராஃபிட் கிடைச்சிருக்குது அப்படின்றத இதுல பாக்குறாங்க. ஒரு ஷேருக்கும் எவ்வளவு ப்ராஃபிட். நம்ம மொத்தமா பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு 10,000 கோடி சும்மா சரி 1 லட்சமோ 10 லட்சமோ அப்படி வச்சிருக்கோம்னு வச்சுக்கோங்க. 1 லட்சமோ 10 லட்சமோ வச்சிருக்கோங்கன்னு வச்சுக்கோங்க. அப்ப அந்த 1 லட்சத்துல ஒரு ஷேருக்கு எவ்வளவு ப்ராஃபிட் கிடைக்குது, ஒரு ஷேருக்கும் எவ்வளவு ப்ராஃபிட் கிடைக்குது, அதுதான் நம்ம வந்து என்ன சொல்றோம்னு சொன்னா ஏர்னிங்ஸ் பெர் ஷேர் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? நெக்ஸ்ட். if you want to determine how much you need to deposit today, ஓகேங்களா? if you want to determine how much you need to deposit today, இன்னைக்கு நம்ம எவ்வளவு டெபாசிட் பண்ணணும்ன்றதை நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? கண்டுபிடிக்கணும்னு சொன்னா in a lump sum to receive. ஓகேங்களா? லம்சமா இன்னைக்கு ரிசீவ் பண்ண போறோம். ரிசீவ் 10,000 எவ்ரி இயர். ஓகேங்களா? ஒரு வருஷம் நம்ம 10,000 ரூபாய் கிடைக்கணும். ஓகேங்களா? வருஷம் நம்ம 10,000 கிடைக்கணுமா, அடுத்த 5 வருஷத்துக்கு அந்த 10,000 ரூபாய் கிடைக்கணுமா அப்படின்னு சொன்னா இன்னைக்கு நான் வந்து எவ்வளவு ரூபாய் டெபாசிட் பண்ணணும், இன்னைக்கு நான் லம்சமா வந்து எவ்வளவு ரூபாய் டெபாசிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. இதுக்கு வந்து நீங்க எப்படி கண்டுபிடிப்பீங்க அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. ஃபியூச்சர் வேல்யூ ஆஃப் ஆர்டினரி ஆன்விட்டியை வச்சு கண்டுபிடிப்பீங்களா, இல்லைனா பிரசன்ட் வேல்யூ ஆஃப் ஆர்டினரி ஆன்விட்டியை வச்சு கண்டுபிடிப்பீங்களா, இல்லைனா ஃபியூச்சர் வேல்யூ ஆஃப் ஆர்டினரி ஆன்விட்டி டியூ வச்சு கண்டுபிடிப்பீங்களா, இல்லைனா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் 50,000 ரூபாய்க்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிச்சு முடிச்சிருவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. இதுக்கு ஆன்சர் வந்து என்னன்னு சொல்லி பாத்தீங்க சொன்னா பிரசன்ட் வேல்யூ ஆஃப் an ஆர்டினரி ஆன்விட்டி. ஓகேங்களா? பிரசன்ட் வேல்யூ ஆஃப் an ஆர்டினரி ஆன்விட்டி தான் இதுக்கு வந்து ஆன்சரு. இப்போ வந்து நமக்கு வந்து இன்னைக்கு பிரசன்ட் வேல்யூ நமக்கு வந்து தெரிய வேண்டியது இன்னைக்கு நான் எவ்வளவு போடணும். ஓகேங்களா? எக்ஸ் அமௌண்ட், ஏதோ ஒரு எக்ஸ் அமௌண்ட் நான் இன்னைக்கு போட போறேன். அதை போடுறதுனால எனக்கு ஃபியூச்சர்ல இருந்து 10,000 வரணும். ஓகேங்களா? ஃபியூச்சர்ல இருந்து எனக்கு வந்து பாத்தீங்கன்னு சொன்னா 10,000 வரணும். 10,000
10,000ன்னு சொல்லிட்டு வரணும். வருஷம் வரணும். 5 வருஷத்துக்கு வரணும்னு சொல்லிட்டாங்க. 5 வருஷத்துக்கு வரணும்னு சொல்லிட்டாங்க. அப்போ இந்த 10,000 வரணும். ஆனா நான் இன்னைக்கு எவ்வளவு கட்டணும்னு கேக்குறாங்க. அப்ப இன்னைக்கு நான் எவ்வளவு கட்டணும் அப்படின்னு சொன்னா நம்ம எதை பத்தி பேசுறோம்? பிரசன்ட் வேல்யூவை பத்தி பேசுறோம். ஓகேங்களா? ஃபியூச்சர்ல எனக்கு பணம் வருது. அந்த ஃபியூச்சர்ல வர்ற பணத்தோடைய இன்னைக்கு வேல்யூ, இன்னைக்கு பிரசன்ட் வேல்யூ. ஓகேங்களா? எனக்கு அடுத்த வருஷம் ஒரு 10,000 வருதுன்னா அந்த 10,000 வேல்யூ இன்னைக்கு எவ்வளவு இருக்கும் அப்படின்றத வந்து நான் கால்குலேட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ நான் கால்குலேட் பண்ணாதான் எனக்கு இன்னைக்கு உள்ள வேல்யூ நான் கால்குலேட் பண்ணாதான் இதை நான் இன்வெஸ்ட் பண்ணாதான் எனக்கு வந்து வருஷம் 10,000 கிடைக்கும். ஸோ இதை என்ன பண்ணுவாங்க, இந்த 10,000 போட்டுட்டு இது எல்லாத்துக்கும் பிரசன்ட் வேல்யூ கண்டுபிடிப்பாங்க. ஸோ பிரசன்ட் வேல்யூன்றது எப்படி கண்டுபிடிப்பாங்க? பிரசன்ட் வேல்யூ இஸ் ஈக்குவல் டு ஃபியூச்சர் வேல்யூ டிவைட் பை 1 பிளஸ் ஆர். ஆர்ன்றது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஹோல் டு த பவர் ஆஃப் என். ஓகேங்களா? நம்பர் ஆஃப் இயர்ஸ். இதை போட்டுட்டீங்கன்னு சொன்னா இந்த ஃபியூச்சர் வேல்யூஸ் உடைய பிரசன்ட் வேல்யூ உங்களுக்கு கிடைச்சிரும். இந்த ஒன்னொன்னும் ஃபியூச்சர் வேல்யூ இருக்கு பாத்தீங்களா, அந்த ஃபியூச்சர் வேல்யூட பிரசன்ட் வேல்யூ கிடைச்சிரும். அந்த பிரசன்ட் வேல்யூ தான் நீங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணணும். ஓகேங்களா? அதுதான் பிரசன்ட் வேல்யூ ஆஃப் an ஆர்டினரி ஆன்னுட்டி. ஆர்டினரி ஆன்னுட்டின்னு சொல்லிட்டாங்கனாலே நம்ம எங்கே போட்டுறணும்? அந்த வருஷ கடைசியில தான் போடணும். அந்த வருஷத்தை விட்டு 0th டைமை விட்டுட்டு வருஷத்துல தான் நம்ம வந்து அந்த கேஷ் வந்து போட ஆரம்பிக்கணும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? புரியுதுங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் பார்ப்போம். in an equated monthly installment EMI for a term loan. ஓகேங்களா? ஒரு term loanக்கு வந்து equated monthly installment during the initial period of the loanல the portion of the EMI that goes towards interest. ஓகேங்களா? ஒரு portion of the EMI வந்து இன்ட்ரெஸ்ட்டுக்கு போகுது பாத்தீங்களா, அது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு கேக்குறாங்க. லோயர் than the principal portionோட கம்மியா இருக்குமா, ஹையர் than the principal portionோட ஹையரா இருக்குமா, ஈக்குவல் டு த பிரின்சிபல் போர்ஷனா, இல்ல ஜீரோவா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. பொதுவா எப்படி இருக்கும்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா ஹையர் than the பிரின்சிபல் போர்ஷன். ஓகேங்களா? நம்ம வந்து ஒரு இஎம்ஐ வந்து நம்ம கெட்டுறோம்னு சொன்னா இஎம்ஐ வந்து நம்ம கெட்டுறோம்னு சொன்னா அதுல ஒரு 3,000 நம்ம மாசம் நம்ம கெட்டுறோம். ஓகேங்களா? 3,000 நம்ம மாசம் கெட்டுறோம் அப்படின்னு சொன்னா அதை வந்து ரெண்டா பிரிச்சுப்பாங்க. ஒன்னு வந்து பிரின்சிபல் அமௌண்ட் கட்டுறதுக்கு, இன்னொன்னு இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் கட்டுறதுக்கு. அப்ப இந்த 3,000 பாத்தீங்கன்னு சொன்னா ஸ்டார்டிங்ல, அதாவது இந்த ஆரம்பிக்கிறாங்க இப்பதான் வருஷம் லோனை போட்டு இஎம்ஐ கட்டுறாங்கன்னா, அப்ப ஸ்டார்டிங்ல எல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா கிட்டத்தட்ட 2,500 பக்கம் எதுக்கு போயிருமா? பிரின்சிபலுக்கு போயிருமா. ஓகேங்களா? சாரி மாத்தி சொல்றேன். 2,500 பக்கம் வந்து இன்ட்ரெஸ்ட்டுக்கு போயிடும். ஓகேங்களா? 2,500 பக்கம் வந்து இன்ட்ரெஸ்ட்டுக்கு போயிடும். பிரின்சிபலுக்கு வந்து பாத்தீங்கன்னு சொன்னா 500 அந்த மாதிரி தான் இருக்கும்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ இன்ட்ரெஸ்ட்டுக்கு வந்து ஹையர் தேன் த பிரின்சிபல் போர்ஷன். ஓகேங்களா? இன்ட்ரெஸ்ட்டுக்கு வந்து ஜாஸ்தி எடுத்துப்பாங்க, பிரின்சிபலுக்கு வந்து கம்மியா எடுத்துட்டு வருவாங்க. அதுவே போக வருஷம் வந்து வருஷம் வந்து போக என்ன ஆகும்னு சொன்னா இந்த இன்ட்ரெஸ்ட் போர்ஷனுக்கு கட்டுறது குறைஞ்சு பிரின்சிபல் போர்ஷனுக்கு வந்து நம்ம ஜாஸ்தியா பணம் கட்டுவோம். ஓகேங்களா? பிரின்சிபல் போர்ஷனுக்கு வந்து ஜாஸ்தியா பணம் கட்டுவோம் வருஷங்கள் போக. ஓகேங்களா? இந்த இன்ட்ரெஸ்ட் போர்ஷனுக்கு எவ்வளவு போகணும், இந்த இன்ட்ரெஸ்ட் போர்ஷனுக்கு எவ்வளவு கட்டணும், அதே மாதிரி இந்த பிரின்சிபல் போர்ஷனுக்கு எவ்வளவு கட்டணும்ன்றத வந்து எப்படி தெரியுமா கண்டுபிடிக்கிறாங்க? இந்த இன்ட்ரெஸ்ட் போர்ஷன் எவ்வளவு போகணுன்றத மட்டும் இப்போ வந்து ஜஸ்ட் நம்ம நார்மல் கால்குலேஷன் தான். நம்ம பிரின்சிபல் இருக்குதுன்னு சொன்னா அந்த பிரின்சிபலை வச்சுக்கிட்டு 12 மாசம் இருக்குதுன்னு சொன்னா அந்த 12 மாசத்துல இந்த ஒரு மாசத்துக்கு வந்து எவ்வளவு கட்டணும், ஸோ அதை டிவைட் பண்ணிக்கிட்டு அந்த பிரின்சிபல் எவ்வளவு வருதுன்னு பிரின்சிபலோட வச்சு கால்குலேட் பண்ணிக்கிட்டு அந்த இன்ட்ரெஸ்ட்டை தான் இது கூட கழிச்சுக்கிறாங்க. ஓகேங்களா? அந்த இன்ட்ரெஸ்ட்டை தான் டைரக்டா வந்து இதுல இருந்து கழிச்சுக்கிறாங்க. ஓகேங்களா? இது கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும். டைரக்டா அந்த பிரின்சிபலுக்கு ஒரு மாசத்துக்கு இன்ட்ரெஸ்ட் இப்போ ஒரு 10,000 இருக்குன்னு சொன்னா அந்த 10,000 ஒரு மாசத்துக்கு எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் பிடிக்கணும் அப்படின்றத கால்குலேட் பண்ணணும். அவ்வளவுதான். அதை கால்குலேட் பண்ணிக்கிட்டு அந்த போர்ஷன் வருது பாத்தீங்களா, இந்த போர்ஷன்ல இருந்து நம்ம அதுக்கு எடுத்துக்கிறாங்க. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? அடுத்து ஓகே, நெக்ஸ்ட் த புல்லட் ரீபேமெண்ட். ஓகேங்களா? புல்லட் ரீபேமெண்ட் ஃபார் அ லோன் மீன்ஸ் புல்லட் ரீபேமெண்ட் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி ஒரு லோனுக்குன்றப்ப என்னதுன்னு சொல்லி கேட்குறாங்க. த லோன் இஸ் ரீபெய்டு இன் வெரி ஸ்மால் ஃப்ரீக்வெண்ட் இன்ஸ்டால்மெண்ட்ஸ். ஓகேங்களா? த லோன் இஸ் ரீபெய்டு இன் வெரி ஸ்மால் ஃப்ரீக்வெண்ட் இன்ஸ்டால்மெண்ட்ஸா த என்டையர் பிரின்சிபல் அமௌண்ட் ஆஃப் த லோன் இஸ் ரீபெய்டு த என்டையர் பிரின்சிபல் அமௌண்ட் ஆஃப் த லோன் இஸ் ரீபெய்ட் அஸ் அ சிங்கிள் லம்சமா பே பண்ணிடுறாங்க அட் த எண்ட் ஆஃப் த லோன் டென்யூர். ஓகேங்களா? என்டையர் பிரின்சிபலையும் ஒரு சிங்கிள் லம்சமா பே பண்ணி முடிச்சிடறாங்களா, அதுவா the borrower can choose to repay at any time without notice. ஓகேங்களா? borrower வந்து எப்பவும் நோட்டீஸ் இல்லாம போய் க்ளோஸ் பண்ணிட்டு போயிடலாம், அதுவா interest is paid upfront. ஓகேங்களா? interest is paid upfront and the principal is paid in EMI. ஓகேங்களா? பிரின்சிபலை மட்டும் அப்ஃப்ரண்டா பே பண்ணிட்டு பிரின்சிபலை வந்து இஎம்ஐ பே பண்றாங்களா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. ஆன்சர்னு சொல்லி பாத்தீங்க சொன்னா என்டையர் பிரின்சிபல் அமௌண்ட். ஓகேங்களா? என்டையர் பிரின்சிபல் ஆஃப் த அமௌண்ட் பிரின்சிபல் அமௌண்ட் ஆஃப் த லோன் இஸ் ரீபெய்ட் அஸ் அ சிங்கிள் லம்சம். ஒரே லம்சமா பே பண்ணி முடிச்சிடறாங்க. பில்லட் ரீபேமெண்ட் பொறுத்த வரைக்கும் மொத்தமா ஒரு லம்சம் அமௌண்ட்டா கொடுத்து க்ளோஸ் பண்ணிடுறாங்க. இது எந்த மாதிரி டைம்லலாம் வரும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்கன்னா, சில கம்பெனிஸ் வந்து பாத்தீங்க சொன்னா ஃபியூச்சர்லேயே வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கேஷ் இன்ஃப்ளோ வரப்போகுதுன்னு சொல்லி வச்சிருப்பாங்க. கேஷ் இன்ஃப்ளோ இவ்வளவு வரப்போகுதுன்னு சொல்லி வச்சிருப்பாங்க.
ஸோ அந்த மாதிரி டைமில் வந்து பார்த்தீங்க சொன்னால் இந்த புல்லட் ரீபேமெண்ட்டாக போட்டு அவங்க வந்து டோட்டலாக அவங்க அந்த லோனை வந்து க்ளோஸ் பண்ணி முடிச்சிடுவாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு ஹை ப்ரைஸ் ஏர்னிங் பிஇ ரேஷியோ ஆஃபன் சஜஸ்ட் தட். ஓகேங்களா? ஹை ப்ரைஸ் ஏர்னிங் ரேஷியோ இது வந்து பார்த்தீங்க சொன்னால் என்னென்னா ப்ராஃபிட்டபிலிட்டி ரேஷியோ. இதுவும் ஒரு ப்ராஃபிட்டபிலிட்டி ரேஷியோ. ஹை ப்ரைஸ் ஏர்னிங் பிஇ ரேஷியோ ஆஃபன் சஜஸ்ட் தட் த கம்பெனிஸ் ஷேர் ஆர் அண்டர் வேல்யூடு. கம்பெனியோட ஷேர் வந்து அண்டர் வேல்யூ ஆகுது இருக்குதுன்னு சொல்கிறாங்களா, த கம்பெனி ஹேஸ் வெரி லோ ஏர்னிங்ஸாக இருக்குதுன்னு சொல்கிறாங்களா, த இன்வெஸ்டர்ஸ் ஹேவ் high growth expectations. The investors have high growth expectations for the company's future earnings or the stock might be overvalued. ஓகேங்களா? மக்களுக்கு வந்து இந்த கம்பெனியோட ஃபியூச்சரில் நிறைய நம்பிக்கை இருக்குது, ஸ்டாக் வந்து ஓவர் வேல்யூ ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கம்பெனி பேஸ் ஹை டிவிடெண்ட்ஸ். கம்பெனி வந்து ஹை டிவிடெண்ட்ஸ் பே பண்ணுது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, த இன்வெஸ்டர் ஹேவ் ஹை க்ரோத் எக்ஸ்பெக்டேஷன். இன்வெஸ்ட் பண்ணுறவங்களுக்கு அந்த கம்பெனி மேலே நல்ல ஹையான க்ரோத் எக்ஸ்பெக்டேஷன் வச்சுருக்காங்களாம். இந்த ஸ்டாக்ஸ் வந்து ஓவர் வேல்யூ ஆகும்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? இப்போ பி ரேஷியோனா என்னன்னு நம்ம லைட்டாக பார்த்துக்கலாம். பி ரேஷியோ அப்படின்றது மார்க்கெட் ப்ரைஸ் ஆஃப் த ஷேர். ஓகேங்களா? இப்போ சும்மா ஒரு டாடா மோட்டார்ஸ்னு எடுத்துக்கோம். இப்போ வந்து 600 ரூபாய்க்கு அந்த ஷேர் வந்து வித்துட்டு இருக்குதுன்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? டாடா மோட்டார்ஸ்ன்றது ஷேரோட ப்ரைஸ் வந்து 600 ரூபாய்க்கு வித்துக்கிட்டு இருக்குதுன்னு வச்சுக்கலாம். இப்போ இதில் வந்து ஏர்னிங்ஸ் பெர் ஷேர்ன்றது நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லைங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஏர்னிங்ஸ் பெர் ஷேர்ன்றது வந்து நம்ம இப்போ தான் ஆல்ரெடி பார்த்துருந்தோம். நம்மளோட ப்ராஃபிட் இருக்குது பார்த்தீங்களா, நம்மளோட ப்ராஃபிட்டில் எவ்வளோ ஒரு ஷேருக்கும் மொத்தமாக இருக்குது பார்த்தீங்களா ஷேர்ஸு. அப்போ நம்மளோட ப்ராஃபிட்டில் ஒரு ஷேருக்கும் எவ்வளோ பங்கு கிடைக்குது அப்படின்றது அந்த ஏர்னிங்ஸ் பெர் ஷேர்னு சொல்கிறாங்க. ஏர்னிங்ஸ் பெர் ஷேர்ன்றது நம்மளோட ப்ராஃபிட்டில் ஒரு ஷேருக்கும் எவ்வளவு ப்ராஃபிட் கிடைக்குது. ஓகேங்களா? அதுதான் வந்து ஏர்னிங்ஸ் பெர் ஷேர்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த பிஇ ரேஷியோ பொறுத்த வரைக்கும் முதல்ல என்ன பண்ணிட்டோம், மார்க்கெட் ப்ரைஸ் போட்டோம். இப்போ டாடா மோட்டார்ஸோட மார்க்கெட் ப்ரைஸ் போட்டோம் 600 ரூபா. இது எக்ஸாம்பிளுக்கு வச்சுக்குவோம். இப்போ இது ஏர்னிங்ஸ் பெர் ஷேர் ஒரு ஷேருக்கும் 6 ரூபா தான் வருது அப்படின்னு சொன்னால், ஓகேங்களா, 6 ரூபா தான் வருது ஒரு ஷேருக்கும் ப்ராஃபிட். டாடா மோட்டார்ஸோட ப்ராஃபிட்ல இருந்து பார்த்தோம்னு சொன்னால் ஒரு ஷேருக்கும் 6 ரூபாய் கிடைக்குது. ப்ராஃபிட்ல 6 ரூபாய் கிடைக்குது உதாரணத்துக்கு. ஓகேங்களா? அப்படி வச்சு போட்டோம்னா என்ன வருது பாருங்க, 100 ரூபாய், 100%, 100 டைம்ஸ். ஒரு ஷேருக்கு 6 ரூபாய் தான் கிடைக்குது. பார்த்தீங்களா? ஒரு ப்ராஃபிட் வந்து ஒரு ஷேருக்கு 6 ரூபாய் தான் கிடைக்குது. ஆனால் அந்த ஷேரை 600 ரூபா கொடுத்து வாங்குறாங்க. ஒரு ஷேருக்கும் 6 ரூபாய் தான் பார்த்தா ப்ராஃபிட் கிடைக்குது. ஆனால் அந்த ஷேரை 600 ரூபா கொடுத்து மக்கள் வாங்குறாங்க. அப்போ 100 மடங்கு அதிகமாக வந்து மக்கள் கொடுத்து வாங்குறதுக்கு தயாராக இருக்காங்க. தேங்க்யூ சார், ஜேஎஸ்பி பாபு சார், தேங்க்யூ. அப்போ 100 மடங்கு வந்து அதிகமாக கொடுத்து வாங்குறதுக்கு மக்கள் ஜாஸ்தியாக இருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? மக்கள் வந்து இந்த கம்பெனி மேலே நல்ல நம்பிக்கை வச்சிருக்காங்க, நல்ல எக்ஸ்பெக்டேஷன் வச்சிருக்காங்க. இல்லைன்னா ஓவர் வேல்யூ ஆயிருக்குன்னு அர்த்தம். இல்லைன்னா இந்த 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 ஸ்டாக் வந்து ஓவர் வேல்யூ ஆயிருக்கும். அப்போ அந்த ஓவர் வேல்யூ ஆயிருக்கான்றதை நம்ம எப்படி கண்டுபிடிப்போம்? டாடா மோட்டார்ஸ் மாதிரியே நமக்கு மஹேந்திரா மோட்டார்ஸ் இருக்காங்க, அவங்க கூட கம்பேர் பண்ணி பார்க்கணும். அப்போ எப்படி ஓவர் வேல்யூ ஆயிருக்குதா, அண்டர் வேல்யூ ஆயிருக்குதா, இல்லை எதுவும் வேற எதுவும் ஸ்பெஷல் ரீசன்ஸ்க்காக இப்படி வேல்யூ ஆகுதா அப்படின்றத இது மூலியமா நம்ம கண்டுபிடிச்சிட முடியும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? நெக்ஸ்ட், if a bond's market price is higher than its face value. ஓகேங்களா? ஒரு பாண்ட் இருக்குது, அதோட மார்க்கெட் பிரைஸ் வந்து அதோட ஃபேஸ் வேல்யூவோட ஜாஸ்தியாக இருக்குதா. ஃபேஸ் வேல்யூ வந்து 100 ரூபான்னு வச்சுக்கோங்க. மார்க்கெட்டில் ஷேர் ஆகிறப்ப பார்த்தீங்கன்னு சொன்னால் பாண்டோட மார்க்கெட் பிரைஸ் வந்து எவ்வளோ ரன் ஆகிட்டு இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு 200 ரூபா அந்த மாதிரி ரன் ஆகுதுன்னு வச்சுப்போம். அப்படின்னு சொன்னால் the bond is said to be trading at. பாண்ட் எதில் ட்ரேட் ஆகுது? பார்ல ட்ரேட் ஆகுதா, டிஸ்கவுண்ட்ல ட்ரேட் ஆகுதா, ப்ரீமியம்ல ட்ரேட் ஆகுதா, ஈல்டு வேல்யூல ட்ரேட் ஆகுதா அப்படின்னு சொன்னால் ப்ரீமியம்ல ட்ரேட் ஆகுது. ஓகேங்களா? 100 ரூபாய் தான் மதிப்பு, ஆனால் அதோட பிரைஸ் இப்போ மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா 200 ரூபாய்க்கு ஓடிக்கிட்டு இருக்குது. அப்போ ஒரு ப்ரீமியம் வேல்யூல அது வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? நெக்ஸ்ட், a callable bond gives the right to. ஓகேங்களா? ஒரு காலபிள் பாண்ட் வந்து என்ன ரைட் கொடுக்குதுன்னு கேட்குறாங்க. bond holder to sell the bond back to the issuer before the maturity. பாண்டை ஹோல்டு பண்ணியிருக்காரு இல்லைங்களா, அவர் வந்து பாண்டை வந்து செல் பண்ணிடலாமா, திரும்ப செல் பண்ணிட முடியுமா இஷ்யூருக்கு? அது மெச்சூரிட்டிக்கு முன்னாடி செல் பண்ண முடியுமா அதுவா? இல்லைனா இஷ்யூர் டு ரெடீம் த பாண்ட் ஃப்ரம் த பாண்ட் ஹோல்டர் பிஃபோர் இட்ஸ் ஸ்டேட்டட் மெச்சூரிட்டி டேட். ஓகேங்களா? அந்த இஷ்யூ பண்ணியிருக்காரு இல்லையா, இந்த பாண்டை வந்து இஷ்யூ பண்ணியிருக்காரு பார்த்தீங்களா, அவர் வந்து டைம் வர்றதுக்கு முன்னாடியே பாண்ட் ஹோல்டர்கிட்ட இருந்து அந்த பாண்டை திரும்ப வாங்கிக்க முடியுமா அதுவா? பாண்ட் ஹோல்டர் டு கன்வெர்ட் த பாண்ட் இன்டு ஈக்விட்டி ஷேர்ஸ். பாண்ட் ஹோல்டர் வந்து இப்போ பாண்ட் வச்சிருக்காரு பார்த்தீங்களா, அதை வந்து ஈக்விட்டி ஷேர்ஸாக கன்வெர்ட் பண்ணிக்க முடியுமா? இல்லைனா இஷ்யூர் டு ஸ்டாப் பேயிங் கூப்பான் இன்ட்ரெஸ்ட் வந்து இஷ்யூர் கொடுத்துட்டு இருப்பார்ல, அதை ஸ்டாப் பண்ணுறதா? அப்படின்னா ஆன்சர் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் இஷ்யூர் டு ரிடீம் பை பேக் த பாண்ட் ஃப்ரம் த பாண்ட் ஹோல்டர். ஓகேங்களா? இது என்னன்னா காலபிள் பாண்டுன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் காலபிள் பாண்ட் வந்து ஒரு இஷ்யூர் கொடுக்குறாரு. ஓகேங்களா?
இப்போ டாடா மோட்டார்ஸ்னு யாரோ ஒருத்தங்க கம்பெனி வந்து நாங்கள் வந்து காலபிள் பாண்ட் வந்து நாங்கள் இஷ்யூ பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால், நம்ம இப்போ போய் இதை வாங்கிட்டோம்னா இது 5 வருஷத்துக்கு மெச்சூரிட்டி 5 இயர் மெச்சூரிட்டி போட்டு கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம வாங்கிட்டு வந்துட்டோம். அப்போ டாடா மோட்டார்ஸ் காலபிள் பாண்டா இது இஷ்யூ பண்ணாங்கன்னு சொன்னா என்னைக்கு வேணாலும் டாடா மோட்டார்ஸ் வந்து நம்மள்ட்ட இருந்து இதை கால் பண்ணி திரும்ப வாங்கிக்க முடியும். ஓகேங்களா? டாடா மோட்டார்ஸ் வந்து என்னைக்கு வேணாலும் இதை கால் பண்ணி நம்மள்ட்ட இருந்து வாங்கிக்க முடியும். இதுதான் வந்து என்ன சொல்றாங்கன்னு சொன்னா காலபிள் பாண்டுன்னு சொல்றாங்க. இதே மாதிரி இப்போ நம்மளுக்கு இப்போ எப்படி டாடா மோட்டார்ஸ்க்கு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்கோமோ அதே மாதிரி புட்டபிள் பாண்டுன்னு சொல்லி ஒன்று வச்சிருக்காங்க. ஓகேங்களா? புட்டபிள் பாண்டுன்னு ஒன்று வச்சிருக்காங்க. இது என்ன பண்ணுன்னு சொன்னா நமக்கு ரைட்டு கொடுக்கும். நம்ம வந்து ஒரு 5 வருஷத்துக்குள்ள பாண்டை வாங்கி வச்சிருப்போம். 5 வருஷத்துக்குள்ள ஒரு பாண்டை வந்து நம்ம வாங்கி வச்சிருப்போம். ஆனா எனக்கு பிடிக்கல, இது சரிப்பட்டு வரல அப்படின்னு நம்ம நினைச்சிட்டோம்னு சொன்னா நம்மளே அந்த இஷ்யூ பண்ணவருக்கு அந்த பாண்டை திரும்ப கொடுத்துடலாம். ஓகேங்களா? அதை வந்து என்ன சொல்றோம்னா புட்டபிள் பாண்ட் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? நெக்ஸ்ட், the theoretical price of a bond is calculated as the ஒரு theoretical price ஒரு பாண்டோடைய theoretical price நம்ம எப்படி கால்குலேட் பண்றோம் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. sum of all future coupon payments plus the face value. அது என்னெல்லாம் கூப்பான் பேமெண்ட் வருதோ அதுவும் அப்புறம் அந்த ஃபேஸ் வேல்யூவும் ஆட் பண்றதா ஆவரேஜ் ஆஃப் இட்ஸ் ஹையஸ்ட் அண்ட் லோயஸ்ட் ட்ரேடிங் பிரைஸ். இந்த பாண்டோடைய ஹையஸ்டையும் லோயஸ்ட் ட்ரேடிங் பிரைஸை லாஸ்ட் இயர்ல இருக்கிறத ரெண்டையும் எடுத்து ஆவரேஜ் எடுக்கிறதா பிரசன்ட் வேல்யூ ஆஃப் இட்ஸ் எக்ஸ்பெக்டட் ஃபியூச்சர் ஃப்ளோஸ். ஓகேங்களா? பிரசன்ட் வேல்யூ ஆஃப் இட்ஸ் இன்னைக்கு தேதி இன்னையோட வேல்யூ அதோட ஃபியூச்சர் கேஷ் ஃப்ளோவோடைய இன்னைய வேல்யூ எடுத்துக்கிறதா டிஸ்கவுண்டட் அட் த ரிக்வயர்டு ரேட் ஆஃப் ரிட்டர்னா அதுவா இல்லைனா ஃபேஸ் வேல்யூ மல்டிப்ளைடு பை த கூப்பான் ரேட்டா. இந்த கூப்பான் ரேட்ன்றது இதுவான்னு கேட்குறாங்க. ஓகேங்களா? கூப்பான் ரேட்ன்றது ஞாபகம் வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். கூப்பான் ரேட்ன்றது நம்ம எப்படி ஒரு பேங்க்ல வந்து ஒரு டெபாசிட் போட்டுட்டு இன்ட்ரெஸ்ட் கொடுக்குது பார்த்தீங்களா, அதை வந்து நம்ம இன்ட்ரெஸ்ட் ரேட்னு சொல்றோம் இல்லைங்களா? அதே மாதிரி ஒரு பாண்டை இஷ்யூ பண்ணிட்டு அந்த கம்பெனி வந்து இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுவாங்கல்ல, அதை தான் அவங்க கூப்பான் ரேட்னு சொல்றாங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ இந்த கூப்பான் ரேட் வந்து அவங்க வருஷம் கொடுப்பாங்க. ஓகேங்களா? இப்போ ஏதோ ஒரு எக்ஸ்ட்ரா அமௌண்ட் வந்து அவங்க வந்து வருஷம் கொடுத்துட்டு இருக்காங்க. அப்போ இந்த பாண்டோடைய தியரிட்டிக்கல் வேல்யூ வந்து நம்ம கண்டுபிடிக்கணும்னு சொன்னா என்ன பண்ணணும்னு சொன்னா இந்த கூப்பான் ரேட் வருது பாத்தீங்களா, இந்த கூப்பான் ரேட் ஒரு வருஷமும் வருது. ஓகேங்களா? 2026ல ஒன்று வருது, 26ல ஒன்று வருது, 27ல ஒன்று வருது, 28ல ஒன்று வருது. அப்போ இதுதான் ஃபியூச்சர் வேல்யூ. ஓகேங்களா? இதுதான் என்னது ஃபியூச்சர் வேல்யூ. அந்த ஃபியூச்சர் வேல்யூல வர்ற பணத்தோடைய இன்னைக்கு வேல்யூ, அந்த ஃபியூச்சர்ல வரக்கூடிய பணங்களுடைய இன்னைக்கு வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்கணும். இது மட்டும் கண்டுபிடிச்சா பத்தாது. இந்த இந்த பாண்டை நம்ம வந்து ஒரு 1000 ரூபாய் கொடுத்து வாங்கியிருக்கோம். ஃபேஸ் வேல்யூ வந்து 1000 ரூபாய் கொடுத்து வாங்கியிருக்கோம்னு சொன்னா அந்த மெச்சூர் ஆனதும் அந்த பாண்டை இஷ்யூ பண்ணவர் இந்த 1000 ரூபாயை நமக்கு திரும்ப தருவார். அந்த 1000 ரூபாயை நமக்கு திரும்ப தருவார். அப்போ இந்த 1000 ரூபாயுடைய பிரசன்ட் வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும். இந்த 1000 ரூபாய் எப்போ வரும்? 29வது வருஷத்துல வரும். அப்போ 29வது வருஷத்துல வரும்போது நம்ம எதோட தான் கால்குலேட் பண்ணிக்கணும்? இந்த வரப்போற இந்த 1000 ரூபாயோட பிரசன்ட் வேல்யூ வரப்போற இந்த கூப்பான் ரேட்டோட இந்த கூப்பான் ரேட் ஒரு 10 ரூபாயோ 80 ரூபாயோ வருதுன்னா இந்த கூப்பான் ரேட்டோடைய பிரசன்ட் வேல்யூ கண்டுபிடிக்கணும். இது ரெண்டையும் கண்டுபிடிச்சு ஆட் பண்ணிட்டோம்னு சொன்னா அதுதான் அந்த பாண்டோட வேல்யூன்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? அதான் அந்த பாண்டோட வேல்யூன்னு சொல்றாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. எ பாண்ட் வித் ஃபேஸ் வேல்யூ ஆஃப் ₹1000. ஓகேங்களா? ஒரு பாண்ட் வித் ஃபேஸ் வேல்யூ ஆஃப் 1000 கூப்பான் ரேட் வந்து 8% தான். ஓகேங்களா? கூப்பான் ரேட் வந்து 8% தான். பெய்டு ஆனுவலி ஒரு வருஷமும் 8% வந்து அவங்க கொடுப்பாங்க. ஓகேங்களா? 8% கொடுக்குறாங்க. 3 வருஷத்துக்கு கொடுக்குறாங்க. மெச்சூரிட்டி வந்து 3 வருஷம். ஓகேங்களா? இதை வந்து எப்படி வேல்யூ பண்ணணும்னு சொல்லி கேட்குறாங்க. இஃப் த ரெக்வயர்ட் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் வந்து எனக்கு வந்து 10% ரிட்டர்ன் வரணும்னு நான் எதிர்பார்க்குறேன். ஓகேங்களா? எனக்கு வந்து 10% ரிட்டர்ன் வரணும். அப்போ நான் இதை வந்து எப்படி வேல்யூ பண்ணி எனக்கு 10% வரணும்னு சொன்னால் நான் எவ்வளோ ரூபாயில் நான் அதை வாங்கலாம். ஓகேங்களா? எனக்கு ரிட்டர்ன் நான் ஆசைப்படுற ரிட்டர்ன் இந்த பாண்டு நான் ஒன்று வாங்க போகிறேன். ஆனால் நான் ஆசைப்படுற ரிட்டர்ன் வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 10% வரணும். அப்போ இந்த 10% வர்றது மாதிரி இந்த 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 ஷேர் எனக்கு 10% இந்த பாண்டு கொடுக்க போகுதுன்னா அது எந்த வேல்யூல ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சுன்னு சொன்னா எனக்கு அது 10% கொடுக்கும் அப்படின்றத கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? அதுதான் இதோட ஆன்சர். ஓகேங்களா? இதோட ஆன்சர் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது வந்து எப்படி பண்ணுவாங்கன்னு சொன்னா நமக்கு தெரியும் இல்லைங்களா? நம்ம ஆல்ரெடி பார்த்துக்கோம் இல்லையா? PV = FE டிவைடட் பை 1 + R இல்லைன்னா ஒய் ஆர் நார்மலாக ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆர்னு யூஸ் பண்ணுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். R to the power of n. ஓகேங்களா? FE present value = ஃபியூச்சர் வேல்யூ டிவைட் பை 1 + R to the power of n. ஓகேங்களா? ஸோ இதில் வந்து ஃபியூச்சர் வேல்யூவில் 1000 ரூபாய் வரப்போகுது. ஓகேங்களா? 1000 ரூபாய் வரப்போகுது. இன்னைக்கு வந்து 10% போட்டிருக்காங்க. சாரி, இது வந்து 1.08. ஓகேங்களா? அது தப்பாக போட்டிருக்காங்க. 1 + 0.08. ஓகேங்களா? 8% to the power of 3. ஓகேங்களா? இதை போட்டிங்கன்னு சொன்னால் நமக்கு வந்து ஆன்சர் கிடைச்சிரும். ஓகேங்களா? இன்னைக்கு என்ன ரேட்டில் இதை வாங்கலாம், என்ன ரேட்டில் வாங்கலாம்னு சொல்லி கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இந்த ரேட்டை பார்த்து அவங்க என்ன கண்டுபிடிக்கிறாங்கன்னா இப்போ இதே பாண்ட் வந்து நமக்கு 10% கிடைக்கணும்னு சொல்லி இந்த வேல்யூவில் வாங்கலாமா நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இப்போ இதே பாண்ட் வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 600 ரூபாய்க்கு வித்துக்கிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. 600 ரூபாய்க்கு வித்துட்டு இருக்குன்னா நமக்கு நல்ல லாபம். உடனே இதை போய் வாங்கிடலாம். இதுவே பார்த்தீங்கன்னா இது 800 ரூபாய்க்கு வித்துட்டு இருக்குதுன்னு சொன்னால் இது வந்து வாங்க மாட்டாங்க. ஓகேங்களா? இதுதான் வந்து இதை வச்சு கண்டுபிடிச்சிக்கிறாங்க. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்?
நெக்ஸ்ட் இந்த கிராஸ் ப்ராஃபிட் ரேஷியோ ஓகேங்களா. கிராஸ் ப்ராஃபிட் ரேஷியோ இஸ் கால்குலேட்டட் அஸ், இதுவுமே பார்த்தீங்க சொன்னா ப்ராஃபிட்டபிலிட்டி ரேஷியோல தான் வருது ஓகேங்களா. இதுவுமே ப்ராஃபிட்டபிலிட்டி ரேஷியோல தான் வருது ஓகேங்களா. இதுல என்ன கேட்கறாங்க, கிராஸ் ப்ராஃபிட் ரேஷியோவை எந்த ஃபார்முலா வச்சு கண்டுபிடிக்கிறாங்க? நெட் ப்ராஃபிட் டிவைட் பை நெட் சேல்ஸா, கிராஸ் ப்ராஃபிட் டிவைட் பை காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சேல்டா, குட்ஸ் சோல்டா, கிராஸ் ப்ராஃபிட் டிவைட் பை நெட் சேல்ஸா, கிராஸ் ப்ராஃபிட் டிவைட் பை நெட் சேல்ஸா, நெட் சேல்ஸ் டிவைட் பை கிராஸ் ப்ராஃபிட்டா? அதோட ஆன்சர் என்னன்னு சொல்லி பார்த்தீங்க சொன்னா கிராஸ் ப்ராஃபிட் டிவைட் பை நெட் சேல்ஸ் ஓகேங்களா. கிராஸ் ப்ராஃபிட் டிவைட் பை நெட் சேல்ஸ். இதுல என்ன சொல்றாங்கன்னா, நமக்கு கிராஸா ஒரு ப்ராஃபிட் வந்திருக்கு பாத்தீங்களா, கிராஸா வந்து ஒரு ப்ராஃபிட் வந்திருக்கு இல்லைங்களா, அது நம்மளோட சேல்ஸ்ல இருந்து ஒரு சேல்ஸுக்கும் எவ்வளவு கிராஸ் ப்ராஃபிட் வந்திருக்கு. அதாவது நான் ஒரு 100 ரூபாய்க்கு சேல்ஸ் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொன்னா எனக்கு கிராஸ் ப்ராஃபிட் அதுல இருந்து எவ்வளவு கிடைச்சிருக்கு, ஒரு 100 ரூபாய்க்கும் எனக்கு எவ்வளவு, ஒரு 50 ரூபா கிடைச்சிருக்குதா, 25 ரூபா கிடைச்சிருக்குதா, அந்த மாதிரி சொல்லி கண்டுபிடிக்கிறதா இந்த கிராஸ் ப்ராஃபிட் ரேஷியோ ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து நிறைய இருக்கணும். இந்த ரேஷியோ வந்து கிராஸ் ப்ராஃபிட் ரேஷியோ வந்து நமக்கு ஜாஸ்தியா போகணும் ஓகேங்களா. நெக்ஸ்ட் yield to maturity YTM சொல்றாங்க. Yield to maturity is the discount rate equates the bonds face value ஓகேங்களா. bonds face value to its current market price ஓகேங்களா. பாண்டோட face value current market price ஈக்குவேட் பண்ணுதா, maximizes the future value of coupon payments ஓகேங்களா. maximizes the future value கூப்பான் பேமெண்டோட ஃபியூச்சர் வேல்யூ வந்து இது இன்க்ரீஸ் பண்ணுமா, இல்லைனா ஈக்குவேட்ஸ் த பிரசன்ட் வேல்யூ ஆஃப் த ஃபியூச்சர் கேஷ் ஃப்ளோஸ். ஃபியூச்சர் கேஷ் ஃப்ளோ என்னெல்லாம் வரும், கூப்பானும் பிரின்சிபலும் ஃப்ரம் த பாண்ட் டு இட்ஸ் கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் ஓகேங்களா. பிரசன்ட் வேல்யூ ஆஃப் த ஃபியூச்சர் கேஷ் ஃப்ளோ, அதாவது இன்னையோட வேல்யூ, ஃபியூச்சர்ல வரப்போற பணம் இருக்கு பாத்தீங்களா, அதோடைய இன்னைக்கு வேல்யூவை கால்குலேட் பண்றதான்னு கேட்டிருக்காங்க. இட் இஸ் ஆல்வேஸ் ஈக்குவல்ஸ் டு த பாண்ட் கூப்பான் ரேட் அப்படிங்கிறாங்க. இதோட ஆன்சர் என்ன பாத்தீங்கன்னு சொன்னா present value of the all future cash flows of coupons and principals ஓகேங்களா. இப்போ இது நீங்க ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் பாத்தீங்களா, கேஷ் பாண்டோட ஃபேஸ் வேல்யூ பார்த்தோம் பாத்தீங்களா, இதுவும் சேமா இருக்கிற மாதிரி தெரியும் உங்களுக்கு ஓகேங்களா. இதுவும் சேமா இருக்கிற மாதிரி தெரியும். இதுல என்னன்னா இந்த yield to maturity-லயும் நம்ம அதே டிஸ்கவுண்ட் தான் பண்ண போறோம் ஓகேங்களா. எப்படி வந்து ஃபியூச்சர்ல 2026 27 28ல வர்ற பணத்தை இன்னைக்கு பிரசன்ட் வேல்யூல கொண்டு போய் நம்ம வந்து எப்படி பண்ண போறோம்ன்றதான் இதுலயும் பண்ண போறோம். இதுலயும் பாத்தீங்கன்னு சொன்னா கூப்பான் ரேட் வரிசையா ஒரு வருஷமும் கொடுப்பாங்க. அதே மாதிரி முடிஞ்சது பிரின்சிபல் அமௌண்ட் 1000 ரூபாய், அந்த 1000 ரூபாய் இதுலயும் கடைசியில கொடுத்துருவாங்க. ஆனா இதை வந்து எதுக்கு ஈக்குவேட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா, இன்னைக்கு அந்த 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 பாண்டுக்கு ஒரு மார்க்கெட் பிரைஸ் இருக்கும், ஒரு 500 ரூபாயோ 1000 ரூபாயோ இருக்கும் ஓகேங்களா. இதுல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா மார்க்கெட் பிரைஸை கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா. இதுல வந்து பாத்தீங்கன்னா மார்க்கெட் பிரைஸ் நம்ம கண்டுபிடிக்கிறோம், என்ன பிரைஸுக்கு வாங்கலாம்னு கண்டுபிடிக்கிறோம். இதுல பாத்தீங்கன்னு சொன்னா ஆல்ரெடி ட்ரேட் ஆயிட்டு இருக்குது பாத்தீங்களா மார்க்கெட் பிரைஸ். இப்போ ஒரு 500 ரூபாய்க்கு ட்ரேட் ஆயிருக்குதுன்னு சொன்னா 500 ரூபாய்க்கு ட்ரேட் ஆயிட்டு இருக்குதுன்னு சொன்னா என்ன பெர்சன்டேஜ் வரும்னு சொல்லி கண்டுபிடிப்பாங்க ஓகேங்களா. இப்போ இதுல இந்த பழைய இதுல பாத்தீங்கன்னு சொன்னா இங்க 8% கொடுத்துட்டாங்க. ஆனா இங்க வந்து 8% கொடுக்க மாட்டாங்க. நம்ம தான் அந்த ரேட் ஆஃப் ரிட்டர்னை வந்து கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா. அதுதான் இதுக்கும் உள்ள டிஃபரன்ஸ். சின்ன லைட்டா ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தலாம். இப்போ இதுல பாத்தீங்கன்னு சொன்னா இப்போ பார் வேல்யூ ஆஃப் த பாண்ட் வந்து 1000 ரூபாய், கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் வந்து 850 ரூபாய்க்கு அந்த பாண்ட் வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்குது. கூப்பான் ரேட் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா 8%, மெச்சூரிட்டி வந்து 9 வருஷத்துல மெச்சூர் ஆகும் ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். மெச்சூரிட்டி வந்து 8 வருஷத்துல மெச்சூர் ஆகுது அப்படின்னா அது வந்து எவ்வளவு yield to maturity கொடுக்கும். அப்புறம் இந்த yield to maturity-ல நல்லா ஞாபகம் வச்சுக்கிறது என்னன்னா ஃப்ரெண்ட்ஸ், இதுல வந்து என்னன்னா இந்த yield to maturity அப்படின்றத வந்து நான் இன்னைக்கு இந்த பாண்டை வாங்கி அது மெச்சூர் ஆகிற வரைக்கும் நான் ஹோல்டு பண்ண போறேன் ஓகேங்களா. இந்த பாண்டை வாங்கி அது மெச்சூர் ஆகிற வரைக்கும் ஹோல்டு பண்ண போறேன் அப்படின்னா எனக்கு எவ்வளவு ரிட்டர்ன் கிடைக்கும் அப்படின்றது அதுல உள்ள மீனிங் ஓகேங்களா. ஸோ இதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒருவேளை இதுல கேட்கலாம், அந்த yield to maturity-ல அந்த பாண்டை வாங்கி அது மெச்சூர் ஆகிற டேட் வரைக்கும் நான் அதுல கையில வச்சுக்கிட்டா எனக்கு எவ்வளவு கிடைக்கும், ரிட்டர்ன் கிடைக்கும் ஓகேங்களா. அப்போ இதுல எடுத்துக்கிட்டோம்னா 850 ரூபா மார்க்கெட் பிரைஸ் இது வரணும்னா ஒரு 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 வருஷமும் 80 ரூபா கிடைச்சிருது. 80 ரூபா இதுல இருந்து கிடைக்குது, அவங்க இன்ட்ரெஸ்ட் ரேட்டா போட்டு 80 ரூபா கூப்பான் ரேட்ல நமக்கு கொடுத்துறாங்க ஓகேங்களா. அதே மாதிரி கடைசியில பாத்தீங்கன்னா 1000 ரூபாயும் அவங்க கொடுத்துறாங்க, 1000 ரூபாயும் கொடுத்துறாங்க, 9 வருஷம் கழிச்சு கொடுத்துறாங்க. ஆனா இதுல எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் ரேட்ல இது நமக்கு வருது, எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் ரேட் இங்க போட்டா 850 ரூபா வரும்னு நமக்கு தெரியாது. இந்த பிவிஐஎஃப் இருக்கு பாத்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் வந்து என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா பிரசன்ட் வேல்யூ ஃபேக்டர்னு சொல்லி சொல்றாங்க ஓகேங்களா. பிரசன்ட் வேல்யூ இன்ட்ரெஸ்ட் ஃபேக்டர்னு சொல்றாங்க. உங்களுக்கு வந்து ஒரு இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வரும்போது உங்களுக்கு டைரக்டா இந்த பிரசன்ட் வேல்யூ இன்ட்ரெஸ்ட் ஃபேக்டர்ன்றது கொடுத்துருவாங்க. நீங்க அதை போட்டுட்டீங்கன்னு சொன்னாலே போதும். அது இல்லாம ஏன்னா இப்போ நீங்க நார்மலா இந்த கால்குலேஷன்லாம் பண்றப்போ உங்களுக்கு இந்த மாதிரி வரும், 1000 1.10 to the power of 3 சொல்லி நிறைய கால்குலேஷன்ஸ் வரும். ஸோ அந்த கால்குலேஷன்ஸ் அவாய்ட் பண்றதுக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து டைரக்டா இத்தனை வருஷம் 1 2 3 4 அப்படின்னு சொல்லி வருஷமும் டைரக்டா 10%, 1%, 2%, 3% கொடுத்துருப்பாங்க. அதுல கரெக்டா அந்த வேல்யூ நம்ம எடுத்து எழுதணும். அதை உங்களுக்கு டைரக்டா கொஸ்டின் பேப்பர்லேயே கொடுத்துருவாங்க, என்ன பிரசன்ட் வேல்யூ இன்ட்ரெஸ்ட் ஃபேக்டர் வருதுன்றதை டைரக்டா உங்களுக்கு கொஸ்டின்லேயே கொடுத்துருவாங்க. நீங்க அதை எடுத்து
நீங்க இந்த வேல்யூஸோட மல்டிப்ளை பண்ணா போதும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? அந்த கூப்பன் ரேட் வருஷம் வருஷம் வருது பார்த்தீங்களா? அது கூடயும் இந்த வருஷம் முடியிறப்போ பிரின்சிபல் ஒரு 1000 வருது பார்த்தீங்களா? அது கூடயும் நீங்க மல்டிப்ளை பண்ணீங்கனாலே போதும். ஸோ இப்போ இதில் நம்ம ப்ராப்ளம் என்ன கேட்குறாங்கன்னா, என்ன இன்ட்ரெஸ்ட் ரேட் என்ன ரேட் இதில் போட்டிங்கன்னு சொன்னால் மார்க்கெட் ப்ரைஸ் 850 ரூபா வித்துட்டு இருக்கு பார்த்தீங்களா? 850 ரூபா வித்துட்டு இருக்கு பார்த்தீங்களா? அதுக்கு நம்ம இங்கே என்ன இன்ட்ரெஸ்ட் ரேட் போட்டால் இந்த 850 ரூபா வரும்ன்றத இதில் எப்படி கண்டுபிடிக்கிறாங்கன்னா ட்ரையல் அண்ட் எரராக தான் கண்டுபிடிக்கிறாங்க. முதல்ல ஒரு 9% போட்டு பார்ப்பாங்க, அப்புறம் ஒரு 12% போட்டு பார்ப்பாங்க. அப்போ 12க்கும் 9க்கும் நடுவில் இது இருக்குதான்னு சொல்லி போட்டு ட்ரையல் அண்ட் எரரில் போட்டு இன்டர்போலேஷனில் போட்டு கடைசியில் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் கண்டுபிடிக்கிறாங்க. இதுதான் வந்து ஈல்டு டு மெச்சூரிட்டி சொல்கிறாங்க. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? நெக்ஸ்ட் இன் இந்தியா அண்ட் எக்ஸ்சேஞ்ச் ரேட் கோட். ஓகேங்களா? எக்ஸ்சேஞ்ச் ரேட் கோட் வந்து கொடுக்குறாங்களா? எப்படி கொடுக்குறாங்க? USD/INR வந்து 83.50 எப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க, ரெப்ரசென்ட் பண்றாங்க. இது வந்து எதை எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுது அப்படின்னு கேட்குறாங்க. அண்ட் இன்டைரக்ட் கோட்டா, இது வந்து இன்டைரக்ட் கோட் ஆஃப் யூஎஸ்டியா இல்லைன்னா டைரக்ட் கோட் ஆஃப் யூஎஸ்டியா? டைரக்ட் கோட் ஆஃப் யூஎஸ்டியா இல்லைன்னா த நம்பர் ஆஃப் யூஎஸ்டிஸ் பெர் ஐஎன்ஆர். ஒரு 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 ரூபா சாரி ஃப்ரெண்ட்ஸ், சாரி. ஒரு ஒரு ரூபாய்க்கு நமக்கு ஒரு ரூபாய்க்கு எத்தனை யூஎஸ்டி கிடைக்கும், எத்தனை யூஎஸ்டி டாலர் கிடைக்கும் அப்படின்னு போடுறாங்களா, இல்லை இது ஒரு இன்டைரக்ட் கோட்டா அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கு ஆன்சர் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து ஒரு டைரக்ட் கோட். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இது வந்து ஒரு டைரக்ட் கோட்டு. இப்படி கொடுத்துருக்காங்கன்னா என்ன அர்த்தம்னு சொன்னால் USD/INR 83.5ன்னு கொடுத்துருக்காங்கன்னு சொன்னால் என்ன அர்த்தம்னா ஒரு யூஎஸ்டி டாலருக்கு ஒரு டாலருக்கு நமக்கு இந்தியன் ரூபாய் எவ்வளவு கிடைக்கும். ஓகேங்களா? ஒரு டாலருக்கு எவ்வளவு கிடைக்கும் அப்படின்றது தான் டைரக்ட் கோட். இது வந்து டைரக்ட் கோட்டுன்னு சொல்றாங்க. இப்போ இதுவே வந்து இன்டைரக்ட் கோட்டுன்னு வச்சுக்கோங்க. இன்டைரக்ட் கோட்டுன்னு சொன்னால் அது எப்படி வரும்னு சொன்னால் ஒரு இந்தியன் ரூபாய்க்கு, ஓகேங்களா, ஒரு ஐஎன்ஆருக்கு, ஒரு இந்தியன் கரன்சிக்கு நமக்கு வந்து எத்தனை யூஎஸ்டி டாலர் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அப்படி வரும். ஸோ இது வந்து பாயிண்ட்ல வரும். 0.0119 அந்த மாதிரி ஏதோ வரும்னு வச்சுக்கோங்களேன் வேல்யூ. ஸோ இது இன்டைரக்ட் கோட்ல வந்து எப்படி வரும்னு சொன்னா 1 INR/USDன்னு சொல்லி போட்டு வேல்யூ போட்டிருப்பாங்க. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ இப்போ நார்மலாக பார்த்தீங்கன்னா டைரக்ட் கோட்ல தான் நம்ம எல்லாமே எழுதுறோம். ஸோ USD/INR 83.5. ஓகேங்களா? ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுல ஏதாவது ஒன்று கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? நெக்ஸ்ட் இப்போ பாருங்க, இப்போ USD/INR இது வந்து டைரக்ட் கோட் வந்து ஒரு 83.5ன்னு கொடுத்துறாங்க. ஓகேங்களா? 83.5ன்னு கொடுத்துறாங்க. சூப்பர். அடுத்து என்ன பண்றாங்க? கிரேட் பிரிட்டன் பவுண்டா. ஓகேங்களா? கிரேட் பிரிட்டன் பவுண்டா அது வந்து பை USD வந்து 1.25ன்னு கொடுத்துறாங்க. இதுவும் டைரக்டா ஒரு கோட் கொடுத்துறாங்க, அழகா கொடுத்துறாங்க. அடுத்து என்ன கேட்கறாங்க? இது ரெண்டையும் கொடுத்துட்டேன். இப்போ வந்து GBP கிரேட் பிரிட்டன் பவுண்டு பை ஐஎன்ஆர் உடைய கிராஸ் ரேட் எவ்வளவு வருதுன்னு சொல்லி கேட்கறாங்க. ஓகேங்களா? GBP/INRன்னு எப்படி வரும்னு கேட்கறாங்க. ஒரு USD/INR கொடுத்துட்டாங்க, அப்புறம் ஒரு GBP/USDன்னு கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா? இதை வச்சுக்கிட்டு நீங்க எனக்கு GBP/INR கொடுங்கன்னு சொல்லி கேட்கறாங்க. இப்போ இதுல ரெண்டுலயுமே காமன் ஃபேக்டரா யார் இருக்காங்கன்னு பாருங்க, USD இருக்காங்க. ஓகேங்களா? இதுல ரெண்டுலயுமே பாத்தீங்கன்னு சொன்னா USD இருக்காங்க. ஸோ USDக்கு நிகரா நம்மளோட இந்தியன் ரேட் இருக்குது, USDக்கு நிகரா இந்த GBP இருக்குது. இதை வச்சுக்கிட்டு கிராஸ் ரேட். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இதை ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த வேர்டை ஞாபகம் வச்சுக்கோங்க. கிராஸ் ரேட் இல்லைனா செயின் ரூல் மூலியமா அதை கண்டுபிடிக்கிறாங்கன்னு சொல்றாங்க. கிராஸ் ரேட் இல்லைனா செயின் ரூல் மூலியமா இதை கண்டுபிடிப்பாங்கன்னு சொல்றாங்க. ஓகேங்களா? டைரக்ட் கோட் இருக்காது. டைரக்ட் கோட் வந்து சில கரன்சிஸ்க்கு கிடைக்காதான். அதை வந்து இந்த மாதிரி கிராஸ் ரேட் கொடுத்துருப்பாங்களாம். இந்த கிராஸ் ரேட்டை வச்சு நம்ம வந்து நம்மளுக்கு தேவையான டைரக்ட் ரேட்டை நம்ம கண்டுபிடிச்சிக்கணுமா. ஓகேங்களா? அது எப்படி கண்டுபிடிப்பாங்க, ஆன்சர் என்னன்னு கேட்கறாங்க. ஆன்சர் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து 375 375 வருது. இது வந்து என்னன்னா முதல்ல என்ன பண்றாங்கன்னு பாருங்களேன். GBP/USD வந்து 1.25. ஓகேங்களா? GBP/USD வந்து 1.25. அப்படின்னா ஒரு ஜிபிபி வந்து நம்ம பார்த்தோம் இல்லையா டைரக்ட் கோட்ல, ஒரு ஜிபிபி வந்து 1.25 USD வருது. 1.25 USD வருது. இதுவே ISD/UNRனா 83.5 அப்படின்னா ஒரு USD வந்து 83.5 INR வருது. ஓகேங்களா? ஒரு USD வந்து 83.5 வருது. ஸோ நம்ம என்ன பண்ணணும்? இந்த USD-யை தூக்கிட்டு ஒரு GBP இருக்கு பாத்தீங்களா, அது வந்து 1.25 USD தானே. நம்ம அப்படியே என்ன பண்ணிடணும், இந்த USD-யோட வேல்யூ நமக்கு என்ன தெரியும், இன் டர்ம்ஸ் ஆஃப் கரன்சி, இந்தியன் கரன்சில 83.5 அதை சப்ஸ்டியூட் பண்ணிட வேண்டியதான். அவ்வளவுதானே ஃப்ரெண்ட்ஸ்? ஓகேங்களா? அதை சப்ஸ்டியூட் பண்ணிட வேண்டியதான். சப்ஸ்டியூட் பண்றதுனா அப்போ 1.25 இன்டூ 83.5 அது போட்டிங்க சொன்னா 104 ரூபாய் கிடைச்சிரும். அவ்வளவுதான். ஸோ இதுதான் வந்து கிராஸ் ரேட்னு சொல்றாங்க. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? நெக்ஸ்ட் a forex transaction with a value date of term. ஓகேங்களா? a value date of term means settlement will occur. ஓகேங்களா? termனு கொடுத்தீங்கன்னு சொன்னா செட்டில்மெண்ட் வந்து எப்போ நடக்கும். ஒரு ஃபாரெக்ஸ்ல நான் டிரான்சாக்ஷன் பண்ணியிருக்கேன், என்னோட செட்டில்மெண்ட் வந்து என்னைக்கு எனக்கு நடந்து முடியும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ என்னன்னா ஆன் த சேம் டே தட் த ட்ரேட் இஸ் அக்ரீட். என்னைக்கு முடிஞ்சோ அன்னைக்கே வந்துருமா, ஆன் த ஒர்க்கிங் டே இமீடியட்லி ஃபாலோயிங் த டேல வருமா, ஆன் எனி டேட் இன் த ஃபியூச்சர் சோசன் பை த பேங்க், ஏதாவது ஒரு ஃபியூச்சர் டேட்ல வருமா அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா டாம்னு சொல்லி கொடுத்துட்டான்னு சொன்னா டுமாரோன்னு சொல்றாங்க. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? டாம்னா டுமாரோன்னு சொல்றாங்க. ஸோ ஆன்சர் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா T+1. ட்ரேடு முடிஞ்சு அடுத்த ஒர்க்கிங் டேல பணம் வந்து சேர்ந்துரும். ஓகேங்களா? ட்ரேடு முடிஞ்சு அடுத்த ஒர்க்கிங் டேல பணம் வந்து சேர்ந்துரும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? நெக்ஸ்ட் வேல்யூ டேட். ஓகேங்களா? இது வந்து லைட்டா ஒரு சின்ன நோட்ஸ் பார்த்துக்கோங்க.
கேஷ் ஆர் ரெடி செட்டில்மெண்ட். ஓகேங்களா, கேஷ் ஆர் ரெடி செட்டில்மெண்ட் அப்படின்னா இன்னைக்கே பணம் கொடுத்துட்றாங்க. ஓகேங்களா, ட்ரேடு முடிஞ்சு இன்னைக்கே பணம் செட்டில் ஆயிருது. இப்போ நான் வந்து என் கையில் வந்து ஒரு $100 வச்சிருக்கேன், சும்மா சொல்கிறேன். கொண்டு போய் பேங்க்ல எதுலையோ கொடுத்து நான் வந்து பணத்தை வாங்கிட்டேன். ஓகேங்களா, இன்னைக்கே பணத்தை ஈக்குவலண்டா நான் வந்து இன்னைக்கே வந்து இந்தியன் ருபீஸ் நான் வந்து வாங்கிட்டேன் அப்படின்னு சொன்னா இது வந்து கேஷ் செட்டில்மெண்ட். ஓகேங்களா, கேஷ்ல இன்னைக்கு பணம் முடிஞ்சு, ஸோ இது கேஷ் செட்டில்மெண்ட். இதுவே டாம் அப்படின்னு சொன்னா நான் இந்த ட்ரேடை முடிச்சு அடுத்த ஒர்க்கிங் டேல எனக்கு பணம் வரும். இதுவே ஸ்பாட் செட்டில்மெண்ட்னு சொன்னா 2 ஒர்க்கிங் டே. ஓகேங்களா, ட்ரேட் முடிஞ்சு 2 ஒர்க்கிங் டே கழிச்சு பணம் வரும். ஓகேங்களா, இது வந்து ஸ்பாட் செட்டில்மெண்ட் சொல்றாங்க. இதுலயே பாத்தீங்கன்னு சொன்னா ஃபார்வர்ட் செட்டில்மெண்ட்னு வரும். ஓகேங்களா, ஃபார்வர்ட் செட்டில்மெண்ட்னா எனி டே ஆஃப்டர் த ஸ்பாட் டேட் தாண்டி ஒரு செட்டில்மெண்ட் வரும். இந்த ஃபார்வர்ட் டேட்டை வந்து பாத்தீங்கன்னு சொன்னா எதுக்கு பயன்படுத்துறாங்கன்னு சொன்னா ஹெட்ஜிங் பர்பஸ்க்காக பயன்படுத்துவாங்க. ஹெட்ஜிங் பர்பஸ்க்காக பயன்படுத்துவாங்க. ஓகேங்களா, ஏதாவது ஒரு 3 மாசம் கழிச்சு 4 மாசம் கழிச்சு யாருக்காவது வந்து ஃபாரெக்ஸ் யூஎஸ்டி டாலரோ இல்லைன்னா வேற ஏதாவது ஜிபிபியோ தேவைப்பட்டிருக்கும். அப்போ 3 மாசம் கழிச்சு நம்ம கையில இந்த யூஎஸ்டி கிடைச்சிச்சுன்னு சொன்னா ஒருவேளை பிரைஸ் ஃபிளக்சுவேஷன்ஸ்னால இந்த பிரைஸ் வந்து கூடி போயிடுச்சுன்னா நம்ம கஷ்டம் இல்லைங்களா. அப்ப என்ன பண்ணுவாங்க, ஹெட்ஜ் பண்றதுக்குன்னு சொல்லிட்டு 3 மாசம் கழிச்சு யூஎஸ்டியை நான் இந்த ரேட்ல வாங்கிக்கிறேன். 3 மாசம் கழிச்சு $90 இருந்தாலும் சரி, $80 இருந்தாலும் சரி, நான் மொத்தமா வந்து பாத்தீங்கன்னா ஒரு $89, $85 நான் வாங்கிக்கிறேன்னு சொல்லி நமக்கு ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. அதுக்கு தான் இந்த ஃபார்வர்ட் செட்டில்மெண்ட் டேட் அப்படின்றது வந்து யூஸ் பண்றாங்க. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் the net profit net profit ratio. ஓகேங்களா, நெட் ப்ராஃபிட் இதுவும் ப்ராஃபிட்டபிலிட்டி. ஓகேங்களா, இதுவும் ப்ராஃபிட்டபிலிட்டி ரேஷியோல வரது தான். நான் இது மொத்தமா போடல, ஏன்னா மொத்தமா போட்டிங்கன்னா கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு பிரிச்சு போட்டிருக்கேன். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். அப்போ இது நெட் ப்ராஃபிட் ரேஷியோ வந்து இதுவும் வந்து ப்ராஃபிட்டபிலிட்டி ரேஷியோ தான். இது என்ன இண்டிகேட் பண்ணுது அப்படின்னு கேட்குறாங்க. என்ன கேட்குறாங்க, த கம்பெனிஸ் எஃபிஷியன்சி இன் மேனேஜிங் இட்ஸ் இன்வென்ட்ரி. இது இன்வென்ட்ரியை மேனேஜ் பண்றதுக்கா, இல்லைன்னா ப்ரொபோர்ஷன் ஆஃப் சேல்ஸ் ரெவன்யூ தட் ரிமைன்ஸ் அஸ் அ ப்ராஃபிட் ஆஃப்டர் ஆல் எக்ஸ்பென்சஸ் இன்ட்ரெஸ்ட் அண்ட் டாக்ஸஸ் ஆர் டிடெக்டட். டாக்ஸ் எல்லாத்தையுமே டிடெக்ட் பண்ணதுக்கு போக வர்ற ப்ரொபோஷனா, சேல்ஸ் ரெவன்யூக்கு வர ப்ரொபோஷனா த கம்பெனிஸ் எபிலிட்டி டு மீட் இட்ஸ் லாங் டேர்ம் டெப்ட் ஆப்ளிகேஷன். இந்த கம்பெனியுடைய லாங் டேர்ம் கடன் தேவைகளை வந்து பூர்த்தி பண்றதுக்குள்ளதான் இந்த டோட்டல் கேஷ் ஜென்ரேட்டட் பை த கம்பெனி டியூரிங் த இயர். அந்த கம்பெனி வந்து டோட்டலாக எவ்வளோ கேஷ் ஜென்ரேட் பண்ணுது, அதுவா அந்த நெட் ப்ராஃபிட் ரேஷன் கேட்டிருக்காங்க. ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா the proportion of sales revenue. ஓகேங்களா, proportion of sales revenue that remains as profit. அந்த proportion of sales revenue that remains as profit after all expenses, interest and taxes. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், இதில் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் நம்ம ஒரு நெட் ப்ராஃபிட் கிடச்சிருக்கோம் இல்லைங்களா, நெட் ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் எல்லாத்தையுமே டிடெக்ட் பண்ணதுக்கு போக, இன்ட்ரெஸ்ட் டேக்ஸ் எல்லாமே டிடெக்ட் பண்ணதுக்கு போக நமக்கு ஒரு நெட் ப்ராஃபிட் இருக்குது பார்த்தீங்களா, அதை எதை வச்சு டிவைட் பண்ணுறோம், சேல்ஸ் வச்சு டிவைட் பண்ணிடுறோம். ஓகேங்களா, டிவைட் பண்ணிட்டா நமக்கு என்ன கிடைக்கும், ஒரு சேல்ஸுக்கும் ஒரு $100 நான் சேல்ஸ் பண்ணதுக்கும் எனக்கு நெட்டா எவ்வளவு ப்ராஃபிட் கிடைச்சிருக்குது. ஓகேங்களா, நெட்டா எனக்கு எவ்வளவு, ஒரு $50 கிடைச்சிருக்கா, $25 கிடைச்சிருக்கா, அதுதான். நம்ம கிராஸ்ல என்ன பார்த்தோம், கிராஸ் ப்ராஃபிட்ல என்ன பார்த்தோம், கிராஸா எவ்வளவு ப்ராஃபிட் கிடைக்குதுன்னு பார்த்தோம். ஒரு $100 எனக்கு கிராஸ் ப்ராஃபிட் எவ்வளவு கிடைக்குதுன்னு பார்த்தோம். கிராஸ் ப்ராஃபிட்னு பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னு சொன்னா டைரக்டா அதை என்ன பண்ணிருப்பாங்க, சேல்ஸ்ல இருந்து வந்த ரெவன்யூல இருந்து காஸ்ட் ஆஃப் குட்ஸை மட்டும் மெயினாக கழிச்சிருப்பாங்க, வேற எதுவும் பெருசாக கழிச்சிருக்க மாட்டாங்க. அதுதான் என்ன சொல்றாங்க, கிராஸ் ப்ராஃபிட்னு சொல்றாங்க. சேல்ஸ்ல வந்த ரெவன்யூல இருந்து காஸ்ட் ஆஃப் குட்ஸை மட்டும் கழிச்சிருப்பாங்க, அதுதான் கிராஸ் ப்ராஃபிட்ல சொல்றாங்க. நெட் ப்ராஃபிட்டை பொறுத்த வரைக்கும் எல்லாம் கழிச்சிட்டாங்க, இன்ட்ரெஸ்ட் கழிச்சிட்டாங்க, டாக்ஸ் கழிச்சிட்டாங்க, எல்லாத்தையும் கழிச்சு நெட்டா நமக்கு கிடைச்சிருச்சு. அப்போ ஒரு $100 எவ்வளவு ரூபாய் எனக்கு நெட் ப்ராஃபிட் கிடைச்சிருக்குது. அப்போ இதை பொறுத்து என்ன பண்றாங்கன்னு சொன்னா நம்ம இன்னும் எவ்வளவு இதை கூட்ட முடியும், நெட் ப்ராஃபிட்டை நம்மளால எவ்வளவு கூட்ட முடியும் அப்படின்றத வந்து இந்த ரேஷியோஸை வச்சு அவங்க வந்து ஐடென்டிஃபை பண்ணிக்கிறாங்க. இந்த ரேஷியோஸ் எல்லாம் நமக்கு கூடுறது நல்லது. நெட் ப்ராஃபிட் ரேஷியோ, கிராஸ் ப்ராஃபிட் ரேஷியோ, இதெல்லாம் நம்ம கூடுறது நல்லது. இந்த மாதிரி கேட்பாங்க உங்கள்கிட்ட. கேட்கறப்போ நெட் ப்ராஃபிட் வந்து ரேஷியோ வந்து ஹையா இருக்கிறது நல்லதா, கம்மியா இருக்கிறது நல்லதா, அந்த மாதிரி கேட்பாங்க. ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, நெக்ஸ்ட் ஃபாரெக்ஸ் ஆர்பிட்ரேஜ் இன்வால்வ்ஸ் மேக்கிங் ஏ ரிஸ்க் ஃப்ரீ ப்ராஃபிட். ஓகேங்களா, ஃபாரெக்ஸ் ஆர்பிட்ரேஜ் இன்வால்வ்ஸ் மேக்கிங் ஏ ரிஸ்க் ஃப்ரீ ப்ராஃபிட் பை ப்ரிடிக்டிங் த ஃபியூச்சர் எக்ஸ்சேஞ்ச் ரேட். ஓகேங்களா, இது வந்து ஒரு ரிஸ்க் ஃப்ரீ ப்ராஃபிட் கொடுக்குமா, ஃபாரெக்ஸ் ஆர்பிட்ரேஜ் வந்து ஒரு ரிஸ்க் ஃப்ரீ ப்ராஃபிட் கொடுக்குமா. எப்படி கொடுக்குதுன்னா ப்ரிடிக்டிங் த ஃபியூச்சர் எக்ஸ்சேஞ்ச், ஃபியூச்சர்ல எவ்வளோ எக்ஸ்சேஞ்ச் ரேட் வருது அப்படின்றத நம்ம ப்ரிடிக்ட் பண்ணிடுவோமா, அப்படி கொடுக்குதா. இல்லைன்னு சொன்னா சைமல்டேனியஸ்லி பையிங் ஏ கரன்சி இன் ஒரு மார்க்கெட்ல பர்ச்சேஸ் பண்றோம் அண்ட் செல்லிங் இட் இன் அனதர் மார்க்கெட் வேர் இட் இஸ் ஹையர் பிரைஸ். ஓகேங்களா, ஒரு மார்க்கெட்ல வாங்கி இன்னொரு மார்க்கெட்ல விற்கிறோம், அதுவா. இல்லைனா இன்வெஸ்டிங் இன் ஹை இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்கிற கரன்சிஸ்ல இன்வெஸ்ட் பண்றதா. டேக்கிங் ஸ்பெகுலேட்டிவ் பொசிஷன்ஸ் ஆன் கரன்சி ஃபியூச்சர்ஸ், கரன்சி ஃபியூச்சர்ஸ்ல வந்து ஸ்பெகுலேட்டிவ் பொசிஷன்ஸ் எடுக்கிறதா அப்படின்னு கேட்குறாங்க. ஆன்சர் என்ன பார்த்தீங்கன்னா சைமல்டேனியஸ்லி பையிங் கரன்சி இன் ஒரு மார்க்கெட்ல பர்ச்சேஸ் பண்றோம், இன்னொரு மார்க்கெட்ல விற்கிறோம். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஆர்பிட்ரேஜ்னாலே ஞாபகம் வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஆர்பிட்ரேஜ்னு சொன்னாலே ஒரு இடத்துல வாங்குவோம், ஓகேங்களா, ஒரு இடத்துல வந்து பை பண்ணுவோம், அதே இதை இன்னொரு இடத்துல வந்து விற்போம். என்னன்னா இவங்களுக்கு இந்த ஆர்பிட்ரேஜ்ல என்ன பண்ணுவாங்கன்னா 2 மார்க்கெட்டை பார்ப்பாங்க. ஓகேங்களா, ஒரு மார்க்கெட்டை பார்ப்பாங்க, இன்னொரு மார்க்கெட்டை பார்க்குறாங்க, 2 மார்க்கெட்டை பார்க்குறாங்கன்னு வச்சுக்கோங்க.
இது இந்த மார்க்கெட்டை ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுன்னு வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஒரு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் பார்க்குறாங்க கம்மியான ரேட்டில் ஓடிக்கிட்டு இருக்குது. ஒரு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் கம்மியான ரேட்டில் ஓடிக்கிட்டு இருக்குது. இன்னொரு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் பார்க்குறாங்க ஹையான ரேட்டில் ஓடிக்கிட்டு இருக்குது. ஓகேங்களா? இன்னொரு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் பார்க்குறாங்க ஹையான ரேட்டில் ஓடிட்டு இருக்குது. அப்போ என்ன பண்ணுவாங்க? ஒரு இடத்துல வாங்குவாங்க, ஒரு இடத்துல விற்பாங்க. ஓகேங்களா? அதுதான் ஆர்பிட்ரேஜ்னு சொன்னாலே. ஓகேங்களா? அதுதான் ஆர்பிட்ரேஜ்னு சொன்னா. ஸோ ஃபாரெக்ஸ் ஆர்பிட்ரேஜ்னு சொல்லிட்டாங்கன்னா, ஃபாரெக்ஸ் சம்பந்தமா ஒரு இடத்துல இருக்கிற கரன்சி வந்து இப்போ யூஎஸ்டினா ஒரு இடத்துல அந்த கரன்சி வந்து கம்மியான ரேட்டில் வித்துட்டு இருக்கும். இன்னொரு இடத்துல அந்த யூஎஸ்டி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஹையான ரேட்டில் வித்துட்டு இருக்கும். ஸோ அங்கே மாற்றி ஒரு இடத்துல எங்கே லோவாக இருக்கிறதோ அதை வாங்கி ஹையாக இருக்கிறதுல விற்கிறது தான் நம்ம ஃபாரெக்ஸ் ஆர்பிட்ரேஜ்னு சொல்கிறோம். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? நெக்ஸ்ட் a bank's ask rate. ஓகேங்களா? a bank's ask rate for a currency pair. ஓகேங்களா? for a currency pair is the rate at whichன்னு கேட்குறாங்க. ஓகேங்களா? பேங்கோட ஆஸ்க் ரேட்டு இந்த கரன்சி பேரில் இஸ் த ரேட் அட் விச்னு கேட்குறாங்க. the bank will buy the base currency. ஓகேங்களா? பேஸ் கரன்சியை எந்த ரேட்டில் வாங்கும் அதுதான் ஆஸ்க் ரேட்டா? the bank will sell the base currency அதுதான் ஆஸ்க் ரேட்டா? இந்த கஸ்டமர் will sell the base currency அதுதான் ஆஸ்க் ரேட்டா? the bank will buy the customer currency INR. ஓகேங்களா? அதுதான் பேஸ் ரேட்டா? ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த பேஸ் ரேட்டுன்றது எது சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த யூஎஸ்டி இந்த முதல்ல போட்டிருக்காங்க பார்த்தீங்களா? இந்த 2 ரேட்டு கொடுத்துருக்காங்க, 2 கரன்சி கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இதில் வந்து முதல்ல கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? இதுதான் வந்து அவங்க பேஸ் ரேட்டுன்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த பேங்க் வந்து கேட்குது, பேங்க் வந்து ஆஸ்க் பண்ணுது, அப்போ கேட்குதுன்னு அர்த்தம். ஓகேங்களா? அப்போ கேட்குதுன்னு சொன்னால் அவங்க வந்து விற்க போகிறாங்கன்னு அர்த்தம். நான் வந்து என்கிட்ட இருக்க பொருளை வந்து விற்க போகிறேன், என்கிட்ட இருக்க பொருளை வந்து உங்களுக்கு விற்க போகிறேன். அப்போ நான் வந்து என்ன பண்ணுவேன்? உங்கள்ட்ட ப்ரைஸ் நான் தான் ஃபிக்ஸ் பண்ணுவேன், நான் கேட்பேன். அப்போ கேட்குறேனாலே ஆட்டோமேட்டிக்காக இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க, நான் கேட்குறேன்னு சொன்னாலே அதை விற்க போகிறேன்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ ஆன்சர் வந்து என்னன்னா த பேங்க் வில் செல் த பேஸ் கரன்சி. ஓகேங்களா? டு த கஸ்டமர். ஆஸ்க் ரேட்டுன்னு சொன்னால் நம்ம எந்த ரேட்டில் அதை விற்க போகிறோம் அப்படின்றது தான் ஆஸ்க் ரேட். ஓகேங்களா? இதுவே பிட் ரேட்னு ஒன்று இருக்குது. ஓகேங்களா? பிட் ரேட்னா இந்த ரேட்டுக்கு எனக்கு கொடுப்பீங்களான்னு கேட்கறது. ஓகேங்களா? இந்த ரேட்டுக்கு எனக்கு கொடுப்பீங்களான்னு கேட்கறது வந்து பிட் ரேட்டு. இந்த ரேட்டுக்கு நான் தாரேன் அப்படின்னு சொல்றது வந்து ஆஸ்க் ரேட். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து டெப்ட் ஈக்விட்டி ரேஷியோ. ஓகேங்களா? டெப்ட் ஈக்விட்டி ரேஷியோ பொறுத்த வரைக்கும் இப்போ நம்ம சால்வன்சி ரேஷியோக்கு வந்துட்டோம். ஓகேங்களா? சால்வன்சி ரேஷியோன்னு சொல்றாங்க. இந்த சால்வன்சி ரேஷியோலாம் எதுக்குன்னு சொன்னா இந்த கம்பெனி வந்து ஓடுமா, சால்வெண்டா இருக்குமா, லாஸ் இல்லாம ஓட்டிடுவாங்களா, இல்லைன்னா இன்சால்வெண்ட்னு சொல்லி முடிவு பண்ணி பேங்க்ரப்ட் ஆயிருவாங்களா, அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு. ஓகேங்களா? இப்போ இந்த டெப்ட் ஈக்விட்டி ரேஷியோ வந்து எப்படி இருக்குதான் 1:1 இருக்குதான். ஓகேங்களா? இந்த டெப்ட் டு ஈக்விட்டி ரேஷியோ அவங்க போட்டாங்களா, அப்போ 1:1 வருதான். இதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்குறாங்க. இந்த கம்பெனி ஹேஸ் நோ டெப்ட், இந்த கம்பெனி கடனே இல்லைன்னு அர்த்தம் நம்ம புரிஞ்சுக்கணுமா? இந்த கம்பெனிஸ் டோட்டல் டெப்ட் இஸ் ஈக்குவல் டு இட்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ் ஈக்விட்டி. மொத்த டோட்டல் டெப்ட் வந்து ஷேர் ஹோல்டர்ஸ் ஈக்விட்டிக்கு சமமா இருக்குதா? த கம்பெனிஸ் அசெட்ஸ் ஆர் ஈக்குவல் டு இட்ஸ் லயபிலிட்டி. அந்த கம்பெனியோடைய அசெட்டும் லயபிலிட்டி ஈக்குவலாக இருக்குதான்னு கேட்குறாங்க. த கம்பெனிஸ் டெப்ட் இஸ் ட்வைஸ் இட்ஸ் ஈக்விட்டி. இந்த கம்பெனியோட கடன் வந்து 2 மடங்கு இருக்குதா ஈக்விட்டியை விட அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆன்சர் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் த கம்பெனிஸ் டெப்ட் இஸ் ஈக்குவல் டு த ஷேர் ஹோல்டர்ஸ் ஈக்விட்டி. ஓகேங்களா? கம்பெனிஸ் டெப்ட் வந்து ஷேர் ஹோல்டர்ஸ் ஈக்விட்டி இருக்குது. இது எப்படி போடுவாங்கன்னா இந்த ரேஷியோ வந்து டெப்ட் டிவைடட் பை டோட்டலாக கேபிட்டல். நமக்கு ஷேர் ஹோல்டர்ஸ்ட்டு இருந்தும் பணம் கிடச்சிருக்கும், நம்ம லோன் எடுத்திருப்போம் அதுவும் கிடச்சிருக்கும், எல்லாமே சேர்த்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக நமக்கு கேபிட்டல். ஓகேங்களா? நமக்கு வந்து கேபிட்டல். இதை வந்து ஈக்விட்டின்னு சொல்கிறாங்க. சாரி சாரி ஃப்ரெண்ட்ஸ், இதில் தப்பாக சொல்லிட்டேன். டெப்ட். ஓகேங்களா? மேலே வந்து டெப்ட் இருக்கும், கீழே இருக்கிறது என்னன்னு சொன்னால் ஈக்விட்டி. ஓகேங்களா? நம்ம எவ்வளோ ஷேர்ஸ் கொடுத்து நம்ம எவ்வளோ ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணியிருக்கோம் அது 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 வந்து கீழே வச்சிருப்பாங்க டினாமினேட்டரில். மேலே வந்து இந்த கம்பெனிக்காண்டி நம்ம எவ்வளோ கடன் வாங்கியிருக்கோம். ஓகேங்களா? இதுதான் டெப்ட் டு ஈக்விட்டி ரேஷியோன்றது. இதுதான் டெப்ட் டு ஈக்விட்டி ரேஷியோ அப்படின்னு சொல்கிறாங்க. இது ரெண்டுக்கும் நம்ம ரேஷியோ போடுறப்போ இப்போ 1:1 நம்ம கிடைச்சிச்சு. 1:1ன்னா டெப்ட் வந்து ஒரு பங்குன்னா ஈக்விட்டி அதுக்கு ஒரு பங்கு. அப்போ ரெண்டுமே சேமா இருக்குதுன்னு அர்த்தம். ஓகேங்களா? இப்போ இது வந்து ஒரு 1.5 அந்த மாதிரிலாம் இருக்குதுன்னு சொன்னா ஓகே. ஓகேங்களா? 1.5 அந்த மாதிரிலாம் இருக்குதுன்னு சொல்றப்போ ஓகே. இதே 2, 3, 4 அப்படின்னு சொல்லி நிறைய ஜாஸ்தி ஆகிட்டு போகுதுன்னு வச்சுக்கோங்க. 2, 3, 4ன்னு வந்து ஜாஸ்தி. 2:1, 3:1, 4:1, 4:1 இந்த மாதிரிலாம் கூட்டிகிட்டே போகுதுன்னு என்ன அர்த்தம்? நம்ம ஷேர் வந்து 1 மடங்கு வாங்கி வச்சிருந்தோம் சொன்னா அதுக்கு 4 மடங்கு நம்ம கடன் வாங்கி வச்சிருக்கோம்னு அர்த்தம். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? 1 மடங்கு ஷேருக்கு நம்ம 4 மடங்கு கடன் வாங்கி வச்சிருக்கோம்னு அர்த்தம். அப்போ ஒரு 1.5, 1 இந்த மாதிரிலாம் இருக்கிறப்ப பிரச்சனை இல்லை. ஓகேங்களா? 2 அந்த மாதிரி இருக்கிறப்ப பிரச்சனை இல்லைன்னு சொல்றாங்க. ரொம்ப ஓவரா போயிடுச்சு அப்படின்றப்போ இது வந்து ஒரு பெரிய ரிஸ்கா மாறிடும். அப்போ ரொம்ப ஜாஸ்தியாக போச்சுன்னு சொன்னா கம்பெனி வந்து லாஸை சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு, கம்பெனி வந்து சால்வெண்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்றத இது மூலியமா தெரிஞ்சுக்கிறாங்க. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இதுதான் டெப்ட் டு ஈக்விட்டி ரேஷியோன்னு சொல்றாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் a company takes a forward contract. ஓகேங்களா? ஃபார்வர்டு கான்ட்ராக்ட் டு பை யூஎஸ்டி டாலர்ஸ் வந்து ஒரு 1 லேக் வந்து வாங்குறதுக்கு ஃபார்வர்டு கான்ட்ராக்ட் ஒன்று எடுக்கிறாங்களாம். ஃபார்வர்டு கான்ட்ராக்ட் எடுக்கிறாங்களாம் அகைன்ஸ்ட் ஐஎன்ஆர், இந்தியன் ரூபாய்க்கு சம்பந்தமாக எடுக்கிறாங்க. டெலிவரி வந்து 3 மாசத்துல எடுத்துக்கிறாங்க. ஓகேங்களா? டெலிவரி 3 மாசத்துல எடுத்துக்கிறாங்க. இந்த கான்ட்ராக்ட் வந்து ஹெல்ப்ஸ் கம்பெனி ஹெட்ஜ் அகைன்ஸ்ட் த ரிஸ்க். என்ன ரிஸ்க்கை ஹெட்ஜ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது?
இந்தியன் ருப்பி அப்ரிஷியேட்டிங் அகைன்ஸ்ட் யூஎஸ்டியா, இந்தியன் ரூபா வந்து யூஎஸ்டியை விட கூடிரும்னு சொல்லியா, இல்லை யூஎஸ்டி வந்து இந்தியன் ருபீஸை விட கூடிரும்னா, இன்ட்ரெஸ்ட் ரேட் இன் இந்தியா வந்து குறைஞ்சிட்டே போகுதுன்னு சொல்லியா, இல்லை இன்ஃப்ளேஷன் இந்த யூஎஸ் சம்மந்தமானு கேட்குறாங்க. இதுக்கு ஆன்சர் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, யூஎஸ்டி வந்து அப்ரிஷியேட் ஆகுதுன்னு சொல்லி அர்த்தம். யூஎஸ்டி ரேட் வந்து இந்தியன் ரேட்டை விட அப்ரிஷியேட் ஆகுதுன்னு. இது நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இல்லைங்களா ஃப்ரெண்ட்ஸ். அதாவது என்னன்னா, இவர் இந்த இந்த பர்சனுக்கு வந்து என்னன்னா 3 மாசம் கழிச்சு 1 லட்சம் டாலர் தேவைப்படுது. 1 லட்சம் டாலர் தேவைப்படுது. ஆனா 3 மாசத்துக்கு கழிச்சு பார்த்தீங்கன்னு சொன்னா டாலரோட ரேட் வந்து ஏறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்ப இவர் என்ன பண்றாரு, இன்னைக்கு தேதியிலேயே இன்னைக்கு தேதியிலேயே போய் ஹெட்ஜ் பண்றாரு. நான் இவ்வளோ ரூபா தர்றேன் உங்களுக்கு, ஒரு டாலருக்கு இவ்வளோ ரூபா தரேன், ஒரு 83 ரூபா 84 ரூபா நான் தரேன். 3 மாசம் கழிச்சு எனக்கு 1 லட்சம் ரூபா தாங்கன்னு சொல்லி ஹெட்ஜ் பண்றாரு. அதுதான் ஃபார்வர்டு கான்ட்ராக்ட்னு சொல்றாங்க. ஓகேங்களா, அதுதான் வந்து ஃபார்வர்டு கான்ட்ராக்ட்னு சொல்றாங்க. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நெக்ஸ்ட். இன் அ லோன் சிண்டிகேஷன் அரேஞ்ச்மெண்ட், ஒரு லோன் சிண்டிகேஷன் அரேஞ்ச்மெண்ட் நடக்குதான். வாட் இஸ் த மோஸ்ட் சிக்னிஃபிகண்ட் அட்வான்டேஜ் ஃபார் அ ஸ்மாலர் பேங்க்? ஒரு சின்ன பேங்க்குக்கு இதில் என்ன அட்வான்டேஜ் கிடைக்குது? பார்ட்டிசிபேட்டிங் இந்த லார்ஜ் கிரெடிட் ஃபெசிலிட்டி, லார்ஜான ஒரு கிரெடிட் ஃபெசிலிட்டியில் சின்ன பேங்க் போய் பார்ட்டிசிபேட் பண்ணுது. இதனால இதுக்கு வந்து என்ன பெனிஃபிட் கிடைக்குது அஸ் பை எ லீட் பேங்க் கம்பேர்ட் டு அண்டர்டேக்கிங் ஏ சிமிலர் லார்ஜ் டைரக்ட் லெண்டிங்? இதை வந்து ஒரு ஒரு ஸ்மால் பேங்க் வந்து பெரிய ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பணம் கொடுக்குது, சேர்ந்து கொடுக்குது. இதுவே தனியாக கொடுத்துச்சுன்னா என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. The ability to dictate all the loan terms and conditions to the borrower. தனியாக கொடுத்துச்சுன்னு சொன்னால் லோனோட டேர்மு அப்புறம் கண்டிஷன்ஸ் எல்லாமே நம்மளே தனியாக டிக்டேட் பண்ணலாம். அதுவா ஆப்பர்ச்சுனிட்டி டு லெண்ட் டு எ லார்ஜ் ஆஃபன் ஹை ப்ரொஃபைல் பாரோவர் வித் ரெடியூஸ்டு இண்டிவிஜுவல் ரிஸ்க் எக்ஸ்போஷர் ரிலையன்ஸ் ஆன் த லீட் அரேஞ்ச்மெண்ட்ஸ் இனிஷியல் டியூ டிலிஜென்ஸ். ஓகேங்களா, ஒரு பெரிய பார்ட்டிக்கு ஒரு ஹை ப்ரொஃபைல் பாரோவருக்கு லோன் கொடுக்கறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்குது, நமக்கு அதில் ரிஸ்க் எக்ஸ்போஷர் கொஞ்சம் கம்மி. அதுவா கேரண்டி ஆஃப் ஹையர் இன்ட்ரெஸ்ட் இன்கம், ஒரு ஹையர் இன்ட்ரெஸ்ட் இன்கம் கிடைக்குதா, கம்ப்ளீட் எலிமினேஷன் ஆஃப் எனி கிரெடிட் ரிஸ்கே இல்லாமல் போகுது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஆன்சர் வந்து பி. ஓகேங்களா, ஒரு பெரிய என்டிட்டிக்கு வந்து லோன் கொடுக்கறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது, நம்மளுக்கு ரிஸ்க் எக்ஸ்போஷரும் கம்மி. ஓகேங்களா, இதில் லோன் சிண்டிகேஷன் என்ன சொல்றாங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், லோன் சிண்டிகேஷனா இப்போ வந்து ஒரு பெரிய கம்பெனி இருக்குது. ஓகேங்களா, ஒரு பெரிய கம்பெனி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அவங்களுக்கு வந்து ஒரு 500 கோடி ரூபா லோன் தேவைப்படுது. 500 கோடி ரூபா லோன் தேவைப்படுதுன்னு சொன்னால் டேரெக்டாக என்ன பண்ணுவாங்க, ஒரு லீட் பேங்க் அந்த மாதிரி இருக்காங்க. ஓகேங்களா, லீட் பேங்க் இல்லை லீட் மேனேஜர் அந்த மாதிரி இருக்காங்க. இந்த பேங்க் கிட்ட போய் எனக்கு வந்து லோன் சிண்டிகேட் பண்ணி கொடுங்க. லோன் சிண்டிகேட் அப்படின்னு சொன்னா என்னன்னா வேற பேங்க்ஸ்ல இருந்து மொத்தமா சேர்த்து வாங்கி கொடுக்குறது, அந்த மாதிரி விஷயத்துக்கு. ஓகேங்களா, அப்ப இந்த லீட் பேங்க் வந்து என்ன பண்ணுவாங்க சொன்னா, வேற 2-3 பேங்க் சின்ன சின்ன பேங்க்ஸ் இருப்பாங்க வச்சுக்கோங்க, ஒரு ஏபிசின்னு சொல்லி சின்ன பேங்க்ஸ் இருக்காங்கன்னா இவங்கள்ட்ட பேசி இந்த மாதிரி ஒரு கம்பெனி வந்து இவ்வளவு கேட்கறாங்க, நம்ம இந்த கம்பெனி வந்து நல்ல நிலைமையில இருக்குது, நம்ம பணத்தை கொடுக்கலாம், அப்ப நம்ம 2 பேரும் எல்லாரும் சேர்ந்து கொடுக்கலாம் அப்படின்னு இவங்கள்ட்ட பேசி இந்த டாக்குமெண்டேஷன் பண்றது எல்லாமே இந்த லீட் பேங்க் வந்து சேர்ந்து பண்ணி கொடுக்குறாங்க. ஓகேங்களா, லீட் பேங்க் பண்ணி கொடுங்க. இதான் வந்து என்ன சொல்றாங்கன்னா லோன் சிண்டிகேஷன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், லோன் சிண்டிகேஷன் சொல்றாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் சும்மா போட்டு வச்சிருக்கேன், ஒரு பாரோவர் வந்து கேட்குறாரு, அப்போ வந்து ஒரு லீட் பேங்க்கோ இல்லை அரேஞ்சரோ லீட் மேனேஜரோ சேர்ந்துக்கிட்டு மற்ற பேங்க்ஸ்ட்ட கம்யூனிகேட் பண்ணி டாக்குமெண்டேஷன்லாம் பண்ணி கொடுத்து ரெடி பண்ணி கொடுப்பாங்க. இதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்களா, சின்ன சின்ன பேங்க்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்களா, அவங்க பார்ட்டிசிபேட் பேங்க்னு சொல்கிறாங்க. இந்த லோனை வாங்கி கொடுத்து முடிச்சதுக்கப்புறமா ஒரு ஏஜென்ட் பேங்க்னு ஒன்று வைக்கிறாங்க. ஓகேங்களா, இந்த பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க இல்லையா, அந்த பார்ட்டிசிபேட் பண்ணுறதையோ இல்லை அந்த லீட் பேங்க்லையோ சேர்ந்து யாராவது ஒருத்தவங்களை வந்து ஏஜென்ட் பேங்காக ஃபிக்ஸ் பண்ணிக்கிறாங்க. இந்த ஏஜென்ட் பேங்க் என்ன பண்ணுவாங்கன்னா கரெக்டாக அதுக்கப்புறமா அவர் பணம் கலெக்ட் கொடுக்குறாரா, அதுக்கப்புறம் பணம் திரும்ப நமக்கு வருதா, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த ஏஜென்ட் பேங்க் வந்து ஃபெசிலிட்டேட் பண்ணிப்பாங்க. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட். விச் ஆஃப் த ஃபாலோயிங் கேரக்டரிஸ்டிக்ஸ் இஸ் மோஸ்ட் இண்டிகேட்டிவ் ஆஃப் அ ஃபினான்ஸ் லீஸ்? ஓகேங்களா, எது வந்து ஃபினான்ஸ் லீஸ்ன்றதை காட்டுது, எந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் காட்டுதுன்னு கேட்குறாங்க. த லீஸ் டேர்ம் இஸ் ஃபார் அ வெரி ஷார்ட் பீரியட். ஓகேங்களா, அந்த லீஸ் டேர்ம் வந்து வெரி ஷார்ட் பீரியட், லெஸ் தேன் 1 இயர் இருக்குது, அது வந்து ஃபினான்ஸ் லீஸோடைய கேரக்டரிஸ்டிக்ஸான்னு கேட்குறாங்க. The lessor retains the responsibility for all maintenance and insurance. லெஸ்ஸாரே வந்து இந்த ஃபினான்ஸ் லீஸ் கொடுக்குற அந்த லெஸ்ஸாரே வந்து எல்லா மெயின்டெனன்ஸையும் இன்சூரன்ஸையும் பார்த்துக்குவாரா அப்படின்னு கேட்குறாங்க. The lease transfers substantially all the risk and rewards of ownership to the lessee. ஓகேங்களா, அந்த லெஸ்ஸி இருக்கார் இல்லைங்களா, அந்த லெஸ்ஸி இருக்கார் பார்த்தீங்களா, அவங்களுக்கே இந்த ரிஸ்க் ரிவார்டு எல்லாத்தையுமே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்களா. லீஸ் பேமெண்ட்ஸ் ஆர் ட்ரீட்டட் பியூர்லி அஸ் அ ரெண்டல் எக்ஸ்பென்சிவ். லீஸ் பேமெண்ட்ஸ் எல்லாம் ரெண்டல் எக்ஸ்பென்ஸாக ட்ரீட் பண்ணுறாங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் தேர்ட், இந்த சி. ஓகேங்களா, த லீஸ் ட்ரான்ஸ்ஃபர்ஸ் சப்ஸ்டான்ஷியலி ஆல் த ரிஸ்க் அண்ட் ரிவார்ட்ஸ் ஆஃப் ஓனர்ஷிப் டு த லெஸ்ஸி. ஓகேங்களா, இப்போ இது என்னன்னா லீஸ் ஃபினான்ஸ்னா என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், ஃபைனான்ஸ் லீஸ்னா என்ன சொல்கிறாங்கன்னா, நான் வந்து பொருள் வாங்குறேன், நான் வந்து ஒரு காரோ ஒரு மெஷினரின்னு வச்சுக்கோங்களேன், ஒரு மெஷினரி நான் வாங்கணும், ஆனால் அதை வந்து கடனில் வாங்குறேன். ஓகேங்களா, அவ்வளோதான். ஒரு ஃபினான்ஸில் நான் அந்த ஒரு மெஷினை வாங்குறேன் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், அந்த ஃபினான்ஸில் நான் ஒரு மெஷினை வாங்கிக்கிறேன். அப்போ வாங்கிட்டேன்னா அதோட மெயின்டெனன்ஸ் யாரை பார்த்துக்கணும், நானே பார்த்துக்கணும். நான் பார்க்குறேன்னா யார், நான் தான் லெஸ்ஸி. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், அந்த
குடுக்குறாரு பாத்தீங்களா, அந்த ஃபினான்சர் தான் நம்ம லெஸ்ஸார்ன்னு சொல்றோம். குடுக்குறவர லெஸ்ஸார்ன்னு சொல்றோம். எடுக்கிற நம்மள வந்து நம்ம லெஸ்ஸி. ஓகேங்களா? எடுக்கிற நம்ம வந்து லெஸ்ஸி. அப்போ இந்த இந்த பொருள வந்து நமக்குன்னே வாங்கியிருக்கோம். கிட்டத்தட்ட நமக்குன்னே வாங்கியிருக்கோம். ஆனா, இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, ஓனர்ஷிப் கிட்ட யார்ட்ட இருக்குதுன்னா, லெஸ்ஸார்ட்ட தான் இருக்குது. ஓகேங்களா ஃபிரெண்ட்ஸ்? ஓனர்ஷிப் லெஸ்ஸார்ட்ட தான் இருக்குது. பொருள் நம்ம கிட்ட தான் இருக்கும். நம்ம தான் ஃபுல்லா யூஸ் பண்ண போறோம். அதோட லைஃப் முடியிற வரைக்கும் நம்ம கிட்ட தான் கிட்டத்தட்ட நம்ம தான் யூஸ் பண்ண போறோம். ஓகேங்களா ஃபிரெண்ட்ஸ்? லைஃப் முடியிற வரைக்கும் நம்ம தான் யூஸ் பண்ண போறோம். அப்போ மெயின்டனன்ஸ் சார்ஜ், அதுக்கு கட்ட வேண்டிய இன்சூரன்ஸ் எல்லாத்தையுமே யார் பாத்துக்கணும்? நம்ம தான் பாத்துக்கணும். ஓகேங்களா? அதுக்கு மெயின்டனன்ஸ், இன்சூரன்ஸ் சார்ஜ் எல்லாமே நம்ம தான் பாத்துக்கணும். ஏன்? கிட்டத்தட்ட அதோட லைஃப் டைம் மொத்தமுமே நம்ம தான் பயன்படுத்த போறோம். ஓகேங்களா ஃபிரெண்ட்ஸ்? அதோட லைஃப் டைம் முடியிறப்ப கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா, அந்த லெஸ்ஸார்ட்ட சின்னதா ஒரு அமௌண்ட் பே பண்ணி, ஆ முடியிற டைம்ல நம்ம வாங்குனா கூட, கடைசி டைம்ல நம்ம வாங்குனா கூட நம்ம வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் வந்து ஃபினான்ஸ் லீஸ்ன்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஓகே. இப்போ ஒரு பிக்ஸட் அசெட் ரேஷியோ ஓகேங்களா? பிக்ஸட் அசெட் ரேஷியோ. இந்த பிக்ஸட் அசெட் ரேஷியோன்றதும் சால்வன்சி ரேஷியோல தான் வருது. சால்வன்சி ரேஷியோல தான் வருது. ஓகேங்களா? சால்வன்சி ரேஷியோல தான் வருது. 75% ஆஃப் த கம்பெனிஸ் பிக்ஸட் அசெட்ஸ் ஓகேங்களா? 75% ஆஃப் த பிக்ஸட் அசெட் ரேஷியோ ஆஃப் 0.75 ஒரு ஒரு பிக்ஸட் அசெட் ரேஷியோ வந்து 0.75 வருதாம். அது வந்து என்ன சொல்லுது அப்படின்னு சொல்றாங்க. 75% ஆஃப் த கம்பெனிஸ் பிக்ஸட் அசெட்ஸ் ஆர் ஃபினான்ஸ்டு பை ஷார்ட் டேர்ம் லோன்ஸ். 75% கம்பெனியுடைய பிக்ஸட் அசெட்ஸை வந்து ஷார்ட் டேர்ம் லோன்ஸ் தான் ஃபினான்ஸ் பண்ணுதா. 75% ஆஃப் த கம்பெனிஸ் லாங் டேர்ம் ஃபண்ட்ஸை லாங் டேர்ம் 75% ஆஃப் த லாங் டேர்ம் ஃபண்ட்ஸை வந்து ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட்ஸும் லாங் டேர்ம் டெப்ட்டும் ஃபினான்ஸ் பண்ணுதா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆர் இன்வெஸ்டட் இன் த ஃபிக்ஸட் அசட்ஸ் கேட்குறாங்க. த கம்பெனிஸ் ஃபிக்ஸட் அசட்ஸ் ஆர் ஒர்த் 75%. ஃபிக்ஸட் அசட்ஸ்லாம் 75% ஒர்த் இருக்கான்னு கேட்குறாங்க. த கம்பெனி பிளான்ஸ் டு செல் 75% ஆஃப் இட்ஸ் ஃபிக்ஸட் அசட் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகேங்களா? இதில் ஃபிக்ஸட் அசட் ரேஷியோ இது ஆன்சர் என்னன்னா 75% ஆஃப் த கம்பெனிஸ் லாங் டேர்ம் ஃபண்ட்ஸ் இருக்கு பார்த்தீங்களா? 75% ஆஃப் த கம்பெனிஸ் லாங் டேர்ம் ஃபண்ட்ஸ், அதாவது ஷேர் ஹோல்டரோட ஃபண்டு, அதுக்கப்புறமா லாங் டேர்ம் டெப்ட். ஓகேங்களா? இது ரெண்டையும் சேர்த்து தான் லாங் டேர்ம் ஃபண்டுன்னு நம்ம சொல்றோம். ஆர் இன்வெஸ்டட் இன் ஃபிக்ஸட் அசெட்ஸ். ஓகேங்களா? 75% இது என்னன்னா, இப்படி இதான் ஃபார்முலா என்னன்னா, ஃபிக்ஸட் அசெட்ஸ் இருக்குது வச்சுக்கோங்களேன் ஃப்ரெண்ட்ஸ். ஃபிக்ஸட் அசெட்ஸ் டிவைட் பை மொத்தமாக அந்த கேபிட்டல். ஓகேங்களா? லாங் டேர்ம் ஃபண்ட்ஸ். லாங் டேர்ம் ஃபண்ட்ஸ்னா நம்ம கிட்டத்தட்ட நம்ம ஈக்விட்டிலேருந்து வர்றது, அதுக்கப்புறமா ஈக்விட்டிலேருந்து வர்றது, அதுக்கப்புறமா நம்ம கடன் வாங்கியிருக்கிறது. ஓகேங்களா? ஈக்விட்டிலேருந்து வர்றது ப்ளஸ் நம்ம கடன் வாங்கியிருக்கிறது. இது எல்லாத்தையுமே சேர்த்து சேர்த்து இந்த லாங் டேர்ம் ஃபண்ட்ஸ் வந்து ஃபிக்ஸட் அசெட்டுக்கு போடுறப்ப எவ்வளோ வருதுன்னு பார்க்குறாங்க. இது வந்து எவ்வளோ கீழே இருக்குன்னு சொல்றாங்க? 1க்கு கீழே இருக்கணும்னு சொல்றாங்க. ஓகேங்களா? லெஸ் தேன் 1 இருக்கணும்னு சொல்றாங்க. ஓகேங்களா? லெஸ் தேன் 1 இருக்கணும்னு சொல்றாங்க. இது ஏன் லெஸ் தேன் 1 இருக்கணும்னு சொன்னா, இந்த லாங் டேர்ம் ஃபண்ட்ஸ் இருக்குது பாத்தீங்களா? இது எல்லாமே பாத்தீங்கன்னு சொன்னா மேக்ஸிமம் ஃபிக்ஸட் அசெட்ஸ்க்கு தான் போகணும். அப்போ ஃபிக்ஸட் அசெட்டுக்கு வந்து இந்த எக்ஸாம்பிளே பாத்தீங்கன்னா 75% ஃபிக்ஸட் அசெட்டுக்கு போயிருச்சுங்களா? ஓகேங்களா? 75% பாத்தீங்கன்னா ஃபிக்ஸட் அசெட்டுக்கு போயிருச்சாம். அப்ப மிச்சம் என்னது? இந்த லாங் டேர்ம் ஃபண்ட்ஸ்ல 25% இருக்குது. ஓகேங்களா? அது லாங் டேர்ம் ஃபண்ட்ஸ் 25% இருக்குது. அப்ப லாங் டேர்ம் ஃபண்ட்ஸ் 25% இருக்குதுன்னா, இத நம்ம வேற ஏதாவது ஒரு பர்ப்பஸ்க்கு நம்ம பயன்படுத்திக்கலாம். ஒருவேளை சப்போஸ் ஷார்ட் டேர்ம் ஃபண்ட்ஸ் ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா நம்ம பயன்படுத்திக்கலாம். ஓகேங்களா? ஸோ என்ன சொல்ல வராங்கன்னா, இதுல மெயினா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது ஃபிக்ஸட் அசெட் மேல இருக்கு பாத்தீங்களா? இது வந்து கம்மியா இருக்கணும்ன்றது சொல்றாங்க. கம்மியா இருக்கணும். இந்த லாங் டேர்ம் ஃபண்ட்ஸ பயன்படுத்தி நம்ம ஃபிக்ஸட் அசெட் வாங்கியிருக்கோம் பாத்தீங்களா? இது வந்து கம்மியான வேல்யூவா இருக்கும். கீழ டினாமினேட்டர்ல லாங் டேர்ம் ஃபண்ட்ஸ் இருக்கு பாத்தீங்களா? அத விட மேல இருக்கிற ஃபிக்ஸட் அசெட்ஸ் வந்து கம்மியா இருக்கணும்னு சொல்றாங்க. அப்படி கம்மியா இருந்துச்சுன்னு சொன்னா தான், உதாரணத்துக்கு இப்ப வந்து கீழ வந்து ரூ. 1,00,000 இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ரூ. 1,00,000 இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. மேல வந்து எவ்வளோ இருக்கணும்? ரூ. 75,000 தான் இருக்கணும். மேல வந்து ரூ. 75,000 தான் இருக்கணும். அப்போ ரூ. 1,00,000 வச்சு எனக்கு வந்து லாங் டேர்ம் ஃபண்ட் வந்து ரூ. 1,00,000 வந்திருக்கு. அத பயன்படுத்தி நான் வந்து ஒரு ரூ. 75,000 தான் ஃபிக்ஸட் அசெட் வாங்கியிருக்கேன். மிச்சம் 25,000 என் கையில இன்னும் இருக்குது. அப்படி இந்த மாதிரி வந்துச்சுன்னு சொன்னாதான், மேல இருக்கிற நியூமரேட்டர் வந்து கம்மியா இருந்துச்சுன்னு சொன்னாதான் நமக்கு வந்து வேல்யூ எவ்வளோ கீழ வரும்? 1க்கு கீழ வரும். 1க்கு கீழ வரும். அப்போ என்ன பண்ணலாம்? நம்மளால ஷார்ட் டேர்ம் ஃபண்ட்ஸும், ஷார்ட் டேர்ம் ரெக்யர்மெண்ட்ஸ் நம்மளால நம்மளால ஏதாவது குடுக்க முடியும். கேபிட்டலுக்கும் ஏதாவது குடுக்க முடியும். இதே இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னா, இதே இடத்துல மேல ரூ. 1,00,000 இருக்குது. கீழ வந்து ரூ. 75,000 தான் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. மேல 1,00,000 கீழ 75,000 இருக்குதுன்னா, நம்ம லாங் டேர்ம் ஃபண்ட்ஸ் ரூ. 75,000 தான் வாங்கியிருக்கோம். ஆனா பிக்ஸட் அசெட் பார்த்தீங்கன்னா, 1,00,000 லாங் டேர்ம் ஃபண்ட் 75,000 வாங்கியிருக்கோம். பிக்ஸட் அசெட் பார்த்தீங்கன்னா, ரூ. 1,00,000க்கு வச்சிருக்கோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஷார்ட் டேர்மா நம்ம சின்னதா ஏதோ வாங்கியிருக்க ஃபண்ட வந்து கொண்டு போய் பிக்ஸட் அசெட்ல போட்டுட்டோம். ஓகேங்களா? ஷார்ட் டேர்ம் ஃபண்ட்ஸ் வந்து நம்ம ஷார்ட் டேர்ம் விஷயத்துக்கு தான் பயன்படுத்தணும். லாங் டேர்ம்க்கு போய் போட்டோம்னு சொன்னா, எங்கேயாவது ஒரு மிஸ்மேட்ச் நடக்கும். அப்ப நமக்கு பணம் கட்ட முடியாத மாரி ஒரு நிலைமை போறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? அதுதான் இந்த பிக்ஸட் அசெட் ரேஷியோல சொல்றாங்க. ஓகேங்களா ஃபிரெண்ட்ஸ்? நெக்ஸ்ட் ஆப்பரேட்டிங் லீஸ். ஓகேங்களா? ஃபினான்ஸ் லீஸ்ல நம்ம என்ன பார்த்தோம்? ஃபினான்ஸ் குடுத்து ஒருத்தர் நமக்கு லீஸ குடுத்து மிஷினரிய குடுத்துடுறாரு. அத வாங்கி வச்சு நம்ம லைஃப் டைம் மெயின்டெயின் பண்ணிக்கிறோம். இதுவே ஆப்பரேட்டிங் லீஸ பொறுத்தவரைக்கும், நம்ம லைஃப் டைம் யூஸ் பண்ண முடியாது. ஒரு 10 நாளோ, 15 நாளோ பயன்படுத்திட்டு அவர்ட்ட திரும்ப குடுத்துறணும். ஓகேங்களா? அந்த ஓனர்ட்ட திரும்ப குடுத்துறணும்.
ஓகேங்களா? ஆப்பரேட்டிங் லீஸ்லயும் சரி, ஃபினான்ஷியல் லீஸ்லயுமே சரி, 2லயுமே அந்த லீஸ போட்டு நமக்கு தராங்கல்ல, அவங்க தான் ஓனரா இருக்கிறாங்க. ஓகேங்களா ஃபிரெண்ட்ஸ்? ஆப்பரேட்டிங் லீஸ்லயும் சரி, ஃபினான்ஸ் லீஸ்லயும் சரி, 2லயுமே பார்த்தீங்கன்னு சொன்னா, அந்த ஓனர் அந்த அந்த லீஸ நமக்கு குடுக்குறவங்க தான் ஓனரா இருக்கிறாங்க. குடுக்குறவங்க தான் கடைசி வரைக்கும் ஓனரா இருப்பாங்க. ஆனா ஆப்பரேட்டிங் லீஸ்ல பொறுத்தவரைக்கும், ஒரு 1 மாசமோ, 1 வருஷமோ அந்த மாரி நம்மள்ட்ட குடுத்துட்டு, அந்த பொருள திரும்ப வாங்கிருவாங்க. ஃபினான்ஸ் லீஸ பொறுத்தவரைக்கும் நம்மள்ட்டயே இருக்கும். அந்த பொருள் வந்து நம்மகிட்டயே கடைசி வரைக்கும் இருக்கும். அப்போ ஆப்பரேட்டிங் லீஸ்ல வந்து பாதியிலேயே அந்த பொருள் திரும்ப போயிடுறதுனால, ஆப்பரேட்டிங் லீஸ்ல பொருள் வந்து பாதியிலேயே திரும்ப போயிடுறதுனால, இந்த பொருளுடைய மெயின்டனன்ஸையும், இன்சூரன்ஸையும் யாரு பார்த்துக்கணும்? மெயின்டனன்ஸையும், இன்சூரன்ஸையும் அந்த லெஸ்ஸார் பார்த்துக்கணும். ஓகேங்களா? ஆப்பரேட்டிங் லீஸ்ல மெயின்டனன்ஸையும், இன்சூரன்ஸையும் லெஸ்ஸார் பார்த்துக்கணும். இதுவே ஃபைனான்சியல் லீஸ்ல மெயின்டனன்ஸையும், இன்சூரன்ஸையும் லெஸ்ஸி நம்ம பார்த்துக்கணும். ஓகேங்களா ஃபிரெண்ட்ஸ்? யாரு ஃபினான்ஸ் லீஸ் எடுக்குறாங்களோ, அந்த லெஸ்ஸி மெஷினரிய வாங்கி வச்சிருக்காங்களோ, அவங்க அந்த மெயின்டனன்ஸ பார்த்துக்கணும். ஆப்பரேட்டிங் லீஸ பொறுத்தவரைக்கும் மெயின்டனன்ஸ லெஸ்ஸார் பார்த்துக்கணும். ஏன்னா, அந்த லெஸ்ஸார் திரும்ப பொருள வாங்கிருவாரு. திரும்ப பொருள வாங்கிறாரு. ஓகேங்களா? ஸோ, இப்ப இத வச்சுட்டு நம்ம இன் அ ஆப்பரேட்டிங் லீஸ் ஹூ டிப்பிக்கலி பியர்ஸ் த ரிஸ்க் ஆஃப் அப்சலன்ஸ் ஓகேங்களா? அந்த பொருள நான் வந்து ஆப்பரேட்டிங் லீஸ்ல ஒரு மெஷின வாங்கிட்டேன். ஒரு கம்ப்யூட்டர் வாங்கி வச்சிருக்கேன்னு வச்சுப்போம். ஓகேங்களா? கம்ப்யூட்டர் வாங்கியிருக்கேன்னு வச்சுப்போம். ஆப்பரேட்டிங் லீஸ்ல வாங்கி நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். திடீர்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா, புதுசா மேக்ல வந்து ஏதோ ஒரு பயங்கரமான ப்ராடக்ட்ட போட்டாய்ங்க. பயங்கரமா இருக்குது. அப்ப நான் இந்த மேக்க வாங்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன். அப்ப என்ன பண்ணுவேன், இந்த கம்ப்யூட்டர் கொண்டு போய் இந்த ஆப்பரேட்டிங் லிஸ்ட் நம்ம குடுத்துருப்பார்ல, "எப்பா நீங்களே இத வச்சுக்கோங்க. நான் புதுசா வாங்கிக்க போறேன்னு" சொல்லி ஆப்சொலீட் ஆயிடுச்சுன்னா குடுத்துருவேன். ஓகேங்களா? இது வந்து யார் குடுக்குறாங்கன்னு சொல்லி கேட்கறாங்க. தி லெஸ்ஸி, தி யூசர் ஆஃப் தி அசெட்டா, தி லெஸ்ஸர், ஓனர் ஆஃப் தி அசெட்டா, போத் லெஸ்ஸி அண்ட் தி லெஸ்ஸாரா, தி பேங்க் தட் ஃபினான்ஸ் தி லெஸ்ஸாரா அப்படின்னு சொன்னா, லெஸ்ஸர், தி ஓனர் ஆஃப் தி அசெட் ஓகேங்களா? அவர் தான் எடுத்துக்கணும். ஓகேங்களா? இந்த ரிஸ்க் இந்த இந்த கம்ப்யூட்டர் வந்து அப்சொலீட்டா மாறுது பார்த்தீங்களா? இந்த ரிஸ்க்க வந்து யார் எடுத்துப்பார்னா, அந்த லெஸ்ஸார் தான் எடுத்துப்பார். ஓகேங்களா ஃபிரெண்ட்ஸ்? ஓகே. நெக்ஸ்ட் எ கம்பெனி லீசஸ் அ ஹைடெக் ஐடி சர்வர் ஓகேங்களா? ஒரு ஹைடெக் ஐடி சர்வர லீஸ் பண்ணுது. 18 மாசத்துக்கு லீஸ் பண்ணுது. அந்த லெஸ்ஸார் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் ஆல் அப்கிரேட்ஸ் அண்ட் மெயின்டனன்ஸ் ஓகேங்களா? லெஸ்ஸார் தான் எல்லா அப்கிரேடையும், மெயின்டனன்ஸையும் பார்த்துக்கணுமா. ஓகேங்களா? லெஸ்ஸார் தான் அப்கிரேடையும், மெயின்டனன்ஸையும் பார்த்துக்கணுமா. அட் த எண்ட் ஆஃப் த மந்த் த கம்பெனி பிளான்ஸ் டு ரிட்டர்ன் த சர்வர் டு த ஆஸ் அ நியூ டெக்னாலஜி வருதாம். ஓகேங்களா? நியூ டெக்னாலஜி வருதாம். இப்ப நமக்கு இதுல இருந்து என்ன புரிஞ்சிரும்? இது வந்து என்ன மாரிப்பட்ட லீஸ்ன்னு கேட்கறாங்க. ஃபினான்ஷியல் லீஸா, ஆப்பரேட்டிங் லீஸா, சேல் அண்ட் லீஸ் பேக்கா, ஹையர் பர்ச்சேஸான்னு கேட்கறாங்க. இதுல என்ன குடுத்துருக்காங்க அவங்க முக்கியமா? எல்லா அப்கிரேடையும், எல்லா மெயின்டனன்ஸையும் லெஸ்ஸார் பார்த்துப்பாங்கன்னு சொல்லிட்டாங்க. எல்லா அப்கிரேடையும், எல்லா மெயின்டனன்ஸையும் லெஸ்ஸார் பார்த்துப்பாங்க. அப்ப எல்லாத்தையும் பார்த்துக்கறாங்க. லெஸ்ஸார் எல்லாத்தையும் பார்த்துக்கிறார்னா, அது வந்து ஒரு ஆப்பரேட்டிங் லீஸ். ஓகேங்களா? அது வந்து ஒரு ஆப்பரேட்டிங் லீஸ். ஓகேங்களா? நெக்ஸ்ட் இந்த கரண்ட் ரேஷியோ. இந்த கரண்ட் ரேஷியோன்றதும் சால்வன்சி ரேஷியோ. சால்வன்சி ரேஷியோல வந்து ஷார்ட் டெர்ம்க்குள்ள ரேஷியோ. ஓகேங்களா? ஷார்ட் டெர்ம் சால்வன்சிய பார்க்கறதுக்குள்ள ரேஷியோ தான் கரண்ட் ரேஷியோ. ஓகேங்களா? இதுல current ratio is a measure of companies profitability long term solvency efficiency in asset utilization ஷார்ட் டேர்ம் லிக்விடேஷனா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஷார்ட் டேர்ம் லிக்விடேஷன் அப்படின்னு கேட்குறாங்க. ஆன்சர் வந்து என்னன்னு சொன்னா ஷார்ட் டேர்ம் லிக்விடிட்டி. ஓகேங்களா? ஷார்ட் டேர்ம் லிக்விடிட்டியை தெரிஞ்சுக்கிறது தான் நம்ம கரண்ட் ரேஷியோ போடுவோம். அதாவது என்னன்னு சொன்னா கரண்ட் அசெட். ஓகேங்களா? கரண்டா நம்மள்ட்ட இருக்க அசெட், கரண்டா இருக்கிற லயபிலிட்டி, இந்த கரண்டா இருக்கிற அசெட் நம்மள்ட்ட ஜாஸ்தியா இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை. ஆனா இந்த அசெட் வந்து கரண்ட் அசெட் வந்து நம்மள்ட்ட ஜாஸ்தி இருக்குதுன்னு சொன்னா பிரச்சனை இல்லை. கரண்ட் லயபிலிட்டி வந்து நம்மள்ட்ட ஜாஸ்தியா போயிருச்சுன்னு சொன்னா நமக்கு வந்து ஷார்ட் டேர்மா நம்மளுக்கு நம்மளுடைய லோன்ஸை வந்து நம்மளால மெயின்டைன் பண்ண முடியாம போயிடும். ஓகேங்களா? அப்போ கரண்ட் அசெட் வந்து இப்போ கரண்ட் அசெட் டிவைட் பை கரண்ட் லயபிலிட்டின்னு போடுறப்போ நமக்கு வந்து 1க்கு மேல வேல்யூ வரணும். ஓகேங்களா? 1க்கு மேல வேல்யூ வரணும். 1க்கு மேல வேல்யூ வருதுன்னா என்ன அர்த்தம்? கரண்ட் அசெட் ஜாஸ்தியா இருக்குதுன்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ இதான் கரண்ட் அசெட் ரேஷியோல அவங்க வந்து கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ இது ஜாஸ்தியா இருக்குதுன்றப்போ நம்ம வந்து ஓரளவுக்கு லிக்விடா இருக்கும்னு அர்த்தம். ஓகேங்களா? நம்ம எப்ப நினைச்சாலும் நம்ம வந்து இந்த லயபிலிட்டி கரண்டா நமக்கு ஒரு வருஷத்துக்குள்ள இருக்கிற கடனை தான் கரண்ட் லயபிலிட்டின்னு சொல்றோம். ஒரு வருஷத்துக்குள்ள நமக்கு வர வேண்டிய பணத்தை தான் நம்ம கரண்ட் அசெட்ல வச்சிருப்போம். ஸோ அப்போ அப்போ இதை வச்சு நம்ம என்ன தெரிஞ்சுக்க முடியும்? 1க்கு மேல வருதுன்றதுனால கரண்டா நமக்கு எதுவும் பணம் கொடுக்க வேண்டியிருக்குன்னு சொன்னா நம்மளால அதை கரண்ட் அசெட்ஸ் வச்சு மேனேஜ் பண்ணிக்க முடியும்ன்றதை நம்ம தெரிஞ்சுக்கும். அதுதான் வந்து கரண்ட் ரேஷியோன்னு சொல்றாங்க. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? நெக்ஸ்ட் விச் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் அ பிரைமரி அட்வான்டேஜ் ஆஃப் யூசிங் ஃபேக்டரிங். ஃபேக்டரிங் யூஸ் பண்றதுல நமக்கு வந்து பிரைமரி அட்வான்டேஜ் என்னன்னு கேட்கறாங்க. இட் ஆல்வேஸ் ரெடியூசஸ் த கம்பெனிஸ் டோட்டல் டெப்ட் கம்பெனியோடைய டோட்டல் டெப்ட் வந்து குறைக்குதா அப்படின்னு கேட்கறாங்க. இட் கன்வெர்ட்ஸ் அக்கௌண்ட்ஸ் ரிசீவபிள். ஓகேங்களா? அக்கௌண்ட்ஸ் ரிசீவபிள் கிரெடிட் சேல்ஸ் இன்டு இமீடியட் கேஷ். கிரெடிட் சேல்ஸ்ல வர்றத வந்து நமக்கு இமீடியட் கேஷா கிடைச்சிருதா? இம்ப்ரூவிங் த லிக்விடிட்டி அண்ட் கேன் ஆல்சோ அவுட் சோர்ஸ் கலெக்ஷன் எஃபர்ட்ஸையும் வெளியே கொடுத்துடலாமா? இட் இஸ் த சீப்பஸ்ட் ஃபார்ம் ஆஃப் ஃபினான்சிங் அவைலபிள். சீப்பஸ்ட் ஃபார்ம் ஆஃப் ஃபினான்சிங்கான்னு கேட்குறாங்க. இட் இன்க்ரீசஸ் த கம்பெனிஸ் கண்ட்ரோல் ஓவர் இட்ஸ் டெப்டாஸ். ஓகேங்களா? கம்பெனியோடைய கண்ட்ரோல் டெப்டாஸ் மேல இருக்கிற கண்ட்ரோலை வந்து இன்க்ரீஸ் பண்ணுதான்னு கேட்குறாங்க. ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா
இட் கன்வெர்ட்ஸ் த அக்கௌண்ட்ஸ் ரிசீவபிள் லைக் கிரெடிட் சேல்ஸ். நமக்கு வர வேண்டிய கிரெடிட் சேல்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து இமீடியட்டாக கேஷாக மாற்றி கொடுக்குது. ஓகேங்களா. ஃபேக்டரிங்னா என்னென்னா நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் இல்லைங்களா ஃப்ரெண்ட்ஸ். ஃபேக்டரிங்னா நம்ம நம்ம வந்து நிறைய பேருக்கு பொருளை வந்து கூட்ஸை வந்து கிரெடிட் சேல்ஸில் கொடுத்துரும். கூட்ஸை வந்து நம்ம நிறைய பேருக்கு கிரெடிட் சேல்ஸில் ஏபிசின்னு கொடுத்துறோம். ஏபிசின்னு கொடுத்துட்றோம். அவங்கள்ட்டலாம் பணம் வந்து திரும்ப வந்தால் தான் நம்மளால் மேனுஃபேக்சர் பண்ண முடியும். அப்போது ஒரு ஃபேக்டர்னு ஒருத்தர் இருக்காருன்னா அவர்கிட்ட போய் நம்ம பில் எல்லாத்தையும் கொடுத்துட்றேன். அவர் என்ன பண்ணுறாரு, பில்லுக்குள்ள பணத்தை உடனடியாக நம்ம கொடுத்துறாரு. பில்லுக்குள்ள பணத்தை உடனடியாக கொடுத்துட்டு தேதி வரும்போது இந்த யாருக்கெல்லாம் நம்ம கிரெடிட் கொடுத்துருக்கோமோ அவங்கள்ட்ட இருந்து வாங்கிக்கிறார். ஓகேங்களா. இதனால நமக்கு லிக்விடிட்டி ஈஸியாக கிடைக்கும். நம்ம எப்போவுமே ஃபண்ட்ஸோடு இருப்போம். அப்படி இல்லைன்னா நம்ம கிரெடிட் கொடுத்துட்டோம்னு சொன்னால் நம்ம ஃபண்ட்ஸ் எல்லாம் இந்த நம்மள்ட்ட கடன் வாங்கினவங்கள்ட்ட மாட்டிக்கும். அந்த விஷயத்தை தான் இந்த ஃபேக்டரிங் நமக்கு பண்ணி கொடுக்குறாரு. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட், வாட் இஸ் த கீ கேரக்டரிஸ்டிக் ஆஃப் இன்டர் கார்பரேட் டெபாசிட். ஓகேங்க. இன்டர் கார்பரேட் டெபாசிட்டோட கீ கேரக்டரிஸ்டிக் என்னன்னு கேட்குறாங்க. தே ஆர் லாங் செக்யூர்டு லோன்ஸ் பிட்வீன் கம்பெனிஸ். லாங் செக்யூர்டு லோன்ஸ் ஒரு கம்பெனிஸ்க்கும் நடுவில் இருக்க லாங் செக்யூர்டு லோன்ஸான்னு கேட்குறாங்க. இன்னொன்று வந்து தே ஆர் ஷார்ட் டேர்ம் யூஸ்வலி அன்செக்யூர்டு டெபாசிட்ஸ் ஆர் லோன்ஸ் மேட் பை ஒன் கார்பரேட் வித் ஒரு கார்பரேட்டே சர்ப்ளஸ் ஆஃப் ஃபண்ட்ஸ் வச்சுருக்காங்களா, அவங்க வந்து இன்னொருத்தவங்களுக்கு கொடுக்குறாங்களா, அதுவான்னு கேட்குறாங்க. தே ஆர் ரெகுலேட்டட் அண்ட் கேரண்டீட் பை ஆர்பிஐ. ஆர்பிஐ வந்து இதை ரெகுலேட் பண்ணி கேரண்டி பண்ணுதான்னு கேட்குறாங்க. தே டிப்பிக்கலி கேரி லோயர் இன்ட்ரெஸ்ட் ரேட் வச்சிருப்பாங்களான்னு கேட்குறாங்க. ஆன்சர் என்னன்னா, தே ஆர் ஷார்ட் டேர்ம் யூஸ்வலி அன்செக்யூர்டு. ஓகேங்களா. ஷார்ட் டேர்ம் யூஸ்வலி அன்செக்யூர்னு சொல்கிறாங்க. இதில் என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால், சில கார்பரேட்ஸ் இருக்காங்க இல்லையா, நிறைய கார்பரேட்ஸ் இருக்காங்கன்னா கார்பரேட் ஏ பின்னு சொல்லி இருக்கிறாங்கன்னு சொன்னால், இவங்களுக்கு ஒருத்தருக்கு வந்து பணம் தேவைப்படுறப்போ இது வந்து ஒரு அன்செக்யூர்ட் லோனா ஷார்ட் டேர்மா 1 இயருக்கு மட்டும் இவங்கள்ட்ட இருந்து கொடுக்குறாங்க. அந்த அவங்கள்ட்ட எக்ஸஸா சர்ப்ளஸா ஃபண்ட் வச்சிருப்பாங்க பார்த்தீங்களா, அதை வந்து இன்டர் கார்பரேட் டெபாசிட்ஸ்னு சொல்லி போட்டு யாராவது கேட்குறப்ப கொடுத்துட்றாங்க. அதுதான் இன்டர் கார்பரேட்ஸ்குள்ளே வாங்கிக்கிறது. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட், குவிக் ரேஷியோ. ஓகேங்களா. குவிக் ரேஷியோ சால்வன்சி ரேஷியோ. ஓகேங்களா. குவிக் ரேஷியோ சால்வன்சி ரேஷியோவில் ஷார்ட் டேர்ம். இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இல்லைங்களா, கரண்ட் ரேஷியோவில் பார்த்தீங்களா இல்லைங்களா, கரண்ட் அசெட் டிவைட் பை கரண்ட் லயபிலிட்டின்னு பார்த்தோம் இல்லைங்களா. இதில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், இந்த கரண்ட் அசெட் வந்து சில டைமு நம்மளோட இன்வென்ட்ரி இருக்குது பார்த்தீங்களா, நம்ம கூட்ஸ் வந்து ரெடி பண்ணி வச்சிருப்போம், இல்லைனா ஃபினிஷ்டு கூட்ஸ் இந்த மாதிரிலாம் இருக்கும் இல்லைங்களா, அதுவும் இந்த கரண்ட் அசெட்டில் சேர்ந்து இருக்கும். இந்த கரண்ட் அசெட்டில் நம்ம இன்வென்ட்ரியில் இருக்கிற கூட்ஸும் சேர்ந்து இருக்கும். ஆனால் இதில் என்ன பிரச்சனைன்னு சொன்னால், சில டைம் நம்ம வந்து கூட்ஸ் எல்லாம் என்னோட கரண்ட் அசெட்னு நான் போட்டு வச்சிருப்பேன். ஆனால் அந்த கூட்ஸ் எல்லாம் விற்காத பொருளாக இருக்கும். ஒன்றுமே வியாபாரமே ஆகாத பொருளாக இருக்கும். அப்போ என்ன ஆகும், நம்ம கரண்ட் அசெட்ல என்கிட்ட இருக்குன்னு நினைச்சிட்டு இருப்போம். ஆனால் அது இருந்தும் பிரயோஜனம் இல்லாமல் இருக்கும். அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, குவிக் ரேஷியோன்னு சொல்கிறாங்க. இந்த குவிக் ரேஷியோ இல்லைன்னா இந்த ஆசிட் டெஸ்ட்லாம் சொல்கிறாங்க. இதை வந்து இந்த ரேஷியோவில் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த கரண்ட் அசெட்ல இருந்து இந்த இன்வென்ட்ரி வேல்யூவை கழிச்சிடுறாங்க. எவ்வளவு கூட்ஸ் நம்ம வச்சிருக்கோமோ அதை கழிச்சிடுறாங்க. அப்போ கழிச்சிட்டாங்கன்னா என்ன அர்த்தம், இன்னும் அது லிக்விடபிள் ஆயிரும். இன்னும் அதை வந்து நம்மள்ட்ட இருக்கிற கரண்ட் அசெட்டை ஈஸியாக நம்மளால லிக்விடேட் பண்ண முடியும். ஸோ அப்படி வர்றது தான் குவிக் ரேஷியோன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். அதுதான் குவிக் ரேஷியோன்னு சொல்கிறாங்க. இதில் வந்து ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்வென்ட்ரி. Quick ratio is considered a more stringent test of liquidity than the current ratio. current ratioட இது வந்து ஒரு stringent liquidity-யா. அது வந்து என்ன பண்ணுதுன்னு சொல்லி எதை எக்ஸ்க்ளூட் பண்ணுதுன்னு சொன்னால், இன்வென்ட்ரியை மட்டும் எக்ஸ்க்ளூட் பண்ணும். ஓகேங்களா. கேஷ் அக்கௌண்ட்ஸ் ரிசீவபிள்லாம் விட்டுட்டு இன்வென்ட்ரியை மட்டும் கரண்ட் அசெட்லேருந்து ரெடியூஸ் பண்ணும். ஞாபகம் வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா. கார் டீலர்ஷிப் செல்ஸ் ஏ மோட்டார் வெஹிக்கிள். ஒரு மோட்டார் வெஹிக்கிள் வந்து 25 லட்சம் ரூபாய்க்கு ஒரு கஸ்டமர் செல் பண்ணுறாங்களா. ப்ரொவிஷன் ஆஃப் டேக்ஸ் கலெக்டட் அட் சோர்ஸ். ஓகேங்களா. டேக்ஸ் கலெக்டட் அட் சோர்ஸில் இந்த ப்ரொவிஷனில் அஸ்யூமிங் 1% டிசிஎஸ் வந்து 1% கலெக்ட் பண்ணுமா. ஓகேங்களா. 1% வந்து 10 லட்ச ரூபாய்க்கு மேலே போயிருச்சு, காரோட விலை வந்து 10 லட்ச ரூபாய்க்கு மேலே போயிருச்சுன்னா நம்ம வந்து 1% டிசிஎஸ் கலெக்ட் பண்ணணும்னு சொல்லி கார் கம்பெனிஸ்க்கு கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த கார் கம்பெனி என்ன பண்ணணும்னு கேட்குறாங்க. 1% 15 லட்ச ரூபாயில் 1% கலெக்ட் பண்ணுமா. ஏன்னா 10 லட்ச ரூபாய் வரைக்கும் தானே கொடுத்துருக்காங்க. அப்போ வந்து 10 லட்ச ரூபாய் கழிச்சிட்டு 15 லட்ச ரூபாய்க்கு மட்டும் 1% கலெக்ட் பண்ணுமா, இல்லை மொத்த 25 லட்சத்துக்கும் 1% கலெக்ட் பண்ணுமா. இல்லைன்னு சொன்னால் இதில் வந்து டேக்ஸ் டு பே 1% ஆஃப் 25 lakhs ஆஸ் டேக்ஸ் ஃப்ரம் இட்ஸ் ஓன் ப்ராஃபிட். அதோட ஓன் ப்ராஃபிட்லேருந்தே கட்டணுமா, இல்லை ஒன்லி ரிப்போர்ட் த சேல், இந்த சேலை வந்து இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு சொல்லணுமா. அப்படின்னா ஆன்சர் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 1% அந்த 25 லட்ச ரூபாய்க்கு கார் வாங்குறாங்க இல்லையா, 25 லட்ச ரூபாய்க்கு கார் வாங்குறாங்க இல்லையா, அதில் 1% வந்து டிசிஎஸ்ன்னு எடுத்து கவர்மெண்ட்டுக்கு கட்டிடணும். ஓகேங்களா. நம்ம கடைசியில் அந்த டிசிஎஸ் பணத்தை நம்ம திரும்ப வாங்கிக்கலாம். ஓகேங்களா. இதுதான் அந்த டிசிஎஸ். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு, மிஸ்டர் சர்மா ஏஜ் வந்து 45. அவருக்கு வந்து ஒரு மெடிக்கல் இன்சூரன்ஸ் ப்ரீமியம் வந்து எடுத்துருக்காரு 28,000 ரூபாய்க்கு. அவங்களுக்குன்னு எடுத்துருக்காங்க, அவங்களுக்கும் ஸ்பௌஸுக்கும் எடுத்துருக்காங்க. ஓகேங்களா. அண்ட் ஹீஸ் டிபெண்டன்ட் சைல்டுக்கும் எடுத்துருக்காங்க. He also pays 35,000 for a health insurance policy for his senior citizen father. ஓகேங்க. அவங்க சீனியர் சிட்டிசன் ஃபாதருக்காக ஒரு 35,000 ரூபாய் ஹெல்த் இன்சூரன்ஸ் போட்டிருக்காங்க. வாட் இஸ் த மேக்ஸிமம் டிடக்ஷன் he can claim under செக்ஷன் 80D. ஓகேங்களா. செக்ஷன் 80Dல அவர் வந்து எவ்வளோ கிளைம் டிடெக்ட் பண்ணலாம் அப்படின்னு கேட்குறாங்க. அஸ்யூம்
ஸ்டாண்டர்ட் லிமிட்ஸ் ரூ. 25,000 வரைக்கும் செல்ஃப் ஃபேமிலிக்காண்டி ஸ்டாண்டர்ட் லிமிட் கொடுத்துருக்காங்க. சீனியர் சிட்டிசனுக்காக இருந்தாங்கன்னு சொன்னால் ரூ. 50,000 கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, சீனியர் சிட்டிசனாக இருந்தால் ரூ. 50,000 கொடுத்துருக்காங்க. அப்படின்னா வந்து எவ்வளோ வரைக்கும் டிடக்ஷன் கொடுப்பாங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. ரூ. 28,000, ரூ. 35,000, ரூ. 60,000, ரூ. 63,000. அப்படின்னா ஆன்சர் என்னன்னா, இந்த ரூ. 25,000 அந்த செல்ஃப் ஃபேமிலிக்கு மட்டும் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா டிடக்ஷன், அதை வந்து அந்த ஃபேமிலி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஏன் இவங்க ரூ. 28,000 அந்த ஃபேமிலி இன்சூர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு, அப்புறமா சைல்டு, அவங்கள இன்சூர் பண்ணுறதுக்கு ரூ. 28,000 பயன்படுத்தியிருக்காங்க. ஆனால் ரூ. 25,000 மட்டும்தான் டிடக்ஷன் பயன்படுத்திக்க முடியும். ஏன்னா 25,000 தான் லிமிட் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, ஒன்று. ரெண்டாவது, சீனியர் சிட்டிசனுக்கு பார்த்தீங்கன்னா 50,000 வரைக்கும் டிடக்ஷன் பண்ணிக்கலாம். இவங்க சீனியர் சிட்டிசனுக்காக எவ்வளோ பண்ணியிருக்காங்க? 35,000 பண்ணியிருக்காங்க. 35,000 வரைக்கும் தான் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த 35,000 மொத்தத்தையும் பயன்படுத்திக்கலாம், டிடெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அது ரெண்டையும் டிடெக்ட் பண்ணுறப்ப எவ்வளோ கிடைக்கும்? ரூ. 60,000 கிடைக்கும். ரூ. 60,000 டிடக்ஷன் கிளைம் பண்ணிக்கலாம். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே, இதில் இந்த இது லைட்டாக பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். செக்ஷன் 80D அப்படின்னா மெடிக்கல் இன்சூரன்ஸுக்காக உள்ள டிடக்ஷன்ஸ் தான். ஓகேங்களா, மெடிக்கல் இன்சூரன்ஸுக்காக நீங்கள் கொடுத்ததை வந்து செக்ஷன் 80Dயில் நீங்கள் ரெடியூஸ் பண்ணிக்கலாம். ஞாபகம் வச்சுக்கோங்க, இதெல்லாம் எதுலையா ஒன்றில் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்படியே செக்ஷன் 80E இருந்துச்சுன்னு சொன்னால் இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் ஃபார் ஹையர் எஜுகேஷனா, ஹையர் எஜுகேஷனுக்குள்ளதை வந்து ஹையர் எஜுகேஷனுக்கு நீங்கள் லோன் இன்ட்ரெஸ்ட் கட்டுறீங்க பார்த்தீங்களா, அதை வந்து 80Eயில் நீங்கள் டிடெக்ட் பண்ணிக்கலாம். அது மாதிரி 80Gன்னு பார்த்தீங்கன்னா டொனேஷன். ஓகேங்களா, 80Gனா டொனேஷன். இதில் வந்து நீங்கள் 100% நீங்கள் யாருக்காவது டொனேஷன், அதாவது டேக்ஸ் டிடெக்டபிள் இருக்கிற சேரிட்டியில் போய் நீங்கள் வந்து பணத்தை கொடுத்தீங்கன்னா அந்த மொத்தத்தையுமே டிடெக்ட் பண்ணிட்டாங்க, டெடியூஸ் பண்ணிப்பாங்க. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? அடுத்து செக்ஷன் 80QQBன்னு சொல்கிறாங்க. இது வந்து ராயல்ட்டி இன்கம், ஏதாவது ஆதர் வந்து புக் எழுதுறாரு, அதுலேருந்து ராயல்ட்டி இன்கம் வருதுன்னா அதில் வந்து 80QQBயில் வந்து அவங்க வந்து டிடெக்ஷன்ஸ் பண்ணிக்கலாமா. ராயல்ட்டி ஆன் பேட்டன்ஸ், ஏதாவது கண்டுபிடிச்சிருக்காங்க, அதுலேருந்து பேட்டன் ரைட்ஸ்லேருந்து ராயல்ட்டி கிடைக்குதுன்னு சொன்னால் 80RRB இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து அவங்களுக்கு டிடெக்ஷன் கிடச்சிக்குமா. 80TTA இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட், சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட்டில் 10,000 ரூபாய்க்கு மேலே போச்சுன்னு சொன்னால் கழிக்க முடியாது. 10,000 வரைக்கும் அவங்களுக்கு டிடெக்ஷன்ஸ் கொடுக்குறாங்க 80TTAயில். 80TTBயில் வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் சீனியர் சிட்டிசன்ஸுக்கு டிடெக்ஷன்ஸ் கொடுக்குறாங்க. 80Uவில் பார்த்தீங்கன்னா பர்சன் வித் டிசபிலிட்டியில் இருக்காங்க, அவங்களுக்கான செலவு எதுவும் ஆகுதுன்னு சொன்னால் அதை வந்து 80Uவில் வந்து அவங்க டிடெக்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? நெக்ஸ்ட்டு ஹை ஸ்டாக் டர்ன் ஓவர் ரேஷியோ. ஓகேங்களா, ஹை ஸ்டாக் டர்ன் ஓவர் ரேஷியோ நடக்குதான் ஜென்ரலி இண்டிகேட், அதை வந்து எது இண்டிகேட் பண்ணுது? ஒரு கம்பெனி ஹோல்டிங் டூ மச் இன்வென்ட்ரி நிறைய வச்சிருக்கேன் அர்த்தமா. கம்பெனி செல்லிங் இட்ஸ் இன்வென்ட்ரி குவிக்லி, ஒரு கம்பெனி வந்து இன்வென்ட்ரியை வந்து சீக்கிரமாக காலி பண்ணுது, நிறைய சேல்ஸ் நடக்குது, அப்போ இன்வென்ட்ரி சீக்கிரம் காலி ஆகுதுன்னு அர்த்தமா. கம்பெனிஸ் இன்வென்ட்ரி இஸ் மோஸ்ட்லி அப்சலிட், கம்பெனியோட இன்வென்ட்ரி வந்து அப்சலிட் ஆயிடுச்சு, யாரும் யூஸ் பண்ண மாட்டாங்கன்னு அர்த்தமா. த கம்பெனி மேக்ஸ் வெரி ஃபியூ சேல்ஸ், கம்மியாக தான் சேல்ஸ் பண்ணுது அப்படின்னு சொல்லி அர்த்தமா. ஹை டர்ன் ஓவர் ரேஷியோ நடந்திருக்குதுன்னு சொல்கிறாங்க. அப்போனா ஆன்சர் என்னன்னா, இந்த கம்பெனி செல்லிங் இன்வென்ட்ரி குவிக்லி, இன்வென்ட்ரி வந்து குவிக்காக செல் பண்ணுதுன்னு அர்த்தம். அவங்க வந்து ஒரு இன்வென்ட்ரி வச்சிருக்காங்க, அங்கே இருக்கிற கூட்ஸ் வந்து 5,000 6,000 இல்லை ஒரு 10,000 மதிப்பில் கூட்ஸ் வச்சிருக்காங்க சொன்னால் இந்த 10,000 கூட்ஸும் டக்குன்னு சேல்ஸ் ஆகிட்டே இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, அதுதான் வந்து ஹை டர்ன் ஓவர் ரேஷியோன்னு சொல்கிறாங்க. இந்த டர்ன் ஓவர் ரேஷியோ வந்து எப்படி கண்டுபிடிக்கிறாங்கன்னா, காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டு டிவைட் பை த ஆவரேஜ் இன்வென்ட்ரி. ஓகேங்களா, காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டு பை ஆவரேஜ் இன்வென்ட்ரி சொல்கிறாங்க. இப்போ காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டு பை பொருள் விற்கிறாங்க இல்லையா, பொருள் விற்கிறது வந்து ஒரு 10,000 ரூபாய்க்கு பொருள் விற்கிறாங்கன்னு வச்சுப்போம். காஸ்ட் ஆஃப் குட்ஸ், அந்த வித்த பொருளோடைய விலை, வித்த பொருளோட விலை வந்து 10,000 ரூபான்னு சொன்னால் அவங்க ஆவரேஜ் இன்வென்ட்ரி சைஸ் வந்து ஒரு 5,000 ஒரு 50,000 அந்த மாதிரி இருக்குதுன்னு சொன்னால் 50,000 அந்த மாதிரி இருக்குதுன்னு சொன்னால் இது வந்து மடமடன் சேல்ஸ் நடக்குதா, எப்படி நடக்குது அப்படின்றது வந்து இந்த ரேஷியோ வச்சு கண்டுபிடிச்சிக்கிறாங்க. ஓகேங்களா, எப்படி சேல்ஸ் நடக்குது அப்படின்றத வந்து கண்டுபிடிச்சிக்காங்க. இது வந்து ஜாஸ்தியாக இருக்கணும். ஓகேங்களா, இப்போ மேலே வந்து 10,000 ரூபாய் இருக்குதுன்னு சொன்னால் கம்மியாக வருது, 1/5ன்னு வருது, அப்போ இது வந்து கம்மி. இதுவே ஒரு இதுவே ஜாஸ்தியாக இருக்குதுன்னு எடுத்துக்கலாம். ஓகேங்களா, ஜாஸ்தியாக இருக்குதுன்னு சொல்லி எடுத்துக்கலாம். இது 10,000 போட்டிருக்கோம் இல்லையா, ஒரு 1,00,000 அந்த மாதிரி வச்சுக்கலாம், 1,00,000 அந்த மாதிரி வச்சுக்கலாம். அப்போ 1,00,000 சொல்லி வச்சோன்றப்போ 10 மடங்கு இல்லை ஒரு 2 மடங்கு, ஒரு ஒரு 50,000 நம்மள்ட்ட வந்து ஒரு 50,000 நம்மள்ட்ட இருக்கிற 50,000 கெப்பாசிட்டிக்கு வந்து நம்மள்ட்ட இன்வென்ட்ரி இருக்குது. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், 50,000 கெப்பாசிட்டியில் இன்வென்ட்ரி இருக்குது. ஆனால் 1,00,000 ரூபாய்க்கு சேல்ஸ் நடந்திருக்குது அப்படின்னா கூட்ஸ், அந்த காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டு வந்து 1,00,000 ரூபாய். அப்போ 1,00,000 ரூபாய் மதிப்புள்ள காஸ்ட் வந்து 1,00,000 ரூபாய். ஓகேங்களா, காஸ்ட் வந்து 1,00,000 ரூபாய் மதிப்புன்னு எடுத்து காஸ்ட் வந்து 1,00,000 ரூபாய் அப்படின்னா என்ன அர்த்தம்னா இந்த இன்வென்ட்ரி வந்து 2 தடவை காலி ஆயிருக்குதுன்னு சொல்றாங்க. ஓகேங்களா, இதுதான் நீங்க மெயினா புரிஞ்சுக்க வேண்டியது. குழப்பிடாதீங்க, கொஞ்சம் குழப்பிட்டேன்னு நினைக்கிறேன். 2 தடவை இந்த இன்வென்ட்ரி காலி பண்ணிட்டாங்க. 50,000 ரூபாய் மதிப்புள்ள இன்வென்ட்ரியை வந்து 2 தடவை காலி பண்ணிட்டாங்க. இதுவே 10 தடவை காலி பண்றாங்க, 20 தடவை காலி பண்றாங்கன்னு என்ன அர்த்தம்? அந்த இன்வென்ட்ரி வந்து நிறைய தடவை காலி ஆகிட்டே இருக்குது அப்படின்னா சேல்ஸ் வந்து நல்லா நடக்குதுன்றத இந்த ஹை டர்ன் ஓவர் ரேஷியோலேருந்து புரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், புரிய வச்சுட்டேனா குழப்பி விட்டேனா? சரி, இந்த இன்வென்ட்ரி இந்த ஸ்டாக் டர்ன் ஓவர் ரேஷியோவை பொறுத்த வரைக்கும் இந்த இன்வென்ட்ரி வந்து எத்தனை தடவை காலி ஆகிருக்குதுன்றதை கண்டுபிடிக்கிறாங்க. நிறைய தடவை காலி ஆச்சுன்னா நிறைய தடவை சேல்ஸ் நடந்திருக்குன்னு அர்த்தம். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்,
A dealer in Mumbai, Maharashtra sells goods worth 10,000 to a customer also in Mumbai. ஓகேங்களா? கஸ்டமர் வந்து மும்பையில் இருக்காரு, செல்லரும் மும்பையிலே இருக்காரு, ரெண்டு பேரும் ஒரே ஊரில் இருக்காங்க. இஃப் த அப்ளிகபிள் ஜிஎஸ்டி ரேட் இஸ் 18%, அப்ளிகபிள் இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து 18% இன்ட்ரெஸ்ட் ரேட்டா, அப்போ சிஜிஎஸ்டி வந்து எவ்வளோ கொடுக்கணும் அப்படின்னு கேட்குறாங்க. சென்ட்ரல் ஜிஎஸ்டி இருக்குது பார்த்தீங்களா, குட் சர்வீஸ் டேக்ஸ் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு எவ்வளோ கொடுக்கணும்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ 18% சொல்லி பார்த்தீங்கன்னா 1800 900 ஜீரோவா 1800 அப்படின்னு கேட்குறாங்க. ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் 900 கொடுக்கணும். 18% இருக்குதுன்னு சொன்னால் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு வந்து ஜிஎஸ்டி வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் ஜிஎஸ்டி வந்து ஒரு 900 கொடுக்கணும். சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜிஎஸ்டி வந்து ஒரு 900 கொடுக்கணும். டோட்டலாக 1800 நம்ம கொடுக்கணும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? நெக்ஸ்ட்டு, ஒரு கம்பெனி வந்து தமிழ்நாட்டில் இருக்காங்க, ப்ரொவைட் சர்வீஸ் டு கிளையண்ட் லொக்கேட்டட் இன் வெஸ்ட் பெங்கால். ஓகேங்களா? தமிழ்நாட்டில் இருக்காங்க, வெஸ்ட் பெங்காலில் இருக்கிற ஒரு கிளையண்ட்டுக்கு சர்வீஸ் கொடுக்குறாங்க. இஃப் த ஜிஎஸ்டி ரேட் ஆஃப் த சர்வீஸ் இஸ் 12%. ஓகேங்களா? ஒரு 12% ஜிஎஸ்டி கொடுக்கணுமா? அப்போ இதில் வந்து எந்த டேக்ஸ் வந்து அப்ளிகபிள்னு கேட்குறாங்க. 6% ஜிஎஸ்டியா, சிஜிஎஸ்டியா, இல்லை 6% சிஜிஎஸ்டி அண்ட் 6% எஸ்ஜிஎஸ்டியா, 12% ஐஜிஎஸ்டியா, 12% எஸ்ஜிஎஸ்டியா, 12% சிஜிஎஸ்டியான்னு கேட்குறாங்க. இதில் வந்து 12% ஐஜிஎஸ்டி கொடுக்கணும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? அதாவது என்னன்னா, ஒரு ஸ்டேட் வந்து தமிழ்நாடு. ஓகேங்களா? ஒரு ஸ்டேட் வந்து தமிழ்நாடு, இன்னொரு ஸ்டேட் வந்து வெஸ்ட் பெங்கால். அப்போ 2 ஸ்டேட் வந்து சேருது. ஓகேங்களா? 2 ஸ்டேட்டுக்குள்ள நடக்குது சேல்ஸ். ஓகேங்களா? அப்போ 2 ஸ்டேட் இந்த மாதிரி வரும்போது நம்ம வந்து ஐஜிஎஸ்டி தான் யூஸ் பண்ணணும். ஒரே ஸ்டேட்டுக்குள்ள இருக்கிறோம்னு சொன்னால் நம்ம வந்து எஸ்ஜிஎஸ்டி, அதுக்கப்புறமா சிஜிஎஸ்டி, இந்த 2 மட்டும் போட்டால் போதும். ஆனால் இதுவே வந்து 2 ஸ்டேட் உள்ள இன்வால்வ் ஆகுதுன்னு சொன்னால் நம்ம வந்து ஐஜிஎஸ்டின்றது தான் யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஐஜிஎஸ்டின்றது தான் இன்டகிரேட்டட் கூட்ஸ் சர்வீஸ் டேக்ஸ். ஓகேங்களா? இன்டகிரேட்டட் கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணோம். ஸோ 12% ஐஜிஎஸ்டி மொத்தமாக சென்ட்ரல் கவர்மெண்ட் வாங்கிடுவாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் வாங்கிட்டு அதுக்கப்புறம் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்துருவாங்க. ஓகேங்களா? ஹவு டஸ் காஸ்ட் அக்கௌண்டிங் எய்ட் இன் காஸ்ட் கண்ட்ரோல்? ஒரு காஸ்ட் அக்கௌண்டிங் வந்து காஸ்ட் கண்ட்ரோலை வந்து எப்படி உதவி பண்ணுது அப்படின்னு கேட்குறாங்க. பை சோல்லி ஃபோக்கஸிங் ஆன் ரெடியூசிங் த ரெடியூசிங் த குவாலிட்டி ஆஃப் ரா மெட்டீரியல்ஸ். ரா மெட்டீரியலோட குவாலிட்டியை குறைச்சி ஹெல்ப் பண்ணுதான்னு கேட்குறாங்க. பை எஸ்டாப்ளிஷிங் ஸ்டாண்டர்ட்ஸ் ஆர் பட்ஜெட்ஸ் ஃபார் வேரியஸ் காஸ்ட் அண்ட் தென் கம்பேரிங் ஆக்சுவல் காஸ்ட். ஓகேங்களா? ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து வச்சுருப்பாங்களாம், வேறு நிறைய ஸ்டாண்டர்ட்ஸ் வச்சுருப்பாங்களாம், பட்ஜெட்ஸ் வச்சுருப்பாங்களாம். அதை வந்து ஆக்சுவல் காஸ்ட்டு கூட கம்பேர் பண்ணுவாங்களாம். அப்படி கம்பேர் பண்ணி உதவி பண்ணுறாங்களான்னு கேட்குறாங்க. பை என்ஷூரிங் தட் ஆல் காஸ்ட் ஆர் எலிமினேட்டட் ஃப்ரம் த பிஸ்னஸ். எல்லா காஸ்ட்டையும் பிஸ்னஸ்லேருந்து எலிமினேட் பண்ணி ஹெல்ப் பண்ணுறாங்களா. ப்ரொவைடிங் டேட்டா ஒன்லி ஆஃப்டர் த ஃபினான்ஷியல் இயர். அந்த டேட்டா வந்து ஃபினான்ஷியல் இயருக்கு அப்புறம் தான் கொடுப்பாங்களா, அப்படி ஹெல்ப் பண்ணுறாங்களான்னு கேட்குறாங்க. ஆன்சர் என்னன்னு சொன்னால், காஸ்ட் கண்ட்ரோல் வந்து ஸ்டாண்டர்ட்ஸ் வச்சுருக்காங்க. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஸ்டாண்டர்ட் காஸ்ட்னு வச்சுருக்காங்க. இப்போ நான் வந்து ஒரு சோஃபா பண்ணுறேன்னு சொன்னால், சும்மா ஒரு உதாரணத்துக்கு வச்சுக்கோங்க, சோஃபா வந்து ஒரு சோஃபாவோடைய விலை வந்து ஒரு 10,000 ரூபான்னு அவங்க ஸ்டாண்டர்ட் காஸ்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்கன்னு சொன்னால், இந்த ஸ்டாண்டர்ட் காஸ்ட் வந்து 10,000 ஃபிக்ஸ் பண்ணிப்பாங்க. ஆக்சுவல் காஸ்ட் வந்து அவங்களுக்கு ஒரு 11,000 வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. ஆக்சுவல் காஸ்ட் வந்து அவங்களுக்கு 11,000 வந்துருச்சுன்னு சொன்னால், இதை ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்க்குறாங்க. ஸ்டாண்டர்ட் காஸ்ட் வந்து 10,000, ஆனால் ஆக்சுவலாக செய்கிறதுக்கு 11,000 வந்துருச்சு. அப்போது வேரியன்ஸ் எவ்வளோ தாண்டி போயிருக்குது? 1000 ரூபாய் எக்ஸஸாக தாண்டி போயிருக்குது. அப்போ என்ன பண்ணணும்? இந்த 1000 ரூபாயை நம்ம குறைக்கணும். ஓகேங்களா? செய்கிறப்போ 1000 ரூபாய் எக்ஸ்ட்ராவை போட்டாங்க, 1000 ரூபாய் எக்ஸ்ட்ரா வர மாதிரி செஞ்சிருக்காங்க. அப்போ இந்த 1000 ரூபாய் குறைக்கணும், நம்ம 10,000 ரூபாய்க்கு கொண்டு வரணும். ஸோ இதை கனெக்ட் பண்ணி அடுத்த தடவை எப்படி இந்த காஸ்ட்டை கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்றது தான் பண்ணுறாங்க. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இதுதான் வந்து இப்படி தான் காஸ்ட் அக்கௌண்டிங் வந்து காஸ்ட் கண்ட்ரோலுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுது. ஓகேங்களா? காஸ்ட் அக்கௌண்டிங்கில் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால், பொருள் ரா மெட்டீரியல்ஸ் எல்லாம் வாங்குறதுக்கு என்ன காஸ்ட்டு, லேபருக்குலாம் என்ன காஸ்ட் ஆகுது, ஸோ இந்த மாதிரி காஸ்ட் எல்லாத்தையுமே பார்த்துட்டு இதெல்லாம் எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது அப்படின்றத அந்த காஸ்ட் அக்கௌண்டிங்கில் கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ இந்த காஸ்ட் எல்லாத்தையும் இன்க்ளூட் பண்ணி நம்ம என்ன மாதிரி ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணணும், இந்த ரா மெட்டீரியல் காஸ்ட்டு, லேபர் காஸ்ட்டு, வேற இந்த ரெண்ட்டு, சேலரி, இந்த மாதிரி காஸ்ட்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு நம்ம எப்படி ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணணும், இந்த மாதிரி விஷயத்துக்கும் காஸ்ட் அக்கௌண்டிங் ஹெல்ப் பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஓகே. நெக்ஸ்ட் வந்து டெப்டார் டர்ன் ஓவர் ரேஷியோ. ஓகேங்களா? டெப்டார்ஸ் டர்ன் ஓவர் ரேஷியோன்னு சொல்லி ஒன்று இருக்குது. அது வந்து எதை மெஷர் பண்ணுதுன்னு கேட்குறாங்க. குவிக்லி த கம்பெனி பேஸ் இட் சப்ளையர். எவ்வளோ வந்து சப்ளையருக்கு பே பண்ணுது கம்பெனின்றதையா, ஹவு எஃபிஷியன்ட்லி த கம்பெனி மேனேஜஸ் இஸ் டோட்டல் டெப்ட். மொத்த கடன், கம்பெனியோடைய மொத்த கடனை எப்படி மேனேஜ் பண்ணுறதுன்றதுலையா, ஹவு எஃபிஷியன்ட்லி த கம்பெனி கலெக்ட்ஸ் கேஷ் ஃப்ரம் இட்ஸ் கிரெடிட் சேல்ஸில் கொடுக்குறாங்க இல்லையா, அதை வந்து எவ்வளோ எஃபிஷியண்டாக கலெக்ட் பண்ணுது அப்படின்றதையா, the total amount of credit sales made during the year. ஒரு வருஷத்துல எவ்வளவு கிரெடிட் சேல்ஸ் நடந்திருக்குது அப்படின்றது கேட்குறாங்க. ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, how efficiently the company collects the cash from its credit sales. ஓகேங்களா? கிரெடிட் சேல்ஸ்ல இருந்து பணத்தை வந்து எவ்வளவு எஃபிஷியண்டா அந்த கம்பெனி வந்து கலெக்ட் பண்ணிக்குது அப்படின்றது தான் ஆன்சரு. இதோட ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா, கிரெடிட் சேல்ஸ் டிவைட் பை ஆவரேஜ் அக்கௌண்டிங் ரிசீவபிள்ஸ். ஓகேங்களா? கிரெடிட் சேல்ஸ் டிவைட் பை ஆவரேஜ் அக்கௌண்டிங் ரிசீவபிள்ஸ். இதுலேயும் நம்ம இந்த ஸ்டாக் ஓவரோடைய இது பார்த்தோம் பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், ஸ்டாக் ஓவர் ரேஷியோ பார்த்தீங்களா, அதே மாதிரி தான்.
ஆவரேஜா நமக்கு வந்து ஆவரேஜ் அக்கவுண்ட்ஸ் ரிசீவபிள் வந்து ₹1,00,000 இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. 1,00,000 இருக்குதுன்னு சொன்னா, கிரெடிட் சேல்ஸ் வந்து கிரெடிட் சேல் வந்து 2,00,000 இருக்குதுன்னு சொன்னா, 2,00,000 இல்லன்னா ஒரு 5,00,000 இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். கிரெடிட் சேல்ஸ் வந்து ஒரு 5,00,000 இருக்குது அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்களேன். அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா, எவ்வளவு தடவ திரும்ப திரும்ப நடந்திருக்குது. நம்ம வந்து கிரெடிட் சேல்ஸ் வந்து ₹5,00,000 இருக்குது. 5,00,000 டிவைட் பை ஆவரேஜ் ஆவரேஜ் அக்கவுண்ட் ரிசீவபிள் வந்து ஒரு 1,00,000 அப்படின்னு சொல்லி போட்டோம்னா, கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 5 டைம்ஸ் வந்து நம்மளோட கிரெடிட் சேல்ஸை வந்து நம்ம திரும்ப வாங்கியிருக்கோம். நம்ம வந்து கிரெடிட் சேல்ஸ் வந்து ஒரு ஆவரேஜாக நம்ம கிரெடிட் சேல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ₹1,00,000 இருக்குது. ஆவரேஜ் கிரெடிட் சேல்ஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் 1,00,000 இருக்குது. ஸோ 5,00,000 கிரெடிட் கிரெடிட் சேல்ஸ் வந்து திரும்ப திரும்ப நடந்துருக்குதுன்னு சொன்னால், நம்ம ஆவரேஜாக பார்க்குறப்போ 5 தடவை நம்ம கொடுத்த பணத்தை வந்து திரும்ப திரும்ப வாங்கியிருக்கோம். ஓகேங்களா? 5 தடவை வந்து நம்ம கொடுத்த பணத்தை திரும்ப திரும்ப வாங்கியிருக்கோம். அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய நம்ம கிரெடிட்டில் நம்ம பணம் குடுத்துருக்கோம் இல்லையா? கிரெடிட்ல வந்து நம்ம நெறைய பேருக்கு பணம் குடுத்துருக்கோம் இல்லையா? அந்த பணம் எல்லாம் நம்மளுக்கு திரும்ப திரும்ப கரெக்ட்டா வந்துகிட்டே இருக்குதுன்னு அர்த்தம். ஓகேங்களா? இது கம்மியா நடக்குதுன்னு சொன்னா, நம்ம கிரெடிட்ல குடுத்துருக்க சேல்ஸ் வந்து திரும்ப நமக்கு உள்ள வரலன்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ ஸோ வந்து நெறைய 5 டைம்ஸ், 10 டைம்ஸ் நடக்குதுன்னு சொன்னா, கிரெடிட்ல நடந்த சேல்ஸ் வந்து திரும்ப திரும்ப நமக்கு பணம் வந்துகிட்டே இருக்குதுன்னு அர்த்தம். A company is deciding whether to manufacture a component in-house or purchase. ஓகேங்களா? இன்-ஹவுஸ்லயே பண்ணலாமா? ஒரு காம்போனன்ட் வந்து கம்பெனிக்குள்ளேயே மேனுஃபேக்சர் பண்ணிக்கலாமா? இல்ல எக்ஸ்டர்னலா வெளிய வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாமா? அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. விச் பிரான்ச் ஆஃப் அக்கவுண்டிங் would provide the most relevant detailed காஸ்ட் இன்ஃபர்மேஷன்? ஓகேங்களா? எந்த அக்கவுண்டிங் டிபார்ட்மெண்ட் வந்து இது வந்து கரெக்டான ஆன்சர் கொடுக்கும்னு கேட்கறாங்க. ஃபினான்ஷியல் அக்கவுண்டிங்கா, காஸ்ட் அக்கவுண்டிங்கா, டாக்ஸ் அக்கவுண்டிங்கா, ஃபாரன்சிக் அக்கவுண்டிங்கான்னு கேட்கறாங்க. ஆன்சர் வந்து என்னன்னு சொன்னா காஸ்ட் அக்கவுண்டிங். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? காஸ்ட் அக்கவுண்டிங் தான் ஆன்சர். காஸ்ட் அக்கவுண்டிங் தான் காஸ்ட் எல்லாத்தையும் மெஷர் பண்ணிக்கிட்டு நம்ம இன்ஹவுஸா நம்ம கம்பெனிலேயே அதை மேனுஃபேக்சர் பண்றது நல்லதா, இல்ல அந்த பொருளை வந்து வெளியே வாங்குறது நல்லதா, எது வந்து நமக்கு பெனிஃபிட் ஜாஸ்தி இருக்குது அப்படின்றத வந்து முடிவு பண்ணி சொல்றாங்க. ஓகேங்களா? வெளியில வாங்குறது நல்லதா, இல்லைன்னா உள்ளேயே பண்றது நல்லதா அப்படின்றத காஸ்ட் அக்கவுண்டிங் தான் சொல்றாங்க. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? நெக்ஸ்ட். ஓகே, அவ்வளவுதான். வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? முக்கியமா 2 மணி நேரம்னு சொன்னா 2 மணி நேரம் சென்டருக்குள்ள கண்டிப்பா இருங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே. அதே மாதிரி முக்கியமா ஒரு ஒரு கொஸ்டின்ஸையும் நிறைய தடவை ரீட் பண்ணிக்கோங்க. நம்ம இங்கிலீஷ் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும். நீங்க அதனால ஒரு 2, 3 தடவை ரீட் பண்ணிக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு கிளியர் கட்டா புரியும். ஓகேங்களா? நல்லா 2, 3 தடவை ரீட் பண்ணிட்டு ஆன்சர் பண்ணுங்க. கண்டிப்பா 2 ஹவர்ஸ் எக்ஸாம் சென்டர்ல இருந்து எக்ஸாம் முடிச்சுட்டு வாங்க. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஆல் தி வெரி பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும். தேங்க்யூ.